வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க. குட் மார்னிங் டு எவ்ரிவன். எஸ், குட் மார்னிங். வாய்ஸ் கேக்குதா? குட் மார்னிங் சுபலக்ஷ்மி, சனியா. எஸ், குட் மார்னிங் ஜெயலக்ஷ்மி. குட் மார்னிங். எஸ், வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? ஓகே, குட். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? டக்குன்னு ஜாயின் பண்ணட்டும். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் முகேஷ். எஸ், குட் மார்னிங். உங்க நேம் என்ன? யராபா. எஸ், குட் மார்னிங். காமராஜ், குட் மார்னிங். ஷஹானா, குட் மார்னிங். மகேந்திரா, குட் மார்னிங். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. சிவானி அவங்க நேம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே. ரைட், எஸ், குட் மார்னிங். செஷன் போயிடலாமா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷன் சாப்டர். கிராவிடேஷன் சாப்டருடைய முக்கியமான கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ளூடிங் 2026 நமக்கு இதில் இந்த சாப்டரில் இருந்து வந்த கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு கொஷின் தான் வந்துருந்தது. ஏன்னா ஜென்ரலாக எப்பவுமே 2 கொஷின் வந்துடும். லாஸ்ட் ஒரு 5 years அந்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிராவிடேஷன் சாப்டர் நமக்கு 2 கொஷின் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருந்தது. 2026 ஒரு கொஷின் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஒரு கொஷினுமே ரொம்ப சிம்பிள் கொஷின். 2019 கேட்ட நீட் கொஷினை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டாங்க. சேம் கொஷின், அதே கொஷினை திரும்ப கேட்டிருந்தாங்க. எந்த சேஞ்சஸ் கிடையாது. ரைட், எஸ், குட் மார்னிங் தமிழரசி. குட் மார்னிங். ஸோ சேம் கொஷினை திருப்பி கேட்டிருந்தாங்க. இந்த சாப்டர் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் இது ஒரே மாதிரி படிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சிமிலாரிட்டி நம்ம என்ன சொல்லியிருந்தேன், கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் அந்த சாப்டரில் வந்துட்டு எப்படி கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருப்போம், பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த சாப்டர் ஃபுல்லாக ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார்முலா ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதில் இப்போ நான் சொன்ன இந்த பேசிக் ஃபார்முலா, அதுக்கப்புறம் எஸ்கேப் வெலாசிட்டியோடைய ஜென்ரல் ஃபார்முலா, சேட்டலைட் கேஸில் கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, அந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின் மெயினாக அதில் அதுதான் கொஷினாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம்
அதில் பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸ் லாவிலே அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ரிலேஷன் அந்த தேர்ட் லா தான் மெயினாக கொஸ்டினாக நமக்கு இருக்கும். ப்ராப்ளமாக பார்த்தா இதுதான் இந்த சாப்டருடைய மெயின் ஹெட்டிங். டாபிக் வைஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா இதுதான் நமக்கு மெயின் டாப்பிக்காக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ரைட்? எஸ், போயிடலாமா? எஸ், இதான் நமக்கு இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின். 2026 இந்த சாப்டரில் கேட்ட கொஸ்டின் இதுதான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு ரைஸ் எ மாஸ் m from the surface of the earth to a height equal to the radius of the earth r will be அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் ஒரு விஷயம் நம்ம மைண்டில் எப்பவுமே நல்லா ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ணுற எந்த டிஸ்டன்ஸாக இருந்தாலும் எர்த்தோடைய சென்டர்லேருந்து தான் சூஸ் பண்ணணும். எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து ஹைட்டு கொஷினில் கொடுப்பாங்க. சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேஸில் வெயிட் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்கலாம். இல்லை அந்த ஹைட்டில் என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்திருக்குன்னு கேட்கலாம். சம்திங் ரிலேட்டடாக கொஷின் இருக்கும். பட் ஆனால் ஒரு விஷயம் காமனாக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடணும். எந்த டிஸ்டன்ஸ் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணாலும் எர்த்து கேஸ் எடுக்கும்போது ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து அந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். மொத்த டிஸ்டன்ஸுன்றது அதுதான், ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்து. புரியுதா? ரைட்? இப்போ இந்த கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வி ஹவ் ஸ்டாண்டர்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா ஆல்சோ. நான் உங்களுக்கு ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவும் இருக்குது, டெரைவ்ட் ஃபார்முலாவும். அண்ட் ஆல்சோ வி கேன் யூஸ் நார்மல் மெத்தட். இப்போ இதான் எர்த்து. இப்போ இந்த எர்த்தோடைய ரேடியஸ் இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த். சரியா? இது ரேடியஸ் ஆஃப் த எர்த். இது ஃபிக்ஸ்டு. இந்த எர்த்தோடைய ரேடியஸ் வந்து மாஸ் ஆஃப் த எர்த்துன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இது ரேடியஸ் ஆஃப் த எர்த்துன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து நீங்கள் இதான் ஒரு சர்ஃபேஸ். இந்த இடத்துல எம்னு ஒரு மாஸ் இருக்குது. இது எர்த்தோடைய மாஸ். எம்னு ஒரு மாஸ், ஏதோ எனி ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து எம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்குது. அப்போ இங்கேருந்து இந்த எர்த்தோடைய மாஸுக்கும் நம்ம இதுக்கும் டிஸ்டன்ஸ் எதை தான் எடுக்கணும்? ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை தான் எடுக்கணும். ஓகேவா? நான் சொல்கிற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். பொட்டென்ஷியல் எனர்ஜியோட மீனிங் கரெக்டாக புரிஞ்சால் போதும். பொட்டென்ஷியல் எனர்ஜி, இந்த ஜென்ரலாக பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த டூ மாசஸ் என்னன்னா மைனஸ் ஜி இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ மாசஸ் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ். இதான் ஆக்சுவலாக பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா. பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ மாசஸ். ஓகேவா? பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ மாசஸ். ரெண்டு மாஸுக்கு பிட்வீனில் பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் ஜி ப்ராடக்ட் ஆஃப் த டூ மாஸ். M1 M2ன்னு போடலாம், இல்லை கேபிட்டல் M ஸ்மால் M போடலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். M1 M2ன்றது டூ மாஸ், கேபிட்டல் M ஸ்மால் Mன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக டூ டிஃப்ரெண்ட் மாஸ் அப்படின்றதுக்கு. சேமாக இருந்தால் சேம் போட்டுக்கிட்டு தான். பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ். ரைட்? அப்போ இதே கேஸு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சர்ஃபேஸில் ஒரு மாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாவை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை சால்வ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த கேஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இப்போ என்ன வரும் இந்த கேஸுக்கு? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆன் த சர்ஃபேஸ்னு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக இனிஷியல்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு மாசுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் அசம்ஷன் எடுத்துக்கணும். சரியா? இது மொத்த மாஸ் ஆஃப் த எர்த், இது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ மைனஸ் ஜி எம்இ இன்ட்டு எம் பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன், அந்த ஆர் போட்டது இல்லையா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் என்ன எழுதணும்? ரேடியஸ் ஆஃப் த எர்த், RE. சொன்ன பாயிண்ட் புரியுதா? இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த ஃபார்மேட்டு ஃபிக்ஸ்டு. இது எனி டூ மாஸ். இது எர்த்தில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது. அது ரெண்டுத்துக்கு நடுவில் பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த டூ மாஸ், ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் போதும். மைனஸ் ஜி எம் இன்ட்டு எம் பை ஆர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரியா? ரைட்? அப்போ இந்த கேஸ் என்ன அப்படின்னா
எர்த்துக்குன்னு வரும்போது ஆன் த சர்ஃபேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதும்போது நான் கன்வீனியன்ட்டாக இருந்தால் இனிஷியல், ஏன்னா அடுத்தது இன்னொரு பாயிண்ட் எடுக்கும்போது ஃபைனல் எடுப்போம். அப்போ இதனுடைய மாஸ் எம்இ, இதனுடைய மாஸ் எம்மு, அதுக்கப்புறம் அதோடைய டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த்துன்னு அர்த்தம் இந்த ஃபார்மெட்டில் எழுதும்போது. இப்போ கொஷினுக்கு வாங்க. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ரைஸ் எ மாஸ் எம் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் டு ஹைட் ஹச் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த். அந்த ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க? எர்த்துடைய ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து சம் ஹைட்டுக்கு என்ன பண்ணுறேன், இந்த மாஸை ரைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மாஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, எர்த்துடைய சென்டர்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. எப்பயுமே எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த், ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த், ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்துன்றது இங்கேருந்து இங்கே மொத்த டிஸ்டன்ஸ். அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்டு சென்டர் ஆஃப் த எர்த்துன்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் எக்ஸாக்டாக ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து இது மொத்தமாக ரேடியஸ் ஆஃப் த எர்த் கிடையாது. இதனுடைய ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, இதனுடைய ஹைட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க? ஹைட்டை வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஹைட்டை வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆறு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இதனுடைய மீனிங் ஆக்சுவலாக இப்படி வரும். இந்த டயக்ராம் நீங்கள் இன்னும் ரஃபாக வரைஞ்சிங்கன்னா இட்ஸ் அ இமேஜினரி ஸ்பியர் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக அது நாட் நெசசரி, உங்களுக்கு இது புரிஞ்சாலே போதும். சரியா? இந்த சென்டர்லேருந்து இது ஃபுல்லாக ரேடியஸ் ஆறுன்ற ரேடியஸில் இருக்கும், ஸ்மால் ஆர். அதாவது ரேடியஸ் ஆஃப் த எர்த் ப்ளஸ் ஹைட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆர் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு, ஆர் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் இப்போ ஆறுன்னு சொன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்து ப்ளஸ் ஹைட்டு. அப்போ ஆர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த்து ஹைட்டு எர்த்தோட ரேடியஸுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எதுக்கு ஈக்குவல்? 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவல். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் புரியுதா? இந்த ரெண்டு மாஸுக்கும், எர்த்தோடைய மாஸுக்கும் இப்போ இந்த மாஸ் இந்த இடத்துல இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா இப்போ எழுதணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த டூ மாஸ் எழுதணும் அப்படின்னா மைனஸ் ஜி ரெண்டு மாஸு ப்ராடக்ட் பண்ணணும் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ்ன்றது இது கிடையாது, எர்த்தோடைய மாஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ். டிஸ்டன்ஸ்ன்றது சென்டர்னு தான் எடுக்கணும். இதுதான் கான்ஸ்டன்ட் பேட்டர்ன் என்டையர் எர்த்து கான்செப்ட் உள்ள வரும்போதும். எர்த்தோடைய சென்டரில் இருந்தால் எதை கன்சிடர் பண்ணாலும் பண்ணணும். ஹைட்டு கொடுத்துட்டாலும் டோட்டல்ன்றது சென்டர்லேருந்து எடுத்தாகணும். இப்போது இந்த பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் த ஹைட் ஹச் ஈக்குவல் டு ஆர்இயா இருக்கும்போது, ஹைட்டு ஹச் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜியுடைய ஃபார்முலா அதை நான் ஃபைனல்னு எடுத்துக்கிறேன். ஸோ சேம் ஃபார்முலா மைனஸ் ஜி மாஸ் ஆஃப் த எர்த் இன்ட்டு எம், இங்கே அதை நீங்கள் வேணும்னா அங்கே ஆட் பண்ணி பாருங்க, அதே தான் பை இங்கே என்ன டிஸ்டன்ஸு ஸ்மால் ஆர், நாட் ஒன்லி ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆன்சர் இஸ் ஸ்மால் ஆர். புரியுதா? நான் புரியுறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக நடத்துகிறேன் இந்த கொஸ்டின். ஒரு தடவை கிளியராக புரிஞ்சிச்சுன்னா போதும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட் ஆன்சர் போட்டுருவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணனால சில பேர் மறந்துருப்பீங்க, சில பேர் கான்செப்ட் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும், சில பேர் புரிஞ்சிருந்திருக்கும், இப்போ மறந்துருக்கும். ஸோ எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறேன். இது புரிஞ்சுட்டா உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கேஸ்லாம் வரும்போது. இப்போது மைனஸ் ஜி எம் இந்த ஆர் எதுக்கு ஈக்குவல் கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இது ஹச் ஈக்குவல் டு ஆர்னா மொத்தமாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸு 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒர்க் டன் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ ஒர்க் டனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. Work done W equal to final potential energy minus initial potential energy. Final initial difference எடுத்தா அதான் என்னது? எவ்வளோ சேஞ்ச் வந்திருக்கு? that is amount of work done, change in potential energy minus G ME into M by 2 times of RE minus இது எவ்வளோ வந்திருக்கு? minus G MEM RE
minus GMEM by RE. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணா minus GME into M by RE, இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ ப்ளஸ் GME into M by RE. அப்போ இது எல்சிஎம் எனக்கு இது 2 டைம் இல்லையா? அப்போ இங்கே 2 டைம்ஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. மைனஸ் GMEM by 2RE, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் GMEM by 2RE. ஸோ இப்போ பேஸ் காமன் ஆயிடுது. இது 2 டைம்ஸ், இது 1 டைம். சிம்பிளிஃபை பண்ண இப்போ என்ன வரும்? GMEM by 2RE அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. இப்போ அவங்க ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கணும். எல்லாமே கிராவிட்டி உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ கிராவிட்டி எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கணும். வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆஃப் கிராவிட்டி? G into mass of the earth by radius of the earth square. Radius of the earth square. இதுதான் கிராவிட்டியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. தட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கிராவிட்டி. அப்போ இந்த கேஸில் RE இருக்கு, GME இருக்கு, இங்கே RE தான் இருக்கு. RE ஸ்கொயர் வேணும். அதனால் மல்டிப்ளை RE by RE, மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஏன்னா ஒரு டேர்மை நம்ம உள்ளே கொண்டு வரோன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி ஆகணும். GMEM into RE by 2 RE into RE, RE ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் RE ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? RE ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. GME RE ஸ்கொயருக்கு பதிலாக என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஜின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ 1/2 இதுக்கு பதிலாக ஜி, இங்கே ஜி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 1/2 மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு RE அப்படின்னு கிடைக்கும். ஸோ W ஈக்குவல் டு half ஆஃப் mg RE. புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னா இது R/2ன்னு போட்டாங்க. அதே மீனிங் தான். ஃப்ரண்ட்டில் ஆஃப் போடாமல் mg R/2, m into g into R/2. Otherwise, that also equal to what? இதுதான் எதுக்கு ஈக்குவல்? half of mg RE, radius of the earth Rன்னு சொல்லிட்டாங்க. radius of the earth R அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இதுதான் ஆக்சுவல் மெத்தட். புரியுதா? இந்த கேஸுக்கு we have direct shortcut formula also. நான் லாஸ்ட் டைம் நடத்தியிருந்தாங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வைக்க முடிஞ்சதுன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹைட்டு வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இங்கே கேஸில் H ஈக்குவல் டு Rன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கிடைக்கும். டெல்டா E H divided by R plus H. H divided by R plus H into mgr. R into radius of the earth. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷனுக்கான ஸ்டாண்டர்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா இது. நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஆன்சரை கொண்டு வர முடியும். இந்த கேஸில் H ஈக்குவல் டு R இன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. Hக்கு பதிலாக என்ன வரும்? R by R plus R into mgr. So the answer is R divided by 2R into mgr. அப்போ என்ன ஆகும்? இந்த R கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் half of mgr. இது டைரக்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வைக்க முடிஞ்சதுன்னா, அதாவது கிரவுண்டில் இருந்து, அதாவது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து, எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மூவ் பண்ணுறீங்க, இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஹைட்டை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. எர்த்தோட ரேடியஸ் மாதிரி 1/3, எர்த்தோட ரேடியஸ் மாதிரி 2 டைம்ஸு, இல்லை எர்த்தோட ரேடியஸுக்கு ஈக்குவலாக இங்கேருந்து கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸி உங்களுக்கு. நான் முன்னாடி போட்டது ஆக்சுவலாக அது ஸ்டெப்ஸ் எப்படி வரும்ன்றது நான் போட்டு காமிச்சேன். தட் ஆல்சோ கரெக்ட். யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட்.
இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ h/r + h + mgr இதில் ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேஸில் எவ்வளோ ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஹைட்டை சப்ஸ்டிட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். கிளியரா? ஸோ இதான் இந்த கேஸுக்கான ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின் இது 2026 கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் டிட்டோவா எதில் இருந்தது அப்படின்னா 2019 கொஸ்டின். அதையும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 2019 கேட்ட நீட் கொஸ்டின். 2019 கேட்ட நீட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். The work done to raise a mass m from the surface of the earth to a height which is equal to radius of the earth. ஏதாவது சேஞ்ச் இருக்கா பாருங்க கொஸ்டினில். அதே கொஸ்டினா இங்கே amount of work done raise mass m from the surface of the earth to height equal to radius of the earth. அதே கொஸ்டின். ஸோ அதனால தான் நம்ம எதுக்கு PYQ திரும்ப திரும்ப பார்க்க சொல்கிறோம், PYQ ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ இந்த கொஷினை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கொஷின் நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். கரெக்டு தானே? ரைட்? ஏன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் 2019 கொஸ்டின் இதான. இது நானும் நடத்தியிருந்தேன். நீங்கள் அந்த நீட்டு போகிறதுக்கு முன்னாடியே கிராவிடேஷன் ரிவிஷன் பண்ணும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் நடத்திருந்தோம். இந்த கொஸ்டின் எப்படி போகிறது, இதே ஷார்ட்கட் ஃபார்முலா அப்பயே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்லாம் வரும்போது ஸோ ஒரு 2-3 கொஸ்டின் சேம் நீட் கொஸ்டின் அப்படியே வந்துடுது. PYQ கொஸ்டின் அப்படியே டிட்டோவா, எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ அப்போ இந்த மாதிரி சில நேரத்தில் நடக்கும். ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் நீங்கள் நல்லா அதுதான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுன்னா அந்த மாடலு சில நேரத்தில் அதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். A body of weight 48 Newton on the surface of the earth. The gravitational force experienced by the body due to the earth at height equal to 1/3 of the radius of the earth from its surface அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட்டு வந்துட்டு ஈக்குவல் டு 1/3 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஹைட்டில் எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும். ஸோ இதான் ஆக்சுவலாக கொஸ்டின். இதே நீங்கள் நமக்கு டைரக்ட் ஃபார்முலா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கும், நார்மல் மெத்தட் நீங்கள் போட முடியும். வில் சி, நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தடே பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் இதுக்கு டைரெக்டாக ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்றது கொடுக்குறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இதுதான் எர்த்தோடைய ரேடியஸு, எர்த்தோடைய ரேடியஸ் இது. இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் இருக்குது. ஓகேவா? ஆப்ஜெக்டுடைய மாஸ் ஆன் த சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ வெயிட்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும், ஃபோர்ஸ் அப்படின்னு நல்லாவே தெரியும். வெயிட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த இடத்துல இருக்கிற வெயிட்டு டபிள்யூன்னு எடுக்கிறீங்க. தட் இஸ் டபிள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய கிராவிட்டி வேல்யூ என்ன இருக்குது, அதனுடைய மாசு. மாஸையும் கிராவிட்டி தான் ஆக்சிலரேஷன். மாஸையும் கிராவிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் அதான் இங்கே என்னது, வெயிட்டு, அதுதான் ஃபோர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி நிறைய. கரெக்டாக? மாஸும் கிராவிட்டி மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு பேர் வெயிட்டு. சரியா? ஸோ நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வெயிட்டுக்கு மீனிங் கிடையாது அது. ஏன்னா அதில் கேஜின்னு யூஸ் பண்ணுவோம் வெயிட்டுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. பட் ஹியர் மாஸ் வெயிட் மீன்ஸ் என்னென்னு அர்த்தம், மாஸ் இன்டு கிராவிட்டி, ஃபோர்ஸ்னு அர்த்தம். இப்போது இங்கேருந்து ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போகிறீங்க, அதே சுச்சுவேஷன். அது இப்போ போன கேஸ் மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்துட்டு போட்டு ஒர்க் டன் கேட்டிருந்தாங்க, இங்கேருந்து சம் ஹைட்டு கொண்டு போகும்போது அதே ஹைட்டில் வெயிட் என்னவாக இருக்குன்னு கேட்பாங்க. கொஸ்டின் ஒன்று தான், கேட்குற டேட்டா வேறு. இங்கே இப்போ சர்ஃபேஸ்லேருந்து சம் ஹைட்டு வந்து நீங்கள் ஆப்ஜெக்டை கொண்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குன்னு கேட்டால் அந்த ஃபார்முலாவுக்கு போயிடணும். முன்னாடி நம்ம இப்போ யூஸ் பண்ண கேஸுக்கு எவ்வளோ வெயிட் சேஞ்ச் ஆகிருக்கும், வெயிட் இருக்கும் இல்லை வெயிட் சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம அதை கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்பாங்க இந்த பாயிண்டில். எக்ஸாக்டாக வாட் இஸ் த வெயிட் அட் திஸ் பாயிண்ட். அப்போது இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல மாஸ் இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற கிராவிட்டி ஜி கிடையாது, ஹைட்டு ஏற ஏற கிராவிட்டி மாறும். ஸோ த கிராவிட்டி அட் திஸ் ஹைட், இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய கிராவிட்டி என்னென்னு எடுத்துக்கிறேன், ஜி டேஷ். கிராவிட்டியை ஜி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கும்போது கிராவிட்டி ஜி, மேக்ஸிமம் கிராவிட்டி இங்கே இருக்கும். ஹைட்டு ஏற 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 கிராவிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். கிராவிட்டி குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகும். புரியுதா? ஆனால் லீனியர்லி கிடையாது, லீனியர்லி ரெடியூஸ் கிடையாது, வெயிட் ஆனால் சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும், பட் நாட் லீனியர்லி. சரியா? புரிஞ்சுதா? இப்போ நான் கொஞ்சம் சில ரிலேஷனை உள்ளே கொண்டு வர போகிறேன்.
நான் இந்த பாயிண்ட்ல எவ்வளோ ரேடியஸ் இருக்கும்? இப்போ இந்த ஹைட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஹைட்டு. கொஸ்டின்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஹைட்டு 1/3 ஆஃப் த எர்த் ரேடியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/3 ஆஃப் த ரேடியஸ்னா RE/3. RE/3. தட் இஸ் 1/3. 1/3 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். அப்போ சென்டர்ல இருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம அதில் சொல்லிட்டோம், எந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் ஃபைனலாக எடுக்க வேண்டியது ஃப்ரம் த சென்டர். ஃப்ரம் த சென்டர் அதுதான் R equal to radius of the earth plus height. ஸோ இப்போ என்ன வரும்? RE plus RE/3. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3RE plus 1RE, 4 times of RE. 4RE/3. 4RE/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னது? சென்டர்லேருந்து அவங்க ஷிஃப்ட் பண்ண சம ஹைட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டோட்டல் ரேடியஸ். இதை ரேடியஸாக தான் பார்க்கணும். எர்த்து கேஸை பொறுத்த வரைக்கும் சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட் எவ்வளோ ரேடியஸ் வருதுன்னு பார்க்கணும். ஃப்ரம் த சென்டர் டு த ரேடியஸ். அந்த ஸ்மால் ஆர்ன்றது சென்டர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ரேடியஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸு ப்ளஸ் இதை அடுத்து ஆட் பண்ணால் டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இது ஜஸ்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஆன் த சர்ஃபேஸில் இருக்கும்போது. சரியா? நான் கொஞ்சம் அப்படியே அடுத்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிராவிட்டியோட எனக்கு ஸ்டாண்டர்ட் ரிலேஷன் தெரியும். GME டிவைடட் பை ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா படி என்ன வரும் இங்கே? R². GME by R². கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா, சரியா? இல்லைனா நான் இன்னும் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். இப்படி எழுதிக்கோங்க. நான் கொடுக்குற ஃபார்முலா ஞாபகம் வச்சுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராவிட்டி அட் any height, G equal to gravity mass of the earth by radius of the earth plus h whole square. இதுதான் கிராவிட்டி அட் எனி ஹைட்டுக்கு. அந்த ஹைட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஆன்சர் முடிஞ்சிடும். கிராவிட்டி அட் எனி ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா GME by RE plus h whole square. எனி ஹைட்டுக்கு இது கேஸு. ஆன் த சர்ஃபேஸ் வரும்போது h 0 ஆகிடும். அப்போது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து, ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில், ஆன் த சர்ஃபேஸில் கிராவிட்டி என்னன்னு அர்த்தம்? GME by RE². இவ்வளோதான். இந்த ரெண்டு பாயிண்ட்டு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். கிராவிட்டி அட் எனி பாயிண்ட் ஜென்ரல் ஃபார்முலா என்ன? கிராவிட்டி அட் ஆன் த கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இது ரெண்டுத்துக்கு கிளாரிட்டி இருக்கணும். கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் GME by RE². அட் எனி ஹைட்டு அப்படி நீங்கள் ரைஸ் பண்ணும்போது ஹைட்டு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த ஹைட்டு ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. 1 டைமு 2 டைமு இல்லை half ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? கிராவிட்டி அட் எனி ஹைட்டு கிடைக்கும். ஸோ இது கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸு, கிராவிட்டி அட் எனி ஹைட்டு. இதெல்லாம் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக G' இப்போ போட்டுப்போம், டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஆன் த சர்ஃபேஸை ஃபிக்ஸாக இல்லை, இட் இஸ் G ஒன்லி, இட்ஸ் டசன்ட் மேட்டர். சரியா? GME by RE plus h whole square. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வெயிட் இருக்கும்னு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இதில் இங்கே அதை W' எடுத்துக்கிறேன். W' ஈக்குவல் டு அதுவும் ஃபோர்ஸ் இல்லையா? W' என்னது? ஃபோர்ஸ் F'. ஃபோர்ஸோடைய ஃபார்முலா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அந்த பர்டிகுலர் பாயிண்டில் கிராவிட்டி G'. நார்மலாக ஃபோர்ஸோடைய ஃபார்முலா வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஆன் த சர்ஃபேஸில் தான் அது கிராவிட்டி சேஞ்ச் ஆகுது, ஹைட்டு போக. அப்போ அந்த பாயிண்டில் என்ன கிராவிட்டி இருக்குதோ மாஸ் மாற போகிறது இல்லை. ஸோ மாஸ் இன்ட்டு G', M இன்ட்டு G'. இப்போ M இன்ட்டு வாட் இஸ் G'? அதை சப்ஸ்டிட் பண்ணணும். G' எதுக்கு ஈக்குவல்? G இன்ட்டு ME டிவைடட் பை RE plus H. அதாவது இதுதான் RE plus H. அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துருக்குது ஃபைனலாக? 4RE/3. 4RE/3 whole square. 4RE/3 whole square. அப்போ M இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது 4² 16, 3² 9. அப்போ 9 நியூமரேட்டருக்கு போயிடும். 9 டைம்ஸ் ஆஃப் GME by 4² 16. 16 RE² அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா?
இப்போ இந்த GME by RE ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுத முடியும், ஜீன் கொண்டு வந்துட முடியும், ரைட்? இல்லைன்னா நம்ம ரேஷியோ எடுத்துக்கலாம், தட் ஆல்சோ ஃபைன். இதுக்கு பதிலாக நம்ம ஜீன் எடுத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். 9 டைம்ஸ் ஆஃப் எம் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக எதுக்கு பதிலாக ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணலாம், இப்படி நீங்கள் போடலாம். GME by R ஸ்கொயருக்கு பதிலாக ஜீன் எழுதிக்கலாம். ஸோ அப்போ 9 இன்ட்டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னு கிடைக்கும். சாரி, 9/16 இன்ட்டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. 9/16 மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. வாட் இஸ் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி? ஒரிஜினல் கேஸ் கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, பாடி ஆஃப் வெயிட் ஆன் த சர்ஃபேஸ். பாடி ஆஃப் த வெயிட் ஆன் த சர்ஃபேஸ்னா இப்போ என்ன அர்த்தம், டபிள்யூன்னு அர்த்தம். இதை கொடுத்துருந்தோம் இல்லையா, W = F = mg எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 48 நியூட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதுதான் mg. 9/16 இன்ட்டு 48, 9/16 இன்ட்டு 48. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 27 நியூட்டன். ஆன்சர் இஸ் 27 நியூட்டன். புரியுதா? ஸோ அப்போ ஆன் த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஹைட்டு ஏற 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 வெயிட்டு எப்படி சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். மெயினாக கிராவிட்டி சேஞ்ச் ஆகிட்டே போகும். கிராவிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஹைட்டு ரைஸ் ஆக GME மாறாது, கேபிட்டல் GME மாறாது. எது மாறும், ஹைட்டு மாற மாற த ரேடியஸ் ஃப்ரம் தி சென்டர் சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் கிராவிட்டியோடைய ஃபார்முலாவை இதை தான் உள்ளே கொண்டு வந்தாகணும். அந்த சுச்சுவேஷனில் கிராவிட்டியோடைய ஃபார்முலாவை நீங்கள் இதை தான் கொண்டு வந்தாகணும், ரைட்? இது ஆக்சுவல் மெத்தட். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸுக்கு வி ஹவ் டைரக்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா. இந்த பேட்டர்னுக்கு ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, எர்த்துடைய கிரவுண்ட்லேருந்து கொண்டு போகும்போது அந்த ஹைட்டு வந்து என்னவா இருக்கும், எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். எர்த்தோடைய ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் டைரக்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்குன்றதை நான் கொடுக்குறேன். ஹைட்டு எப்படி கொடுத்துருப்பாங்க இந்த பர்டிகுலர் கேஸுக்கு அப்படின்னா, RE/N. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, RE/3. RE/N என்ன அர்த்தம், 1/3 ஆஃப் த எர்த் ரேடியஸ். இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். அவங்க என்ன ரேடியஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். H = RE/N வரும். RE/N, என்னன்றது என்னது, எர்த்தோட ரேடியஸ் மாதிரி எத்தனை டைம்ஸ்னு சொல்லணும். இப்போ இங்கே என்னன்றது 1/3 ஆஃப் த எர்த் ரேடியஸ்னு சொன்னாங்க. அதனால் N = என்னன்னு கிடைக்கும் இந்த கேஸில், 3. ஸோ சம் ஹைட் நீங்கள் கொண்டு போகும்போது வெயிட் அட் தட் ஹைட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா N/N+1, N/N+1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இப்போ இந்த கேஸில் RE/3ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ W' = N என்ன பார்த்துருக்குறோம், 3. 3/3 + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு W வந்து 48. ஸோ அப்போ 3² 9/16 இன்ட்டு 48. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 வரும். 9 × 3 27 நியூட்டன். 9 × 3 27 நியூட்டன். ஸோ யூல் கெட் த சேம் ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு முடிஞ்சால் தட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்து எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. 1/3, 1/2 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், சரியா? ஒரு 2 டைம்ஸ் ஆஃப் REன்னு கொடுத்தாங்கன்னா இதை நீங்கள் என்ன இங்கே எப்படி கொண்டு வரணும், 1/2ன்னு கொண்டு வந்தாகணும். ஏன்னா ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்துடணும். அப்போ தான் N = 1/2ன்னு போட்டு சால்வ் பண்ணணும். யூல் கெட் த ஆன்சர். பட் எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணும்போது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ண ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் நம்ம வந்து அந்த இன்னொரு ஸ்பெஷல் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். வில் சி, நம்ம அதையும் பார்ப்போம், ரைட்? ஸோ இது 2025ல் கேட்ட கொஷின், புரிஞ்சுதா? ஸோ இப்போ 2026ல் இப்போ நம்ம பார்த்த அதே கொஷின், இதுவும் ஒரே சிமிலர் டைப் ஆஃப் கொஷின், கேட்ட டேட்டா வேறு. அதில் ஒர்க் கேட்டிருந்தாங்க, செம்ம ஹைட்டு போனதுக்கப்புறம் இங்கே வெயிட் என்னவா இருக்கும் அந்த பர்டிகுலர் ஹைட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? அடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கு எப்படி ஆன்சர் போடுவீங்க? The radius of Martian orbit. The radius of Martian orbit
around the sun is about 4 times the radius of Mercury. So இது direct formula. என்னன்னா T square directly proportional to R cube. இதான் வந்து formula. என்னது டைமுக்கும் அந்த ரேடியஸ்க்கும் உள்ள மெயின் ரிலேஷன். பர்டிகுலராக இது பிளானெட்டில் தான் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ டைம் அண்ட் ரேடியஸ் ரிலேஷன் கெப்லர்ஸ் தேர்ட் லா நம்ம யூஸ் பண்ணணும். இதில் ரெண்டாக நீங்கள் பிரிச்சிங்க, நமக்கு புரியணும்னா இங்கே தனியாக நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மெர்க்குரி, கரெக்டா? மெர்க்குரி, இங்கே மார்ஸ். என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்றதுக்கு நம்ம ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் என்ன கொடுத்துட்டாங்க, the radius of Martian orbit around the sun is 4 times radius of the Mercury. அப்போ மெர்க்குரியோட ரேடியஸ் நீங்கள் ஆர்னு எடுத்துக்கங்க, சரியா? இதனுடைய ரேடியஸ் ஆர் டேஷ், அது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க 4 times of the Mercury radius. இதோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கணும். மார்ஸோட ரேடியஸ் என்ன சொல்கிறாங்க, மெர்க்குரியோட ரேடியஸோட 4 times. அதாவது மார்ஷியன் ஆர்பிட்னா மார்ஸ், சரியா? 4 times radius of the orbit of the Mercury. இப்போ இது ஆர்னா அது அப்போ அது ஆர் டேஷ், அது எதுக்கு ஈக்குவல், இதோட 4 டைம்ஸுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் இதனுடைய டைமை நம்ம டீன்னு எடுத்துக்க வேண்டியதான். இதனுடைய டைமை டீன்னு எடுத்துக்கிட்டா மார்ஷியன் இயர் இஸ் 687 எர்த் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டி டேஷ் ஈக்குவல் டு 687, நம்ம எர்த் டேஸ் மாதிரி 680 டேஸ் எடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் லென்த் 1 year of Mercury. அப்போ மெர்க்குரிக்கு 1 yearன்றது எவ்வளோ வரும்? இப்போ இதுக்கு வந்து 1 yearன்றது 1 complete, மார்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் சுற்றி வர்றதுக்கு என்ன வரும், 687 டேஸ் வரும். அதான் 1 year அந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும். மெர்க்குரிக்கு 1 yearன்றது எத்தனை டேஸ் மாதிரி எத்தனை டேஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சுற்றி வர்றதுக்கு. அப்போ இந்த ஃபார்முலா இவ்வளோதான் கேஸு. இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி வழக்கம் போல். இதிலேருந்து டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டியது டைமு. அப்போ இந்த ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா /2 ஆகிடும், கியூப் இங்கே வந்தால் 2/3 ஆகிடும். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T/3 தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டி தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ T/T டேஷ் ஈக்குவல் டு ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, R/R டேஷ் ஹோல் பவர் 3/2. இதுவும் இது 3/2. டீக்கு ஆறு, டி டேஷுக்கு ஆர் டேஷ், புரியுதா? டீக்கு ஆறு, டி டேஷுக்கு ஆர் டேஷ். ஸோ ரேஷியோ எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் பிளானட் செகண்ட் பிளானட், டைமுக்கும் ரேடியஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரெண்டுமே ஹோல் பவர் 3/2 தான் வரும். அப்போ T/T டேஷ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் R/R டேஷ் ஹோல் பவர் 3/2. இப்போ இந்த சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆர் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படியே வச்சுக்கிறது, இதனுடைய ஆர் தான். ஆர் டேஷு 4 times ஆஃப் த ரேடியஸ் ஹோல் பவர் 3/2. நமக்கு டி தான் வேணும், டி டேஷ் நமக்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க இந்த டி டேஷை, அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 6 கேன்சல் ஆகுமா? அப்போ என்ன இருக்கும், 1/4 டி ஈக்குவல் டு 1/4ன்னு இருக்கும். இந்த ஹோல் பவர் 1/2 தனியாக பிரிச்சுங்க, ஹோல் பவர் 3 3/2 இப்படி எழுதலாம். இந்த 3/2 1/2 ஹோல் கியூப்னு எழுத முடியும், இல்லை இங்கே கியூப் போட்டு அங்கே 1/2 எழுதலாம். எப்பயுமே பிரிச்சுக்கலாம் எப்போ வேணுமோ. டி டேஷ் என்ன 687 இன்ட்டு 687. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ இதை ரூட் எடுத்தா 1/2னா ரூட் எடுத்தா 1 ரூட் எடுத்தா 1, 4 ரூட் எடுத்தா 2, ஹோல் கியூப் 687. ஸோ அப்போ என்ன வரும், இந்த ஹோல் கியூப் எதுனா 1/8 இன்ட்டு 687. 1/8 687 கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம் என்ன வரும் 8 64. இப்போ மீதி 47 வருமா? So 85 point something nearest. Approximate answer is 88 earth days. Approximate answer is 88 earth days. இந்த क्वेश्चन एक्चुअली நீங்க ஜியோகிராஃபி நல்லா படிச்சிருந்தால டக்குன்னு ஆன்சர் பண்ணிருக்க வேண்டிய क्वेश्चन தான். ஏன்னா நீங்க இது அதுல எல்லா பிளானட்டோட டேஸ் கொடுத்துருப்பாங்க. எர்த் டேஸை கம்பேர் பண்ணும்போது எர்த் மெர்க்குரிக்கு எவ்வளோ நாள் இருக்கும், அதுக்கப்புறம்
மற்றதுக்கெலாம் எவ்வளோ நாள் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ரெண்டாவது இருக்கிறதுல எதுக்கு ரொம்ப கம்மியான டேஸ் இருக்கும்? மெர்க்குரிக்கு தான். ஏன்னா அதான் சன்னிலேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வீனஸ், அதுக்கப்புறம் எர்த்து, அப்புறம் மார்ஸு, இந்த ஆர்டரில் போகும். ஸோ அப்போ எர்த்துக்கு 365 டேஸ் வருது. லாஜிக்கல் திங்கிங் நான் சொல்கிறது. லாஜிக்கலாக யோசிச்சு இது ஆன்சர் பண்ண முடியும். இது ஸ்டெப்ஸு. 687 எர்த் டேஸுன்றது மார்ஸுக்கு. அப்போ மார்ஸுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? எர்த்து. எர்த்துக்கு எவ்வளோ வருது? 365 டேஸ். ஸோ 365 கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ கிட்டத்தட்ட பாதிக்கு கிட்ட அந்த ரேஞ்சை தாண்டி இருக்குது. கரெக்டாக? அப்போ 365. வீனஸுக்கு அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 200 சம்திங்கில் அந்த ரேஞ்சில் ஏதாவது இருக்கணும். அப்போ அதுக்கும் கீழே தான் வந்தாக முடியும். எதுக்கு? மெர்க்குரிக்கு. ஸோ இந்த கேஸை பொறுத்தவரை எது ரொம்ப ஸ்மால் டேஸ் இருக்கோ அதான் ஆன்சராக இருக்க முடியும். ஏன்னா அதான் அதுக்கு பாசிபிள். எனிவே இது மெத்தட், ஸ்டெப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. பட் ப்ரொசீஜர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த கெப்லர்ஸ் லாவை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். ரைட்? எஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். The mass of planet is 1/10 that of the earth and its diameter is half of that of earth. The acceleration of gravity due to gravity on that planet. வேற ஒரு பிளானட். see இந்த மாதிரி ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எர்த்தோடைய கிராவிட்டியோடைய ஃபார்முலா எப்பயுமே எழுதுங்க. g into mass of the earth divided by radius of the earth square. இதுதான் பேசிக் ஃபார்முலா. எர்த்தோடைய கிராவிட்டியோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடணும். g equal to g into mass of the earth divided by radius of the earth square. சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. the mass of a planet. வேற ஒரு பிளானட் எடுக்கிறாங்க. இது வந்து எர்த்துக்கு. சரியா? இது எர்த்தோடைய கிராவிட்டி நான் எழுதுகிறேன். கிராவிட்டி ஆஃப் த பிளானட்டுக்கு எழுத போகிறேன். இப்போ இந்த ஃபார்மேட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு மாஸ் ஆஃப் த பிளானட் வந்து 1/10 ஆஃப் த எர்த் அப்படின்னா g இன்ட்டு மாஸ் வந்து எர்த்தோடைய பிளானட்டை விட 1/10. அப்போ என்ன அர்த்தம்? me/10ன்னு அர்த்தம். அந்த பிளானட்டோடைய மாசு எர்த்தோடைய மாசு மாதிரி என்னன்னு சொல்கிறாங்க? 1/10 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இல்லை நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதுனா இப்படி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் கூட போடலாம். நீங்கள் மாஸ் ஆஃப் த பிளானட் பை ரேடியஸ் ஆஃப் த பிளானட். கிராவிட்டி ஆஃப் த பிளானட் ஈக்குவல் டு இது கிராவிட்டி ஆஃப் எர்த்து, இது கிராவிட்டி ஆஃப் பிளானட். கிராவிட்டி இன்ட்டு மாஸ் ஆஃப் த பிளானட் அதே தான், அதே ஃபார்மெட்டு, எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. இங்கே கிராவிட்டி டியூ டு எர்த்து அந்த பிளானட்டுக்கு, இது எனி பிளானட்டுக்கு. ஜி மாஸ் ஆஃப் த பிளானட், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் த பிளானட் ஸ்கொயர். சப்ஸ்டிட் பண்ணுங்களா இங்கே. கிராவிட்டி இன்ட்டு மாஸ் ஆஃப் த பிளானட் வந்து எர்த்தோடைய பிளானட் மாதிரி 1/10 டைம்ஸ்னால் என்ன அர்த்தம்? me/10. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர். சி டயாமீட்டர் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டயாமீட்டர் ரேடியஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்க்ரீஸிங் வேல்யூ வேறு பாதி, அதில் பாதின்றது ரேடியஸ். பட் சேஞ்சஸ்னு வரும்போது டயாமீட்டர் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ்னால் ரேடியஸ் 2 டைம் இன்க்ரீஸ். டயாமீட்டர் 2 டைம் பாதியாக குறையுது அப்படின்னா ரேடியஸும் பாதியாக குறையும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கங்க எப்பயுமே. ஸோ டயாமீட்டர் இஸ் ஹாஃப் ஆஃப் தட் ஆஃப் எர்த். டயாமீட்டர் குறையுதுன்னா அப்போ ரேடியஸும் குறையும். அப்போ இங்கே என்ன எழுதணும் நீங்கள்? the radius of the planet is RE/2. ஏன்னா டயமீட்டர் பாதியாக குறையிறதுனால எர்த்தோடைய டயமீட்டரில் பாதி தான் இதோடைய டயமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? பாதி இருக்கும். அப்போ இதுதான் இந்த பிளானட்டுடைய மாசு, இந்த பிளானட்டுடைய ரேடியஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணி இது உள்ளே கொண்டு வந்தால் ஆன்சர் முடிஞ்சிடும். புரியுதா? வெரி சிம்பிள். ஸோ கிராவிட்டி ஆஃப் த பிளானட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? RE/4. RE²/4. ஸோ அப்போ GME இந்த 10 ஃப்ரண்ட்டில் போட்டுக்க, பை 10 வருது இல்லையா, அது கீழே லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதை இந்த RE² இந்த 4 மேலே போடும். ஆக்சுவலாக 4/10 RE². புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? 2² 4 ஆகிடும். 4 நியூமரேட்டருக்கு போய்டும். இது பை 10, அந்த பை கீழே வந்துடும், பை 10 கீழே வந்துடும். அதனால் 4/10 செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். மீதி GME/RE². GME/RE² தான் என்னது? கிராவிட்டி ஆஃப் த எர்த்து. 4/10 இன்ட்டு கிராவிட்டி ஆஃப் த எர்த்து. எர்த்தோடைய கிராவிட்டியோட வேல்யூ என்ன எடுத்துருப்போம்? நம்ம எப்போ ஸ்டாண்டர்ட் 9.8 எடுக்கலாம். 10 இஸ் கன்வீனியன்ட், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆன்சர் இஸ் 4 m/s². ஸோ இங்கே எது ஆப்ஷனில் இருக்குது பாருங்க நியரஸ்ட்டாக? ஆப்ஷன் டி.
ஏன்னு தெரியுதா? அவங்க 9.8 எடுத்துருக்காங்க. நாட் நெசசரி, அப்ராக்சிமேட்டாக ஒன்று தான் இருக்கும். ஸோ 3.9 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு வாட்? 4. 3.9 யூ கேன் ரைட் ஈக்குவல் டு 4ன்னு எழுத முடியும். ஸோ 9.8 எடுத்து இந்த ஆன்சர் வரும். நீங்கள் அவ்வளோ அக்யூரேசிலாம் நமக்கு தேவையில்லை. ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள் ஆன்சர் வரும்போது நம்ம எது காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். ரைட்? புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? குட். அடுத்தது பாருங்கள், எஸ்கேப் வெலாசிட்டி. இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா, இந்த சாப்டர் மொத்தமாகவே ஃபார்முலா மட்டும்தான். எல்லாத்தோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். நான் முன்னாடி சொன்ன அதே ஃபார்முலா தான். என்ன ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தேன்? மெயின் ஃபார்முலா ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இது பேசிக் 4 ஃபார்முலா. அதுக்கப்புறம் பிரைமரி ஃபார்முலா கிராவிட்டியோடைய ஃபார்முலா, எர்த்தோடைய கிராவிட்டியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரியணும். ஒரு ஹைட்டுக்கு போகும்போது எப்படி மாறுது, ஸோ அந்த கிராவிட்டி அட் பர்டிகுலர் ஹைட்டு ரேடியஸ் ஆஃப் த எர்த்து கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும், அதை வச்சு நம்ம வெயிட்டு, ஒர்க் டன் இதெல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கேஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, சேட்டலைட்டில் வந்துட்டு கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. கீழே இருந்து இவ்வளோ தூரம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்னா எவ்வளோ எனர்ஜியில் அது சுற்றுது, லைக் தட். அந்த மாதிரி கொஷின் இருக்கும். அது அந்த ஃபார்முலா தெரிஞ்சிடும் நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதில் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி அதில் வெலாசிட்டி இருக்குது, சேட்டலைட்டோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்குது. அப்புறம் ஃபைனலாக முக்கியமான இன்னொரு ஃபார்முலா வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரியணும். அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இன்னொரு பிளானட் கேட்பாங்க. இப்போ ஒரு பிளானட் பார்த்தோம் இல்லையா, எர்த்தோட கிராவிட்டி மாதிரி ஒரு பிளானட்டோட கிராவிட்டி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணால் என்ன இருக்குன்னு கேட்ட மாதிரி, எர்த்தோடைய இதில் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு வேல்யூ இருக்குன்னா இன்னொரு பிளானட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா வந்து அந்த பிளானட்டுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அவ்வளோதான் ஐடியா. அதுக்கப்புறம் கெப்லர்ஸ் லாஸ்ட்டாக அந்த முக்கியமான ஃபார்முலா. இதுதான் பிரைமரி ஃபார்முலா இந்த டாப்பிக்கில். ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் இஸ் வின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எர்த்தோடைய எஸ்கேப் வெலாசிட்டி அது என்ன சொல்லிட்டாங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு எர்த்தோடைய எஸ்கேப் வெலாசிட்டியோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. எர்த்தோடைய எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன? டூ GM/r ரூட்டோட சேர்ந்து வரும். எஸ், இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆஃப் எர்த். சரியா? இது வி தான் நம்ம எடுப்போம். ஸோ இங்கே வீன் கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த கேஸில் வீன் எடுத்துக்கிறேன். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த எர்த் 2 × g mass of the earth by radius of the earth root of 2gme/re. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா முக்கியம். ஃபார்முலா கிளியராக இருந்தால் போதும், ஆன்சர் கொண்டு வரது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த பிளானட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரூட் ஆஃப் 2g மாற போகிறதில்ல, கரெக்ட்? மாஸ் ஆஃப் த எர்த்து அப்படின்னு ஃபோர் ஸ்டெப்புங்க வேணால் அடிஷனலாக போட்டுக்கோங்க. மாஸ் ஆஃப் த பிளானட் பை ரேடியஸ் ஆஃப் த பிளானட், எஸ்கேப் வெலாசிட்டி அந்த பிளானட்டுக்கு. சிம்பிளிஃபை பண்ணுங்க இதை. 2g மாஸ் ஆஃப் த பிளானட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. த பிளானட் ஹேவிங் 9 times அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9 times மாஸ் ஆஃப் த எர்த், அந்த பிளானட்டோடைய மாஸ். அதுக்கப்புறம் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க 16 times ஆஃப் த எர்த் ரேடியஸ். அப்போ 16 times ஆஃப் எர்த் ரேடியஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணாங்க என்ன வரும்? இது 1 டைமு, இது 8ஆ? சரி, இதை கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா 2gme/re பல வின்னு எழுத ஆகணும். ஏன்னா ரைட். ஸோ பிளானட்டுடைய எஸ்கேப் வெலாசிட்டி எழுதுங்க. இதில் 2gme/re இருக்கு இல்லையா, 2gme/re மேலே என்ன எழுத முடியும்? ரூட்டில் வின்னு எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எப்படி மாடிஃபை பண்ணுறேன்னு. 9/16 அது தனியாக வச்சுக்கோங்க, இன்ட்டு 2gme/re. தெரியுதா? 2gme/re அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கு பதிலாக தான் வி உள்ளே கொண்டு வர முடியும். தட் இஸ் வி. 9 ரூட் எடுத்தால் 3, 6 ரூட் எடுத்தால் 4, மீதி என்ன இருக்கும்?
2g me by re. So இந்த 2g me by re க்கு பதிலா 2g me by re க்கு பதிலா நீங்க என்ன எழுத வேண்டியதான், எஸ்கேப் வெலாசிட்டி ஜெனரலா v எழுதும், இங்க அங்க v ன்னு சொல்லிருக்காங்க. So இதுக்கு பதிலா we have to replace v. So the answer is 3/4 of v. The answer is 3/4 of v. புரியுதா? இது ஆக்சுவலாக ரூட் வரும். இந்த வேல்யூ நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூ எப்படி நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம்? இது 9 டைம்ஸு, இது என்னது 16 டைம்ஸ். ரூட் எடுத்தீங்கன்னா அப்போ 9 ரூட் எடுத்தால் 3, 16 ரூட் எடுத்தால் 4. ஸோ அந்த டைரக்ட் ஆன்சர் இஸ் 3/4 of v. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு இந்த ஃபார்முலா நல்லா யோசிக்க தெரிஞ்சதுன்னா, இந்த வேல்யூவை கவனிக்க தெரிஞ்சதுன்னா, வேல்யூவை ஃபோக்கஸ் பண்ணணும். வேல்யூவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது தெரியும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ எது, 9ம் 16ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. அதுக்கப்புறம் 9, 16 நியூமரேட்டரில் வருமா டினாமினேட்டரில் வருமானு பார்க்கணும். ப்ரொபோஷனாலிட்டி செக் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் செக் பண்ணி பார்க்கும்போது அது நியூமரேட்டரில் வரக்கூடிய டேட்டாவை டினாமினேட்டரில் வரக்கூடியதான்னு பார்க்கணும். ஸோ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் டைரெக்டாக அப்படியே வந்துடும். ஒருவேளை இன்டர்சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா 4/3 அப்படின்னு வந்துருக்கணும். ஃபார்முலாவில் ஒருவேளை இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தா, இந்த கேஸு கிடையாது. எப்படி கொஸ்டினில் அந்த ஃபார்முலாவிலேருந்து டைரெக்டாக கொண்டு வருது, சில கேஸில் நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் இதுதான் நமக்கு வரும். புரிஞ்சுதா? ரைட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கேஸு, யோசிச்சு தான் சால்வ் பண்ண இது நீங்கள். ஆனால் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 100 kg ஃபால்ஸ் ஃப்ரம் ஹைட் A to B அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ், இந்த ஹைட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுது, இந்த ஹைட்லேருந்து கீழே விழுது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. இந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டாங்க, இந்த பாயிண்ட்டு பி, ஏவிலேருந்து பிக்கு ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் மாஸ் வந்து 100 kgன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய மாஸ் வந்து 100 kg. A to B shown in the figure. The change in its weight correct the nearest integer. weight எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும்? இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது வாட் இஸ் த சேஞ்ச் இன் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இதுதான் வேல்யூ. 49 நியூட்டன், 89 நியூட்டன், 5 நியூட்டன், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துக்கிறாங்க 10 நியூட்டன். 10 நியூட்டன். கொஸ்டின் புரிஞ்சுதா? சேஞ்ச் இன் வெயிட்னா அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த பாயிண்ட்ல எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும் அதை நம்ம WAன்னு எடுத்துக்கிறோம். வெயிட் அட் திஸ் பாயிண்ட் WA, வெயிட் அட் திஸ் பாயிண்ட் WB. ஆன் த சர்ஃபேஸில் வெயிட் எடுத்துக்கலாம் இல்லையா, அதை நான் Wன்னு எடுத்துக்கிறேன். நான் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இப்படி எடுக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வேறு மெத்தடும் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நிறைய மெத்தடில் ட்ரை பண்ண முடியும் கான்செப்ட் யூஸ் வச்சுக்கிட்டு. ஆன் த சர்ஃபேஸில் வெயிட் W, அதோடைய மேக்ஸிமம் வெயிட்டு. இந்த பாயிண்ட்லேயும் வெயிட் எவ்வளோ இருந்திருக்கு நான் கால்குலேட் பண்ண வேண்டியதான். அப்போ ஆன் த சர்ஃபேஸில் எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும் ஒரிஜினலாக? இந்த கேஸில் ஆன் த சர்ஃபேஸில் வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. மாஸ் வந்து 100, கிராவிட்டி 10. அப்போ ஆன்சர் என்ன வரும் 1000 நியூட்டன். ஆன் த சர்ஃபேஸில் இதான் வெயிட். ரைட். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வாட் இஸ் கிராவிட்டி ஏ, சாரி வெயிட் அட் பாயிண்ட் ஏ, வெயிட் அட் பாயிண்ட் பி. ரெண்டும் கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏவில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறேன். பாயிண்ட் ஏவில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். பாயிண்ட் ஏவில் இருக்கக்கூடிய வெயிட்டு ஃபார்முலா, வெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அட் பாயிண்ட். நம்ம G டேஷ் முன்னாடி போட்டு காமிச்சோம் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் போட்டு காமிச்சோம் பாருங்க. ஃபஸ்ட்டு பர்டிகுலர் ஹைட்டில் கிராவிட்டி வந்துட்டு என்னென்னு சொல்லியிருந்தேன் G டேஷ் ஆன் த சர்ஃபேஸில் G, அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா G டேஷ், போக போக அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராவிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே G டேஷுக்கு பதிலாக GAன்னு போடுறேன். அந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் வரதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஸோ வெயிட்டுடைய ஃபார்முலா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. வெயிட் அட் பாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது மாஸ் மாற போகிறதில்ல. எந்த பாயிண்ட்டில் எடுத்துகிட்டு போனாலும் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் மாஸ் மாறாது. கிராவிட்டி அட் த பாயிண்ட் ஏ. ஸோ த ஃபார்மட் இஸ் கான்ஸ்டன்ட். W ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டின்றது தான் வெயிட்டு அட் எனி பாயிண்ட்டு. கிராவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்.
அதனால் அந்த பாயிண்ட்டில் என்ன கிராவிட்டி இருக்குதோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆன் த சர்ஃபேஸ் வரும்போது சிம்பிளாக ஜின்னு சொல்லிடுறேன். எனி பாயிண்ட் வரும்போது ஜி டேஷ் சொல்லலாம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். 2-3 பாயிண்ட் வந்தால் ஏபிசின்னு சொன்னாங்கன்னா கிராவிட்டி அட் பாயிண்ட் ஏ ஜிஏ ஜிபி ஜிசி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். அது நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அது நம்ம கொடுக்குறத பொறுத்து. அப்போது மாஸ் இன்ட்டு கிராவிட்டியோடைய ஃபார்முலா என்ன வரும்? ஜி நான் ஏற்கனவே கொடுத்தேன் இல்லையா, ஆன் த சர்ஃபேஸில் கிராவிட்டியோடைய ஃபார்முலா ஜி எம்இ பை ஆர்இ ஸ்கொயர். இது ஆன் த சர்ஃபேஸ். ஜி டேஷ் எனி பாயிண்டில் என்ன கிராவிட்டி ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? ஜிஎம்இ ஆர்இ ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். ஹைட்டு ஆன் த சர்ஃபேஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு, எர்த்தோடைய ரேடியஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போன ஹைட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதான் என்னது டோட்டல் ஹைட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது எர்த்தோடைய ரேடியஸ் பை இந்த ஏ பாயிண்ட்டுக்கு டோட்டல் ரேடியஸ் என்ன வரும்? ஆன் த சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தான் சொல்கிறது? இது கிரவுண்டு. ஆன் த சர்ஃபேஸ் இந்த 2REனா எர்த்தோடைய கிரவுண்டில் எர்த்தோடைய சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்? எர்த்தோடைய சென்டர்லேருந்து கிரவுண்டு கொடுக்குற டிஸ்டன்ஸ் RE. ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருந்திருக்கும்? RE எர்த்தோடைய சென்டர்னு எடுத்துக்கலாம் ரெஃபரன்ஸுக்கு. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3RE. இது ஹைட்டு ஆன் த சர்ஃபேஸ்லேருந்து ஏ பாயிண்ட்டுக்குள்ளே ஹைட்டு. புரியுதா? அப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடணும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த எர்த். 2 டைம்ஸ் ஆஃப், புரியுதா? ஹைட்டு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த எர்த். சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் ஜி இது ஹோல் ஸ்கொயர் ஜி இன்ட்டு எம்இ பை 2RE ப்ளஸ் 1RE என்ன வரும்? 3 டைம்ஸ் ஆஃப் RE ஸ்கொயர். ஸோ அப்போ எம் இன்ட்டு இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? இது 9 ஆகிடும். ஸோ ஜி எம்இ பை RE ஸ்கொயர். நான் சொல்கிறது புரியுதா? 3 ஸ்கொயர் 9 ஆகிடும். மீதி ஜி எம்இ பை ஆர் ஸ்கொயர். ஜி எம்இ பை ஆர் ஸ்கொயர் தான் என்னது? கிராவிட்டி ஆஃப் எர்த். அப்போது எம் பை 9 இன்ட்டு ஜி. வாட் இஸ் எம் இன்ட்டு ஜி? ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வெயிட் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அதோட வேல்யூ வேணால் 1000. ஸோ 1000 பை 9 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது? வெயிட் அட் பாயிண்ட் ஏ. சொல்கிறது புரியுதா? mg பை 9. எஸ், வெரி குட். அப்போ mgன்றது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்னு அர்த்தம். டைரெக்டாக கிராவிட்டி இன்ட்டு மாஸ் வந்து ஆன் த சர்ஃபேஸில் வெயிட். அப்போ அதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். என்னது? 1000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த கேஸில். மாஸ் இன்ட்டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸில். இப்போ WA எனக்கு கிடச்சிருச்சு. என்ன? 1000 பை 9ன்றது அந்த பர்டிகுலர், புரியுதா, நியூட்டன். அடுத்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? WB. அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அட் பாயிண்ட் பி. அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி ஜி இன்ட்டு எம்இ எனி பாயிண்ட் வரும்போது ரேடியஸ் ஆஃப் த எர்த் ப்ளஸ் ஹைட்டு. இப்போ இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன ஹைட்டு வரும் பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த மொத்த ஹைட்டு இங்கிருந்து வரும்போது RE பை 2. அப்போ இந்த இடத்துலேருந்து இது எவ்வளோ ஹைட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இதான் என்னது? எர்த்தோடைய சென்டர்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஹைட்டு. எர்த்தோடைய சென்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டு கண்டுபிடிச்சாகணும். அப்போ இது REனா ப்ளஸ் இந்த ஹைட் எனக்கு தெரியணும். இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த ஹைட்டு RE, அதில் இவ்வளோ தூரம் வந்துருக்கணும். அப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண மீதி இங்கே வரும். அப்போது 2RE மைனஸ் RE பை 2 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? எல்சிஎம் வச்சுன்னா 4RE மைனஸ் 1RE 3 டைம்ஸ் ஆஃப் RE. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும்? இது மட்டும் 3RE பை 2. அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இதுதான் 6. இந்த 6 தான் என்னது? மொத்த டிஸ்டன்ஸு. அது நமக்கு தேவையில்லை. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, அந்த இதுக்கு ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஹைட் இந்த கேஸில். அதாவது இந்த கேஸ் படி இது என்னதுன்னா HB. இதான் பியோடைய ஹைட்டு. கிரவுண்டோடைய சர்ஃபேஸ்லேருந்து பி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? கிரவுண்டோடைய சர்ஃபேஸ்லேருந்து பி அந்த பி பொசிஷனில் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது மேலேருந்து கீழே விழும்போது வந்த ஹைட்டு. ஆனால் நமக்கு என்ன தெரியணும்? எதுவுமே எர்த்தோடைய சென்டர்லேருந்து தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும். அப்போ எந்த ஹைட்டு தெரியணும்? எர்த்தோடைய சென்டர்லேருந்து எவ்வளோன்னு தெரியணும். அப்போ இந்த பியோடைய ஹைட் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஃபார்முலாவில் எடுத்தால் வந்து ஹைட்டுக்கு பதிலாக இருக்கு இல்லையா, RE ப்ளஸ் ஹெச்.
ரேடியஸ் ஆஃப் த எர்த்து ப்ளஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதோ அந்த இடத்துல என்ன கிராவிட்டின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3RE/2 அப்படின்னு கிடைக்கும். ஹைட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் வரும், மற்றெல்லாம் எதுவுமே மாறாது. ஹைட்டு மட்டும் அந்த கேஸ் ஆன் த சர்ஃபேஸ்லேருந்து அதனுடைய பொசிஷன் எவ்வளோ ஹைட்டில், மேலேருந்து கீழே விழுந்து ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணாமல் அந்த ஹைட் எடுக்க மாட்டோம். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு கிரவுண்ட்லேருந்து அப்போ அது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு தெரியணும். அப்போ தான் சென்டர்லேருந்து அது எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன கிராவிட்டின்னு கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் வி கேனாட் கால்குலேட். புரியுதா? அதுதான் அங்கே ப்ரைமரி. மாஸ் இன்ட்டு GME எல்சிஎம் எடுங்க. இது 2RE + 3RE என்ன வரும்? 5RE/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணால் இது 25, இது 4 ஆகிடும். அப்போ 4/25 நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. 4/25 இன்ட்டு மாஸ் இன்ட்டு GME RE² கிடைக்கும். மீதி சொல்கிறது புரியுதா? GME RE² கிடைக்கும். 4/25 இது M. அப்போ 4/25 மாஸ் இன்ட்டு இதுக்கு பதிலாக கிராவிட்டி. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா WB = 4/25 மாஸ் இன்ட்டு கிராவிட்டி எதுக்கு ஈக்குவல்? 1000க்கு ஈக்குவலா? ரைட். இதை கேன்சல் பண்ணுங்க. இது 25னா இது 4 டைம்ஸ், இது 40. எவ்வளோ வரும்? 160 நியூட்டன். இதான் என்னது? WB. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? சேஞ்ச் இன் வெயிட் கேட்டிருக்கிறாங்க. சேஞ்ச் இன் வெயிட். தேர்ஃபோர் டெல்டா W = WB - WA. ஏன் WB - WA போடுறேன்? மாற்றி எடுத்தாலும் வரும், வேல்யூ வரும், நெகட்டிவ் சைனில் வரும். ஏன்னா எர்த்துக்கு கிட்ட இருக்கும்போது தான் வெயிட் ஜாஸ்தி. வெயிட் எப்போ அதிகமாக இருக்கும்? கிராவிட்டி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? எர்த்துடைய சர்ஃபேஸில் தான் இருக்கிற ஹையஸ்ட் கிராவிட்டி. ஹைட்டு ஏற குறையும். அப்போ இங்கே இருக்கிற வெயிட்டை விட இங்கே வெயிட் அதிகமாக இருக்கும், எனக்கு கிராவிட்டி அதிகம். ஏன்னா ஹைட்டு போக போக கிராவிட்டி குறைஞ்சிருக்கும். அப்போ இந்த ஹைட்டு ஜாஸ்தி, ஆனால் கிராவிட்டி கம்மியாக இருந்திருக்கும், வெயிட் கம்மி. இது ஹைட்டு கம்மியாக இருக்குது, அதனால் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் இதனுடைய வெயிட்டு அதிகம், இதனுடைய வெயிட்டு கம்மி. அதனால தான் WB - WAன்னு போடுறேன் சேஞ்சஸ் எடுக்கிறதுக்கு. ஹையஸ்ட் வெயிட் மைனஸ் லோவஸ்ட் வெயிட். அப்போ இது 1000/9, சாரி 160 - 1000/9. நீங்கள் அதையும் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கலாம். அது ஒன்றும் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த 1000/9 கேன்சல் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக என்ன வருது பாருங்கள். ஆன்சர் நியரஸ்ட்டாக வரும். அப்ராக்சிமேட்டாக வருங்க. இது 1 டைமு, இது 1 டைம், 1 டைம், கிட்டத்தட்ட 111 போகும். ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, அது ஃபுல்லாக டெசிமல் எடுக்க தேவையில்லை. அப்போ 160 - 111. எஸ், ஆன்சர் என்ன வரும்? 49. 49 வந்திருக்கா? எஸ். சொன்னது புரிஞ்சுதா? இதே கொஷின் தான் நம்ம முன்னாடி வேற ஒரு இதில் பார்த்தோம். இதில் என்னன்னா 2 சுச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க, அதான் பிரச்சனை. இதில் இது டைம் உங்களுக்கு நான் புரியுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியுது. அந்த பொசிஷனில் என்ன வெயிட் இருக்கும், இந்த பொசிஷன் என்ன வெயிட் இருக்கும், கிரவுண்டோடைய வெயிட்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் வேலை முடிஞ்சுது. இவ்வளோதான். புரியுதா நான் சொல்கிறது என்ன பண்ணுறேன்னு? நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டெசிமல்லாம் எடுத்து இது பண்ணாதீங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ டக்குன்னு கொண்டு வாங்க, டக்குன்னு கொண்டு வாங்க. இந்த 2 ஃபார்முலா தான் ஐடியா. ஆன் த சர்ஃபேஸு அட் எனி ஹைட்டில் கிராவிட்டி, எர்த்தோடைய கிராவிட்டி கூட கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஹைட்டை. ஸோ அந்த 2 விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு சென்டர்லேருந்து ப்ராப்பராக உங்களுக்கு அந்த பொசிஷனை கனெக்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன் த சர்ஃபேஸில் வெயிட் தெரிஞ்சால் கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆன் த சர்ஃபேஸில் வெயிட் தெரிஞ்சதுன்னா அதை கூட இதை வந்து எப்படி நீங்கள் என்ன கொண்டு வந்துட முடியும்? இதில் நீங்கள் இதில் ஹைட்டை சப்ஸ்டிட் பண்ணி திரும்ப எந்த டைமே உள்ளே வரும், GME/RE² டேர்ம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஹைட் எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப இதே கிராவிட்டி இந்த டேர்முக்குள்ளே வரும். பட் அந்த ஹைட் எப்படி கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த மாதிரி 4/25, 100/9 அந்த மாதிரி. புரியுதா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். புரியுதா? ரைட். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
the mass of a planet is 1/10th. So இது முன்னாடி போட்டாச்சு இல்லையா, இப்போதான் போட்டோம், சாரி அதே கொஸ்டின் இது சால்வ் பண்ண கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் வாங்க. The minimum energy required to launch a satellite of mass m from the surface of Earth, mass capital M and radius r, in a circular orbit at an altitude of 2r, the surface of the Earth is. The surface of the Earth என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த கொஸ்டின் ஒரு தடவை புரிஞ்சுங்க. இப்போ இது எர்த்து, சரியா? டயக்ராம் நான் ரஃபாக போடுறேன். இது எர்த்தோடைய சர்ஃபேஸு. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து நமக்கு என்னென்னு தெரியும், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, ஓகேவா? இது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. அவங்க என்ன கேட்குறாங்க, the minimum energy required to launch a satellite of mass m from the surface of the earth, mass m and radius rன்னு சொல்லிட்டாங்க. radius of the earth r-க்கு பதிலா rன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சர்க்குலர் ஆர்பிட், ஆல்டிடியூட் வந்து 2r. ஹைட் எவ்வளோ ஹைட்டு கொண்டு போகிறாங்க? ஆல்டிடியூட்னா ஹைட்டுன்னு அர்த்தம். இந்த ஹைட்டு வந்துட்டு 2r, 2re r radius of the, நம்ம எப்பயும் போல் போகிற மாதிரி போட்டுப்போம், லாஸ்ட்டாக அந்த r-க்கு பதிலா r நிறுத்துப்போம், அவ்வளோதான். நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதுதான் ரேடியஸ் ஆஃப் த எர்த் RE. இந்த ஹைட்டு இந்த எர்த்தோடைய சர்ஃபேஸில் இருந்து 2r ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட 2 times ஹைட்டுக்கு சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும். அப்படின்னா எவ்வளோ மினிமம் எனர்ஜி இங்கே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, மினிமம் எனர்ஜினா என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. அந்த சேட்டலைட்டுங்கிறது மூவ் ஆகுறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜி, அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது மூவ் ஆகுறதுக்கான எனர்ஜி என்னது? கைனெட்டிக் எனர்ஜி கூட இன்வால்வ் ஆகிடும். அப்போ மினிமம் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். அப்போ இதான் கேஸ். சேட்டலைட் இப்படி சுற்றின்னு வரும். சேட்டலைட் எப்படி சுற்றும்? இந்த மாதிரி சுற்றும், இந்த பாத்தில். இதுதான் ஆக்சுவலாக அதில் நடக்கிறது, சரியா? எர்த்துடைய கிராவிட்டி நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பார்த்த மாதிரி இந்த கேஸ்லேயும் சில ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் சுற்றும் போது கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நமக்கு இருக்குது. அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது, அதுதான் அங்கே ரிலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேசிக் ஃபார்முலாவை எப்படி உள்ளே கொண்டு வரதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே என்னென்னா, ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லிட்டாங்க, இது 2re. அப்போது இந்த கேஸில் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ஆர்பிட்டில் வந்துட்டு இந்த சுற்றிட்டு வருது அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா, வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் v is equal to root of gme by re plus height. இது வந்து வெலாசிட்டியோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், மெயின் ஃபார்முலா, சரியா? எர்த்தோடைய ரொம்ப நியரஸ்ட்னு சொன்னாங்கன்னா h0ன்னு எடுத்துக்க வேண்டியதான், gme by re லைக் அந்த மாதிரி வரும். ஸோ இது மெயினாக ரைட். இப்போது h is equal to 2re, v is equal to root of gme by re plus hன்றது வெலாசிட்டியோடைய ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ இனிஷியல் எனர்ஜி கொடுத்துருக்கணும், இதுதான் கேஸு. இப்போ நம்ம எந்த ஃபார்முலா உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி கன்சர்வேஷன் லா கொண்டு வர போகிறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன், டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டு, தெரியும் இல்லையா? அந்த பாயிண்ட்டு டோட்டல் இனிஷியல் எனர்ஜியும் டோட்டல் ஃபைனல் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதான் என்னது? டோட்டல் எனர்ஜினா என்ன அர்த்தம்? கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அதான் உள்ளே கொண்டு வரோங்க. இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும், பிகாஸ் கிராவிட்டி என்ன இன்டர்லிங்க் ஆகிருக்குது. என்ன சொல்லிடுறாரு? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலே, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, இந்த கேஸ்லாம் வந்தால் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி உள்ளே வந்தாலே அங்கே டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும், டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய சம்மு தான் என்னது? டோட்டல் எனர்ஜின்னு அர்த்தம்.
இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, இதான் என்னது டோட்டல் இனிஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. இது எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்ட் அட் எனி பாயிண்ட், அட் எனி இன்ஸ்டன்ட் டோட்டல் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இல்லைனா ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, நம்ம என்ன பார்த்துருக்குறோம். இங்கே இது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ரைட். இப்போ இந்த கேஸில் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்குன்னு பார்க்கணும். இது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து, இது பர்டிகுலர் ஹைட்டுக்கு போன கேஸு, கரெக்டா? அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல்ன்றது என்னது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் காமிச்சேன் பாருங்க, -GME சேட்டலைட்டோடைய மாஸ் ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறேன். எம்இன்றது மாஸ் ஆஃப் த எர்த்து, ஸ்மால் எம்ன்றது சேட்டலைட்டோடைய மாஸ்ன்னு அர்த்தம். -GME × M அதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. எம்னு சொல்லியிருக்கிறது என்னது மாஸ் ஆஃப் சேட்டலைட், மாஸ் ஆஃப் சேட்டலைட். ஸோ -GME/M டிஸ்டன்ஸ் என்னது RE. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to -GM அது M1 M2/Rன்னு வரும். இல்லைனா ரெண்டு கேபிட்டல் M ஸ்மால் M பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாஸ். எர்த்தோடைய ஆன் த சர்ஃபேஸில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லியிருந்தேன், -GME/M பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ். இங்கே சேட்டலைட்டோடைய மாஸ், இதான் என்னது சேட்டலைட்டோடைய மாஸ், இது மாஸ் ஆஃப் த எர்த்து. அப்போ இது இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸு, சேட்டலைட்டோடைய மாஸ் இப்போ இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. மாஸ் மாற போகிறதுல கைனெட்டிக் எனர்ஜி இவ்வளோ கொடுத்துருப்போம் இனிஷியல்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் கேஸு. கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின், அதான் கேட்டிருக்கிறாங்க. தெரியுதா? மினிமம் எனர்ஜி ரெக்கவர்னா என்ன அர்த்தம், இங்கிருந்து அது மேலே போகிறது கொடுக்க வேண்டிய எனர்ஜிக்கு பேர் என்னது கைனெட்டிக் எனர்ஜி. சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும்னா கொடுக்க வேண்டிய எனர்ஜிக்கு பேர் கைனெட்டிக் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், -GME/RE+H. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போச்சுன்னா சென்டர்லேருந்து மொத்த டிஸ்டன்ஸ் என்னன்றது கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்போ -GME/M/RE+Hக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்குது, ஹச்சுக்கு பதிலாக என்ன வந்திருக்குது 2RE. நான் சொல்கிறது புரியுதா? இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க ஃபார்முலா. இல்லைனா அந்த ஸ்டெப் வேணால் அடுத்த ஸ்டெப்பு கூட போட்டுக்கோங்க, RE+Hன்னு போட்டு அடுத்த ஸ்டெப்பில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இந்த இடத்துல சேட்டலைட் என்ன ஆகும், சுற்ற ஆரம்பிக்கும். அந்த இடத்துல சுற்றும் போது அப்போ அதுக்கு என்ன இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், 12 mv². நான் சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல என்ன கைனெட்டிக் எனர்ஜி இருக்குன்னு கேட்டால் சேட்டலைட்டு சுற்றுற கைனெட்டிக் எனர்ஜி. சேட்டலைட்டு ரிவால்வ் ஆகும், சுற்றின்னு இருக்கும். ஸோ சேட்டலைட்டோடைய கைனெட்டிக் எனர்ஜி என்னது 12 mv². லான்ச் பண்ணதுக்கப்புறம் சேட்டலைட் அங்கே சுற்றும், சேட்டலைட் ரெஸ்ட்டில் இருக்காது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு போகும்போது இது டோட்டல் இனிஷியல் எனர்ஜி, இது டோட்டல் ஃபைனல் எனர்ஜி. இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் டோட்டல் எனர்ஜி. இதுதான் ரிலேஷன். இப்போ இதில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். -GME/M டிவைடட் பை RE ப்ளஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி தான் கொஸ்டின். எவ்வளோ லான்ச் பண்ண எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஈக்குவல் டு இந்த -GHக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கிறோம் 2RE. அப்போ 2RE + RE 3RE ஆகிடும், கரெக்டா? ஸோ -GME/M பை 3 times of RE plus 12 mv². 12 mv² இருக்கு இல்லையா, இதுதான் V, வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட். சேட்டலைட் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு வருதுன்னா அதோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √GME/RE + ஹைட். எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்குதோ அந்த ஹைட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும், √V² இல்லையா, V²ன்றதுனால ரூட் கேன்சல் ஆகிடும். இல்லைனா அது ஸ்டெப்பை போட்டு கூட போட்டுக்கோங்க. GME/RE + என்ன ஒரு 3RE, RE + 2RE. எவ்வளோ ஹைட்டு 2RE ஹைட்டு, 3RE² உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஸ்டெப்ஸு போடுறேன். ஏன்னா ஒரு தடவை புரிஞ்சிச்சுன்னா மைண்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஸோ அவ்வளோதான். இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துருங்க, -GME × M/RE.
இந்த டேர்முக்கு வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் GMEM by 3RE ப்ளஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. புரியுதா? இல்லைனா இந்த டேர்ம் அங்கே கொண்டு போயிடும். இன்னும் ஈஸி, நம்ம கையை எதனா கண்டுபிடிக்கணும், ஈஸியாக இருக்கும். இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் இந்த மைனஸ் டேர்மை கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் GME/m by RE minus GME/m by 3RE plus half of இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் இப்போ என்ன ஆகிடும்? ரூட் கேன்சல் ஆகிடும். GME by 3REன்னு கிடைக்கும். கரெக்டா? இதை எல்சிஎம் எடுங்க. இது 3 டைம்ஸு கரெக்டா? 3 minus 1 என்ன ஆகும்? 2 டைம்ஸ். ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் GME/m by எல்சிஎம் எடுத்துக்கப்புறம் 3REன்னு வரும். மல்டிப்ளை டிவைட் பை 3/3 பண்ணால் 3RE ஆகிடும். இது 3 minus 1 2. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் GMEM by 3RE ப்ளஸ் மீது இங்கே என்ன இருக்குது? இது 3 into 2 6 ஆகிடும். கரெக்டா? ஸோ அப்போ 1/6. ஸோ GME/m by 6 டைம்ஸ் ஆஃப் RE. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 3 இங்கே 6 மல்டிப்ளை 2/2 இது 4 ஆகிடும். அப்போ தான் 6 ஆகும். 4 + 1 என்ன ஆகும்? 5. ஸோ அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் GME/m by 6 times of RE. That is the formula. That is the answer. Kinetic energy, initial kinetic energy அப்போ என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க, என்ன டவுட்? எஸ், சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ன்றது தான் கிரவுண்டு. கிரவுண்டுன்றது தான் ஆன் த சர்ஃபேஸ். சேம் மீனிங் ஒன்லி. புரியுதா? கிரவுண்டில் எர்த்தோடைய கிராவிட்டின்னு சொல்கிறது தான் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துன்னு அர்த்தம். ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ன்றது கிரவுண்டு சேம் தான், ரெண்டும் ஒரே இடம். ஸோ த ஆன்சர் இஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி தான். Five by 6, 5GM into M by இந்த ஃபார்முலா. Okay, so I'll give a shortcut formula this case also. Height h equal to n into r. In satellite case இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2r என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து n equal to 2 மினிமம் ரெக்கவர்டு எனர்ஜி. உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்க முடியுதா? வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு டைரெக்டாகவும் யூஸ் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் நிறைய டெரைவ்டு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் கேஸுக்கு ஏற்ற மாதிரி. மினிமம் ரெக்கவர்டு கைனடிக் எனர்ஜி. மினிமம் ரெக்கவர்டு எனர்ஜின்றது தான் கைனடிக் எனர்ஜி. சரியா? kinetic energy to launch satellite. Launch satellite. Kinetic energy equal to 2n plus 1. n ன்றது எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம், எத்தனை டைம்ஸ் எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது, தட் இஸ் n. 2n plus 2 into g me into m by re. இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ அதையும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவல் மெத்தட்லையும் போட முடியும், நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஆன்சர் போட முடியும். புரியுதா? இந்த பர்டிகுலர் கேஸுக்கு கிரவுண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு சேட்டலைட்டை லான்ச் பண்ணனா மினிமம் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அவங்க கொஸ்டின் என்ன கொடுப்பாங்கன்னா ஹைட்டு கொடுப்பாங்க, எர்த்தோட ரேடியஸோட எத்தனை டைம்ஸ் கொடுப்பாங்க, அதான் n. 2 டைம்ஸா 3 டைம்ஸா எத்தனைன்னு சொல்கிறாங்களோ அதான் n. அந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இவ்வளோ நேரம் நம்ம போட்ட ஸ்டெப்ஸ் தேவைப்படாது. பட் ஆனால் இதை ஞாபகம் வச்சுருந்தால் மட்டும் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஆக்சுவல் மெத்தடில் போயிடணும். 2 into 2 plus 1 divided by 2 into 2 plus 2 into GMEM by RE. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 2 into 2 4, 4 plus 1 5, 4 plus 2 6. ஸோ 5/6 of GME into M by RE. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் போட முடியும். அது உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து. நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னா மினிமம் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க இவ்வளோ லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எர்த்தோட ரேடியஸை விட எத்தனை டைம்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு லான்ச் பண்ணுறதை கொடுத்துருவாங்க கொஷினில். அந்த டேட்டா தெரியணும், அதான் என்னன்றது. 2 டைம்ஸை எர்த்தோட ரேடியஸை விட
அவ்வளோ ஹைட்டுக்கு லான்ச் பண்ணுறோம், இல்லை 3 டைம்ஸு இல்லை 1/3 அந்த மாதிரி என்ன கொடுக்குறாங்களோ அதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் அந்த மினிமம் ரெக்கவரி எனர்ஜி. மினிமம் ரெக்கவரி எனர்ஜின்றது கைனடிக் எனர்ஜி. புரியுதா? லான்ச் பண்ணுறதுன்றது எனர்ஜி தான். அந்த எனர்ஜி எக்ஸாக்டாக நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்லுவோம் இங்கே, லான்ச்சிங் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? Yes, very good. இந்த கொஸ்டின் பாருங்க. Two bodies of mass m and 9m are placed at a distance r. The gravitational potential of line joining, the bodies where gravitational field equal to 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது நார்மல் கேஸ் தான். நம்ம கிராவிடேஷனில் இதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் போடுற மாதிரி கேஸ் தான் இது. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி 2 மாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று எம்மு, இது வந்து 9 டைம்ஸ் ஆஃப் எம்முன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆர். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 bodies m and distance வந்து r. இதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. 2 bodies mass m 9m are placed at a distance r. The gravitational potential on the line joining of the bodies கேட்டிருக்கிறாங்க. எந்த இடத்துல கேட்குறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 ஆகுது. கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்துட்டு 0 ஆகுது. ஸோ அப்போ சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வச்சுப்போம். இந்த பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 ஆகுதுன்னு வச்சுப்போம். இங்கே gravitational field, not electric field, gravitational field 0 ஆகுது இந்த பாயிண்டில். அப்படின்னா what is the potential at this point? இதான் கொஸ்டின். what is the potential at this point? இதான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இந்த ஜென்ரலாக இந்த மாசு இதை வந்து m1 m2ன்னு சொல்லுவோம் ஜென்ரல் ஃபார்மேட் படி. I will give the direct formula for this case. இந்த கேஸுக்கு என்னன்னா, இதான் கொஸ்டின். ஆக்சுவலாக 2 மாஸ் இருக்குது, m1 m2. இங்கே m and 9m கொடுத்தாங்க. ஜென்ரல் ஃபார்முலா அப்படி அது m1 m2ன்னு சொல்லுவோம். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுதுன்னா அந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது ஆக்சுவல் மெத்தடை விட இந்த ஃபார்முலா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் வரும். பட் அங்கே கொஞ்சம் அந்த Q1 Q2 மாற்ற வேண்டியதாக இருக்கும். minus g by r, gravity into the distance between the mass, root of m1 plus root of m2 whole square. root of m1 plus root of m2 whole square. சரியா? இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது 9m m 9m மட்டும் இல்லை, எந்த 2 மாஸ் வேல்யூ கொடுத்தாலும் சரி, m1 m2 வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சொன்னது புரியுதா? வேல்யூ கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும். அதாவது இது 5 kg, இது 10 kgன்னு கொடுக்கலாம். வேல்யூ கொடுத்தாலும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மாசம் கொடுத்தாலும் இதை சப்ஸ்டிட் பண்ணி பொட்டென்ஷியல் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா mrன்னு கொடுத்தோம்னா ஆன்சர் mrலேயே கொண்டு வர முடியும். அப்போது இந்த சுச்சுவேஷனுடைய பெஸ்ட் ஃபார்முலா இதுதான். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். 2 மாஸ், எனி 2 மாஸ் கொடுத்துருவாங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் ஆர் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பொட்டென்ஷியல் ஃபீல்டு 0 ஆகுதுன்னா பொட்டென்ஷியல் என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா, மைனஸ் ஜி பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆர். இங்கே ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த் கிடையாது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆர் கொடுத்துட்டாங்கன்னா ரூட் ஆஃப் ஃபஸ்ட் மாஸ் செகண்ட் மாஸ் எடுத்துக்கு ரூட் எடுத்துட்டு ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன கிடைச்சிடும்? பொட்டென்ஷியல் கிடைச்சிடும். மோஸ்ட்லி ரூட் வேல்யூ தான் கொடுப்பாங்க. இது 1 டைம்ஸ் ஆஃப் எம், அது 9 டைம்ஸ் ஆஃப் எம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைனா இது 25 டைம்ஸு, அது வந்துட்டு 9 டைம்ஸ், அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவாக தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். V = மைனஸ் ஜி பை ஆர் ரூட் ஆஃப் m1க்கு பதிலாக m ப்ளஸ் செகண்ட் ஒன் என்னது 9m ரூட் ஆஃப் 9m
whole square. இப்போ இதை simplify பண்ண என்ன வரும் பாருங்க, minus g by r root of m plus 9 root எடுத்தா 3 times of root m whole square. அப்போ இது 1 times of root m, இது 3 times. அப்போ என்ன வரும், 4 times வருமா, 4 root m னு வரும். இது 1 time, இது 3 times of root m, x plus 3x மாதிரி. இப்போ minus g by r இதை whole square பண்ணுங்க, 16 root cancel ஆயிடும், 4 square பண்ணா 16 root m whole square root cancel ஆயிடும். So the answer is minus 16 gm or mg, okay, gm by r, minus 16 gm by r. Option B is the answer. வந்துதா ஆன்சர் வந்து எல்லாருக்கும்? Yes. Okay. அடுத்தது, a satellite orbiting just above the surface of the earth with the period t, that if d is the density of the earth and g is the universal gravitational constant, universal constant of gravitation, the quantity of g கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸுக்கு we have the direct formula. Formula first எழுதிக்கோங்க. Time period of a satellite t equal to 2 pi root of RE plus H whole cube by g into mass of the earth. இதான் time period of the satellite at any height. Time period of satellite at a height. எந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்லையும் டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா t is equal to 2 pi root of RE plus H whole cube divided by g into me அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, the satellite orbiting just above the surface of the earth னா height is 0 எடுத்துக்க வேண்டியதான். just above the surface அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா புரியுதா, just above the surface னா கிட்டத்தட்ட on the surface னு அர்த்தம். அசம்ப்ஷன் இது, just above the surface அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. just above the surface of earth அப்படின்னு வந்தா நம்ம என்ன எடுத்துக்க போறோம், அசம்ப்ஷன் ஹைட் h equal to 0, அதாவது ஆன் த சர்ஃபேஸ்னு எடுத்துப்போம். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இங்கே ஹைட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸாக எடுத்துப்போம். அது நாட் எக்ஸாக்ட்லி ஆன் த சர்ஃபேஸ், இட் இஸ் கன்சிடர் as ஆல்மோஸ்ட் h equal to 0. இட்ஸ் an ஐடியல் கேஸ். அப்போ இந்த டைம் பீரியட் t equal to என்னவா மாறும் அப்படின்னா h 0 ஆகிடும். அப்போ RE plus 0 என்ன ஆகிடும், RE cube ஆகிடும் by g into me. இதுதான் ஆன் த சர்ஃபேஸில் டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட்டுடைய ஃபார்முலா. இது டேரெக்டாக அப்படியே மெமரைஸ் பண்ணாலும் உங்கள் சாய்ஸ், அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு அதில் ஹைட்டு 0ன்னு போடும்போதும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என்னது, டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் ஆன் த சர்ஃபேஸ். டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் இது ஃபார்முலாவும் கூட. டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் ஆன் த சர்ஃபேஸ் எப்படி வந்துச்சுன்றதுக்கு நான் போட்டு காமிச்சேன். ஜென்ரலாக சேட்டலைட் ஆன் த சர்ஃபேஸ் அட் எனி ஹைட்டு கொடுத்த ஃபார்முலா தான், அதில் h 0 போட்டால் அந்த ஆன்சர் கிடைச்சிடும், ஆன் த சர்ஃபேஸ். ஸோ டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் ஆன் த சர்ஃபேஸ் உடைய ஃபார்முலா இதுதான். பட் இந்த கொஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். டென்சிட்டி கூட உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க,
இந்த டென்சிட்டி கூட உள்ளே கொண்டு வரும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ம் 3πGDன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, அந்த டேர்ம் உள்ளே கொண்டு வந்தாங்கண்ணா. இப்போ டி வந்து டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டினில். அப்போ இந்த இடத்துல மாஸ் டென்சிட்டிக்கு மாற்றி ஆகணும் இந்த பர்டிகுலர் கேஸில். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டென்சிட்டி? டென்சிட்டி இங்கே டின்னு சொல்லிட்டாங்க, டென்சிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டியுடைய ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். கரெக்டா? சிம்பிளா மாஸ் வால்யூமுக்கு வி. இந்த பர்டிகுலர் கேஸுக்கு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ்ன்றது மாஸ் ஆஃப் த எர்த்து. மாஸ்ன்றது என்னது? மாஸ் ஆஃப் த எர்த்து. வால்யூம்ன்றது என்ன வரும்? வாட் இஸ் வால்யூம்? எர்த்தோடைய ஷேப் நம்ம ஜென்ரலாக ஐடியலாக என்ன எடுத்துக்கிறோம்? ஸ்பியர்னு எடுத்துக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப். 4/3 பை ஆர் கியூப்னா என்ன அர்த்தம்? RE கியூப். ரேடியஸ் தான் எர்த்தோட ரேடியஸ் தான் என்னது? ரேடியஸ் ஆஃப் த எர்த் கம்ப்ளீட்டாக. அப்போ வால்யூம் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். அப்போ மாஸை வேணும் எனக்கு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4/3 பை டி RE கியூப் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எர்த்துன்னு கிடைக்கும். இதை எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணணும் இதில். அப்போ தான் நம்ம டென்சிட்டி உள்ளே கொண்டு வர முடியும், இந்த டேர்மை கொண்டு வர முடியும் உள்ளே. அதை வச்சு தான் டைம் பீரியடுக்கு ரிலேட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ தேர்ஃபோர் டி ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன்? டீயை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ரூட் இல்லாமல் இருந்தால் என்ன பார்க்குறேன். இதை வந்து ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ணால் இது என்ன ஆகிடும்? 4π ஸ்கொயர் இன்ட்டு ரூட்டு கேன்சல் ஆகிடும் இல்லையா? இந்த கேஸில் ரூட்டு கேன்சல் ஆகிடும். இங்கே மாற்றி எடுத்துட்டோன்னா அந்த பேஜை. ஓகே, இந்த கேஸில் ரூட்டு கேன்சல் ஆகிடும். RE கியூப் பை GMன்னு வரும். இந்த MGMன்னு வரும். கரெக்டா? அடுத்த பேஜ்லேயே போட்டுக்கோங்க. இதில் இருந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் இருந்து டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் இன்ட்டு RE கியூப் டிவைடட் பை G இன்ட்டு எம்இன்னு வரும். ஸோ 4π ஸ்கொயர் இன்ட்டு RE கியூப் பை G எம்இயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் த எர்த் வந்து 4/3 பை டி RE கியூப். அப்போ இங்கே ரெசிப்ரோக்கில் வரதால 3/4ன்னு வரும். இது மட்டும் கரெக்டா? மீதி எல்லாம் அப்படியே வரும். 3 மேலே போயிடும். பை டி RE கியூப். RE கியூப். சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை என்ன கேட்டிருந்தாங்க? 3π/GD வருதா? 3π/GD. ஓகே. ஸோ 4 ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணுங்க, அந்த டைம் கொண்டு வந்துடலாம். 4 கேன்சல், 4 கேன்சல். RE கியூப் கேன்சல். பை ஸ்கொயரும் ஒரு பையும் கேன்சல். இந்த பையில் இருக்க பையும் மீதி இருக்கிறது அப்படியே எழுதுங்க. இந்த 3 × π 3π வந்துடும். கரெக்டா? பை GD கிராவிட்டி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டென்சிட்டி. அது எதுக்கு ஈக்குவல்? டி ஸ்கொயர். அவங்க அதான் கேட்டிருக்காங்க. 3π/GD எதுக்கு ஈக்குவல் கேட்டிருக்காங்க. தெரியுதா? 3π/GD ரெப்ரசன்ஸ். இதில் எந்த டைம் பீரியடுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியுங்க? டி ஸ்கொயரா, டி கியூபா, இல்லை ரூட் டியா, டியான்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் இஸ் வாட்? டி ஸ்கொயர். ஆன்சர் டி ஸ்கொயர். புரிஞ்சுதா? புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் கேஸில் எதெல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்பிட்டில் சுற்றும் போது அதனுடைய வெலாசிட்டிக்கான ஃபார்முலா முன்னாடி கேஸில் ஒரு இடத்துல கொடுத்துருந்தேன். இது டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட்டு. ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நீங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைம் பீரியட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா.
டென்சிட்டி தேவைப்பட்டால் உள்ளே கொண்டு வரலாம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி? இந்த ஃபார்முலா. இது ஆன் த சர்ஃபேஸுக்கு டென்சிட்டி அட் எனி ஹைட்னு வந்துன்னா இங்கே RE + H ஹோல் கியூப்னு வந்துருக்கும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ T = 2π RE + H ஹோல் கியூப் பை GME. இந்த அதே ஃபார்முலா தான். அதுலேருந்து டென்சிட்டி வரும். மாஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாஸ் = அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? ரைட். நான் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஒன்றுனா நிறைய பார்ப்போம். உங்களுக்கு ஒன்றுனா புரிய ஆரம்பிக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A body of mass 60 gram. A body of mass 60 gram experience a gravitational force கொடுத்துட்டாங்க. When placed at a particular point, magnitude of gravitational field intensity, magnitude of the gravitational field intensity அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபோர்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் உள்ள ஃபார்முலா ஃபோர்ஸ் F = மாஸ் இன்ட்டு இது எந்த ஃபார்மேட் தெரியுதா? ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? F = QE. அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கேஸில் ஃபோர்ஸ் = சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படி இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சார்ஜுக்கு பதிலாக மாஸ். ஃபோர்ஸ் F = கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு கிராவிட்டி. ஸோ F = EG. அவங்க மேக்னிடியூட் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம மேக்னிடியூட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். நெகட்டிவ் சைன் வரப்போகிறது எங்கேயும். ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிறது EG கேட்டிருக்கிறாங்க. டைரக்ட் கொஸ்டின் தான் இது. ஃபோர்ஸ் பை மாஸ். ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 3. அதானே? மாஸ் வந்துட்டு 60 கிராம். கிராம கிலோகிராமாக மாற்றுங்க. SI யூனிட். அப்போ 10 பவர் இது 20 ஆகிடுமா? 10 பவர் -3 மேலே போனால் +3 பை 20. ஸோ அப்போ சால்வ் பண்ணால் இது 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 50. ஆன்சர் இஸ் 50 Newton per kg. 50 Newton per kg. Yes. Formula is correct. 50 Newton per kg. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே பார்த்தது தான். டு ரிமெம்பர்? எல்லாமே ஞாபகம் இருக்கா? எஸ் கோமதி, ஞாபகம் இருக்கா? வெரி குட், வெரி குட். குட். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா gravitational constant G, gravitational potential energy, gravitational potential, gravitational intensity. இது யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரோட கொஸ்டினாக எடுத்துக்கலாம். இந்த சாப்டர் எல்லாமே அதோட ஃபார்முலா மட்டும் வரதுனால ஸோ இது இந்த சாப்டரோட கொஸ்டினாக எடுத்துக்க முடியும். ஸோ இட் இஸ் மிங்கிள்டு சாப்டர். ரைட். ஸோ ஆன்சர் என்ன வரும்? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். கரெக்டாக? எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F = G × m1 m2 / r². இது எப்படி டெரைவ் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுதான் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா மேக்னிடியூடில் எழுதும்போது கிராவிடேஷனல் கேஸில். G வேணும் அப்படின்னா இந்த டைம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. F × r² / m1 × m2 = யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா Gக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும்? mL/-2. அது ஸ்டாண்டர்ட். r0 டிஸ்டன்ஸ், அதனால L². m1 m2ன்றது மாஸ். அப்போ m × m m² டைமென்ஷனில் எழுதும்போது. ஸோ இப்போ m இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். m + 1 மேலே போச்சுன்னா இப்போ என்ன ஆகிடும்? m⁻⁻1 m⁻⁻1 L³ T⁻⁻2 T⁻⁻2 m⁻⁻1 L³ T⁻⁻2. இதான் என்னது? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கான கேஸு. பொட்டென்ஷியல் எனர்ஜி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஒர்க் டன், இது எல்லாத்துக்குமே ஒரே டைமென்ஷனல் ஃபார்முலா தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா ஒர்க் டன் = ஃபோர்ஸ் × டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா என்ன?
கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றதும் ஒர்க் டன், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, இது எது கேட்டாலும் ஒரே டைமென்ஷனல் ஃபார்முலா தான் வரும். ஏன்னா எல்லாத்தினுடைய எஸ்என்டி ஜூல் தான். சரியா? சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா யூ வில் கெட். ஸோ ml² T⁻⁻². ஸோ அப்போ ஏவுக்கு வந்து 2, அதுக்கப்புறம் பிக்கு வந்துட்டு 4. ரெண்டு தெரிஞ்சால் நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏவுக்கு 2, எல்லாத்துலையும் ஏவுக்கு 2 வந்துருக்குது, இதில் தான் ஏவுக்கு 2 கிடையாது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். பிக்கு வந்துட்டு 4, பிக்கு 4 எங்கே இருக்குது? 2 கேஸில் வந்துருக்குது, இது ரெண்டுத்துலேயும். அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. இது ரெண்டுத்தில் தான் பிக்கு என்ன வந்துருக்குது? 4 வந்துருக்குது. மீது 2 தான் இப்போ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம அக்யூரேட்டாக என்னன்றதை கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆன்சர் என்ன வந்துருக்குது? பியா? பியா ஷூரா? செக் பண்ணிடுவோம். எஸ், பி இஸ் த ஆன்சர். பி இஸ் த ஆன்சர். கிராவிடேஷனல் இன்டென்சிட்டின்றது கிராவிடேஷனல் ஃபீல்டு தான். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபோர்ஸ் F is equal to mass into EG. அப்போ இது EG equal to என்ன கிடைக்கும்? F/m. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் EG கண்டுபிடிங்க. ஃபோர்ஸுக்கு ml⁻⁻² பை எம்னா மாசு. அப்போ என்ன ஆகும்? mm கேன்சல் ஆகிடும், L⁻⁻². ஸோ அதனால் கிராவிடேஷனல் இன்டென்சிட்டின்றது என்னது? EG. கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி. சொல்கிறது புரியுதா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி U, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V. அப்போ மீதி ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்று தான் என்னது? L² T⁻⁻². ஸோ ஆப்ஷன் B is the answer. Cக்கு 1, Dக்கு 3. ரைட்? நான் எப்படி அந்த டைமென்ஷன் ஃபார்முலா ஈஸியாக டெரைவ் பண்ணுறேன்னு புரியுது இல்லையா? அது நீங்களே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ரொம்ப அக்யூரேசியாக இருக்கும்போது, ரொம்ப நியரஸ்டாக ஆப்ஷன்லாம் வரும்போது பர்ஃபெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஃபார்முலாவா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு இதுதான் ஃபார்முலா. அது வேணா அங்கே எழுதிக்கோங்க. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V is equal to minus Gm divided by R. That is the formula of gravitational potential. Gravitational potential. நம்ம சார்ஜில் எழுதுகிற மாதிரி தான். சார்ஜில் எப்படி எழுதிருப்பீங்க? V is equal to KQ/Rன்னு பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? KQ/R இல்லைன்னா Q/4πε0Rன்னு பார்த்துருப்பீங்க. Do you remember this formula? சார்ஜ் கேஸுக்கு எழுதும்போது பொட்டன்ஷியல் எப்படி எழுதிருப்பீங்க? KQ/R. இங்கே கேவுக்கு பதிலாக G, Qக்கு பதிலாக M. ஸோ GM/R. ஒரு மாஸ் இருக்கும், மாஸை சுற்றி அது ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கும். அதனால் ரெண்டு ஃபீல்டு வரும்போது என்ன ஆகும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இங்கே ஆல்வேஸ் அட்ராக்டிவ் நேச்சர் இருக்கும். அதனால தான் நெகட்டிவ் சைன் எல்லா இடத்துலையும் இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன், கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் எழுதும்போது வெக்டார் எழுதும்போது -Gm1m2/Rன்னு எழுதுவோம். பிகாஸ் சாரி, இந்த சாப்டரில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் கூலம்ஸ் லா ஃபோர்ஸில் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், அட்ராக்டிவ் இருக்கும், அங்கே ரிப்பல்சிவ் இருக்கும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்காது? எப்பயுமே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் நேச்சர். கிராவிடேஷனில் ரிப்பல்சிவ் நேச்சரே கிடையாது. ரெண்டு மாஸுக்கு நடுவில் அட்ராக்டிவ் நேச்சர் மட்டும்தான் இருக்கும். தேர் இஸ் நோ ரிப்பல்சிவ் நேச்சர். சார்ஜ் கேஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கனால லைக் சார்ஜ் அன்லைக் சார்ஜ் என்ற கான்செப்ட் வரும். அதனால் அங்கே அட்ராக்டிவ் நேச்சரும் இருக்கும், ரிப்பல்சிவ் நேச்சர் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வெக்டாரில் இருந்து பாசிட்டிவ்லையும் கிடைக்கும், நெகட்டிவ்லையும் கிடைக்கும். பட் இங்கே ஆல்வேஸ் அட்ராக்டிவ்ன்றதுனால இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட். ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சைனில் சொல்லணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்டிவ்னு அர்த்தம். The negative sign indicate the two forces are force between the two particles இல்லை சார்ஜ் மாஸ் எல்லாம் எடுக்கும்போது மைனஸ் இண்டிகேட்ஸ் அட்ராக்டிவ்னு அர்த்தம். இப்போ ரெண்டு சார்ஜ் நீங்கள் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் எடுக்கணும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும்? ஃபைனலாக மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் மைனஸில் வருது அப்படின்னா இந்த நேச்சர் இஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு அர்த்தம்.
எஸ், அதனால அந்த பாயிண்ட்டை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், நோ ரிப்பல்சிவ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம மேக்னிடியூட் மட்டும் எடுக்கும்போது நெகட்டிவ் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்காது. ஸோ KQ/R இங்கே -GM/R அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் அ சிமிலாரிட்டி. அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் மேக்னெட்லாம் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே சார்ஜுக்கு பதிலாக மாசு, அவ்வளோதான். அப்போ இது எழுதலாம். இன்னொன்று அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் இதுக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணிங்கன்னா இங்கே எப்படி எழுதுங்க, எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் U = Q × Vன்னு எழுதிருப்பீங்க. டு ரிமெம்பர், எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வரும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பொட்டென்ஷியலுக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன் U = QV அப்படின்னு வந்திருக்கும். அந்த மாதிரி இங்கே U = MV அப்படின்னு வரும். ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக ஒரு மாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இதனுடைய வேறு ஒரு மாஸ்லால் இருந்து அந்த ஃபீல்டு. ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ V = QVக்கு பதிலாக இங்கே MVன்னு வரும். U/M இதான் என்னது, பொட்டென்ஷியல். டைமென்ஷனல் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ML². பொட்டென்ஷியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இது. பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஒர்க் டன், கைனடிக் எனர்ஜி எல்லாத்துக்குமே ML² T⁻⁻2ன்னு வரும். இங்கே /Mன்னு வரும். இந்த கேஸில் MM கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன வரும், L² T⁻⁻2. ஸோ அதனால தான் இங்கே என்ன வந்திருக்கும், L² T⁻⁻2. பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் பொட்டென்ஷியல் ஒரு ரிலேஷன் தெரிஞ்சுதான் போதும். எப்படி இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணுமோ U = QV அப்படின்னு எப்படி சார்ஜுக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் பொட்டென்ஷியல் ரிலேட் பண்ணமோ அதே மாதிரி மாஸுக்கு ரிலேட் பண்ணும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி கேஸ் கிராவிடேஷனில் வரும்போது மாஸ் × Vன்னு போனோம். அங்கே சார்ஜ்னு வரும், இங்கே M × V. புரியுதா? இப்போ இந்த Vக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுத முடியும், -GM/Rன்னு எழுத முடியும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் மைனஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், -GM × M/M/R. இதான் பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா நான் ஜென்ரலாக கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் ஆரோ ஸ்மால் ஆரோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இப்படி தான் அது வந்திருக்கும். பொட்டென்ஷியலையும் மாசையும் மல்டிப்ளை பண்ணால் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். இது ஆல்ரெடி ஒரு மாஸோடைய பொட்டென்ஷியல், அதுக்கும் இன்னொரு மாஸுக்கும் நடுவில் இருக்குது தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ அதனால் -GM, அதனால தான் இந்த ஃபார்முலா இப்படி வந்திருக்கும். ஸோ இது டேரெக்டாக 2 மாஸ் இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2 masses are given directly அப்படின்னா -GM × M/R இது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு. பொட்டென்ஷியல் மாஸ் இன்னொரு மாஸ் கொடுத்துட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா M × Vன்னு யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட்? எஸ். பிரேக் வேணுமா? ஓகே ஓகே. ஸோ இதுக்கு ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கோங்க, தென் வில் கண்டினியூ. ஓகேவா? வில் கண்டினியூ 8:30. ஸ்மால் பிரேக் எடுத்துகிட்டு வந்துருங்க.
எஸ் ஹாய் ஹாய். எஸ் நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எஸ் குட் மார்னிங் கமலக்கண்ணன். எஸ் நான் சாப்பிட்டேன் சிவானி. எஸ் சிவானி தான் உங்கள் நேம் சொன்னீங்க. எஸ் சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரெடியா? ரைட். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எஸ் நான் சாப்பிடலையா கோமதி? சரி கிளாஸ் முடிச்சுட்டு அப்போ சாப்பிடுங்க. The escape velocity from the Earth's surface is v. The escape velocity from the surface of another planet having radius 4 times that of Earth having the same mass density. இந்த கொஸ்டின்ல இதான் க்ளூ. சேம் மாஸ் டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி கேஸுக்கு நம்ம முன்னாடி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோமா? எஸ்கேப் வெலாசிட்டி கேஸுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல பார்த்தோம்? அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்க. ஃபார்முலாவை வந்து எப்பயுமே மறந்துட்டா கூட சடனாக டெரைவ் பண்ண தெரியணும். இங்கே பார்த்தோமா? இதில் பார்த்தோம் எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி பார்க்கவே இல்லை இன்னும், இப்போ தான் பார்க்கணுமா? இதே கொடுத்துருக்கோம் பாருங்க. √2gme/re இதான் ஆக்சுவலாக எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. எஸ் 6th கொஸ்டினா? தேங்க்யூ. √gme/re 2gme/re இதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இது எப்படி இது கொண்டு வருதுன்னு பாருங்க. ரைட், மாஸ் டென்சிட்டி உள்ள கொண்டு வாங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி உள்ள கொண்டு வரீங்க. டென்சிட்டிக்கு நீங்கள் சிம்பிள் ரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், டி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி இன்ட்டு 4/3 பை RE³ கரெக்டா? வால்யூம் ஆஃப் த எர்த் 4/3 பை R³. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. VE equal to √2gme, me தான் மாற்ற போகிறோம், 2g/re அப்படியே வச்சுக்கோங்க. meக்கு பதிலாக d இன்ட்டு 4/3 பை RE³ d இன்ட்டு 4/3 பை R³ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஆரியும் இந்த கியூபும் கேன்சல் ஆகிடும், இது ஸ்கொயர் ஆகிடும். இப்போ இதை ரூட் எடுத்தால் என்ன ஆகிடும் அப்படின்னா RE² ரூட் எடுத்தால் RE கிடச்சிடும். மீதி எல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க. 4 × 2 8, 8/3 பை இன்ட்டு DG கரெக்டா? 4 × 2 8 பை இன்ட்டு D பை D இன்ட்டு G/3 இது அப்படியே இருக்கும். இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி எப்போ டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருந்தா ஃபார்முலா. கொஸ்டினில் எஸ்கேப் வெலாசிட்டி டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. எர்த்தோடைய டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது டீன்றது இங்கே டென்சிட்டி, இல்லை ரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், ρg கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
But escape velocity V is equal to RE into root of 8/3 pi dg. இப்போ இந்த 8 3 pi dg எல்லாமே கான்ஸ்டன்ட். டென்சிட்டி கான்ஸ்டன்ட் இந்த क्वेश्चन சொல்லிட்டாங்க. சேம் மாஸ் டென்சிட்டி. யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட் 8/3 கான்ஸ்டன்ட். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம்? டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் த எர்த்தா இருந்தா, எனி பிளானட்டா இருந்தா VP டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு RPன்னு போட்டுக்கணும். தட் இஸ் an ஐடியா. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு RE. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எஸ்கேப் வெலாசிட்டி பிளானட்டுக்கு வந்துட்டு வின்னு சொல்லிட்டாங்க. பிளானட்டுக்கு V எர்த் சர்ஃபேஸில் the escape velocity from the surface of another planet having radius மட்டும் என்ன சொல்றாங்க? 4 times. அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? சிம்பிளா escape velocity of planet என்ன வரும்? directly proportional to இது வந்து ரேடியஸ் வந்து 4 times வந்திருக்கு இல்லையா? இதை வேணா இப்படி எழுதிக்கோங்க. RP dash இந்த ஃபார்மட் படி எழுதுனீங்கன்னா escape velocity of planet VP அப்படி எடுத்துக்கோங்க. directly proportional to radius of the RP dash. அவங்க RP என்னன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க? 4 times of earth radius. RP equal to 4 times of earth radius அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ 4 times of earth radius இதுக்கு பதிலாக அப்போ VP directly proportional to REக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதுவீங்க? VE. தட் இஸ் V. ஸோ பிளானட்டோடைய வெலாசிட்டி வந்துட்டு 4 times of Vன்னு அர்த்தம். 4 times of directly proportional. அதில் அப்படியே எழுத வேண்டியதான். இவ்வளோ தூரம் போடணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் இஃப் யூ கன்ஃபார்ம் டென்சிட்டி சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, டென்சிட்டி கூட ரிலேட் பண்ணாங்கன்னா, இதுதான் முதல்ல எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா. எஸ்கேப் வெலாசிட்டியோட ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். இது காமனாக யூஸ் பண்ணும்போது டென்சிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் ஃபார்முலா. VE root of 2gm/RE தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி. இஃப் ரிலேட்டட் வித் டென்சிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டியை டென்சிட்டி கூட ரிலேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போது நீங்கள் இப்படி தான் டெரைவ் பண்ணணும். டெரிவேஷன் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம், பட் நாட் நெசசரி. உங்களால் இது ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் யூ வில் கெட் த ஆன்சர் டைரக்ட்லி. எஸ்கேப் வெலாசிட்டி V இஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி கூட இருக்கும்போது RE root of 8/3 pi dg. டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, சேமாக இருந்துச்சுன்னா எஸ்கேப் வெலாசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணால் ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு RE. புரியுதா? டென்சிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது இடத்துக்குள்ள ரிலேஷன் என்னது? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் REன்னு அர்த்தம். ரேடியஸுக்கும் எஸ்கேப் வெலாசிட்டிக்கும். ஸோ கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். என்ன கொஷின் கொடுத்துக்கிறாங்க, கண்டிஷன் என்ன, அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற டேர்மை உள்ளே கொண்டு வரணும். அந்த டேர்மை உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் அப்புறம் அடுத்தது ஃபர்தராக என்ன பண்ணுறது வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சேம் டென்சிட்டி அப்படின்னா முதல்ல டென்சிட்டி உள்ளே கொண்டு வரணும். பட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் அர்த்தம். அந்த பிளானட்டோட டென்சிட்டியும் சேம், எர்த்தோட டென்சிட்டி சேம். ஸோ தட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ரேடியஸ். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி த ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எர்த்துன்னு வரும்போது ரேடியஸ் ஆஃப் எர்த் எனி பிளானட், இங்கே எர்த்து வந்து எர்த்தோட ரேடியஸும் கான்ஸ்டன்ட் தான். எனி பிளானட் வரும்போது ஸோ வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஃபார் எனி பிளானட் அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் கிடைக்கும் நமக்கு. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இது வேரி ஆகிறதுனால மற்றெல்லாம் கான்ஸ்டன்ட் அந்த இன்னொரு பிளானட்டுக்கு வரும்போது. ஸோ இட் இஸ் இன் கம்பேரிசன். ஸோ அதனால் நம்ம இப்படி ரிலேட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? A particle of mass m is projected with a velocity v equal to k into escape velocity. V கொடுத்துக்கிறாங்க. எஸ், escape velocity v கொடுத்துக்கிறாங்க. From the surface of the earth, the minimum height above the surface reached by the particle. So அந்த minimum height கேட்டுக்கிறாங்க. சாரி, மேக்ஸிமம் ஹைட் இல்லையா? சாரி, மேக்ஸிமம் ஹைட் அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ரீச்டு த பார்ட்டிகிள். ஸோ இந்த கேஸு கேவுடைய வேல்யூ லெஸ் தென் 1 கொடுத்துருக்குறாங்க. கே டைம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வெலாசிட்டி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் கொஸ்டின். maximum height
in terms of the fractional escape velocity. Fractional escape velocity. Maximum height equal to R into V square divided by VE square minus V square. இதுதான் இந்த கேஸுக்கான டைரக்ட் ஃபார்முலா. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸ் கொடுத்துருக்குறாங்க, இதை வந்து ப்ரொஜெக்டட் மோஷனில் த்ரோ பண்ணுறாங்க. அதனுடைய வெலாசிட்டி வந்துட்டு என்னவா இருக்குது, கே டைம்ஸ் ஆஃப் த எஸ்கேப் வெலாசிட்டினா எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாலாம் இல்லை. எஸ்கேப் வெலாசிட்டியை விட கே டைம்ஸ் கே லெஸ் தென் 1 என்ன அர்த்தம், 0.1 0.2. எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மி. ஃப்ராக்ஷன்லாம் என்ன அர்த்தம், 1.5 ஆஃப் VE 1.2 ஆஃப் VE அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் கால்டு கே லெஸ் தென் 1. 0.2 0.3 0.5 அந்த மாதிரி, இல்லை 1/2 1/3 அந்த மாதிரி லெஸ் தென் 1 வரக்கூடிய வேல்யூ தான் இதில் வரும். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டியோடைய ஸ்பீடு கூட ஃப்ராக்ஷனல் வேல்யூ கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இப்போ த்ரோ பண்ணுற வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியாக தான் போகுது. அப்போ எஸ்கேப்பை வெளியெல்லாம் போகாது, ரிட்டர்ன் வரக்கூடிய கேஸ் தான். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் போகும் இத்தனை டைம்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்முலா கே லெஸ் தென் 1 கொடுத்து இந்த ப்ரொஜெக்டர் மோஷன் த்ரோ பண்ண எஸ்கேப் வெலாசிட்டியை விட சம்டைம்ஸ் லெஸ் தென் கொஞ்சம் வேல்யூ இருக்கக்கூடிய வெலாசிட்டியை கொடுத்தா அதிகபட்ச ஹைட் எவ்வளோ போகும்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்கக்கூடிய கேஸ் தான் இது. இதுக்கான கேஸ் தான் இது ஃபார்முலா. ஸோ கொஷினில் இந்த கண்டிஷன் கொடுத்துருவாங்க, கே லெஸ் தென் 1 கொடுப்பாங்க. சில நேரத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்ணுறீங்க, அதனுடைய வெலாசிட்டி வந்துட்டு 0.5 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டு போயிருக்கும், இதே கொஷின் தான். பட் கே வேல்யூ இந்த மாதிரி கேன்னு கொடுக்காம ஃப்ராக்ஷனில் அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. ஃப்ராக்ஷன் மீன்ஸ் டெசிமல்லி சேர்ந்துருக்கலாம், இல்லை ஃப்ராக்ஷன்லேயே இருக்கலாம், அந்த மாதிரி சேர்ந்து கொடுத்துருவாங்க. அப்போது அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா H max equal to the maximum height above the surface of the particle அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த கேஸுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்துட்டு இந்த V தான் கொஷனில் கொடுத்துருக்குது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன நடக்கும், R into V square, V square தான் இந்த V, KVE whole square, V square na V square minus V square. So அப்போ V square minus KVE whole square. So R into K square V square by V square minus K square V square. So K square V square divided by, இதிலிருந்து V square காமனாக எடுத்துருங்க, 1 minus K square கிடைக்கும், 1 minus K square. So V square cancel ஆகிடும், right? So இப்போ R K square by 1 minus K square by 1 minus K square. R K square divided by 1 minus K square. ஆப்ஷன் டி வந்ததா, ஆப்ஷன் டி வந்ததா? சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? சால்வ் பண்ணீங்களா? எஸ், ஆன்சர் வந்ததா? Yes, yes, very good, very good. Right. அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A body of weight 72 Newton on the surface of the earth. பாடியோட வெயிட் என்ன சொல்லிட்டாங்க, 72 Newton on the surface of the earth. What is the gravitational force at a height equal to
ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, half of the எர்த்தோட ரேடியஸ் சைட்டுக்கு போகும்போது, half of the எர்த்தோட ரேடியஸ் சைட்டு போகும்போது என்ன வெயிட் இருக்கும். இது நான் வந்து நார்மல் மெத்தட்லேயும் போடலாம், இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் வரும் நான் சொல்லியிருந்தேன். என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன், இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம 2025ல் பார்த்தோம். எங்கே பார்த்தோம், இது நான் ஷார்ட்கட் ஃபார்முலாவும் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த கேஸில் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன், W டேஷ் ஹைட்டை வந்துட்டு எப்படி கொடுப்பாங்க, எர்த்தோட ரேடியஸை விட 1/2 1/3 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். RE/N இந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டா அட் எனி பர்டிகுலர் ஹைட்டில் வெயிட் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். நான் ஆக்சுவல் மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவல் மெத்தடில் போனாலும் நீங்கள் போடலாம், அது டைம் எடுக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் த்ரோ பண்ணும்போது எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க, எத்தனை டைம்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஹைட்டில் என்ன வெயிட் இருந்திருக்குன்னு கேட்கும்போது என்னன்றது இந்த வேல்யூ வச்சு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் இப்போ இந்த கேஸும் இது ஒரே பேட்டர்ன் டைப் கொஸ்டின். அடிக்கடி இதெல்லாம் இந்த சாப்டர் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெரைவ்டு ஃபார்முலா இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு. அந்த டெரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த இடத்துல நான் எப்படி ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருந்தேன், H = R/N. என்ன கொடுத்துருக்காங்க, half of the எர்த் ரேடியஸ், எர்த்தோட ரேடியஸை விட half of the எர்த் ரேடியஸ் வேணுங்க ஆரின்னு போட்டுக்கோங்க, half of the எர்த் ரேடியஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது நியூ வெயிட் அட் அந்த பர்டிகுலர் ஹைட்டில் எவ்வளோ வெயிட்னு கேட்டாங்கன்னா N/N+1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வெயிட் ஆன் த கிரவுண்டு ஆர் வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இந்த டபிள்யூன்றது என்னது, எர்த்துடைய சர்ஃபேஸில் என்ன வெயிட் இருந்துச்சோ அதை இங்கே மல்டிப்ளை பண்ணணும், வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ அப்போ இங்கே n வந்துட்டு இந்த கேஸ்லேருந்து என்னன்னு சொல்லலாம், n = 2. n = 2ன்றதுனால 2/2 + 1 ஹோல் ஸ்கொயர், 2/2 + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 72. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், 2/3 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. ஸோ அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 8. அப்போ என்ன வர முடியும், 32 நியூட்டன். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஷின், இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின். திரும்ப திரும்ப இந்த கொஷின் இப்போ இதுவே வேறு ஒரு என்ட்ரன்ஸில் கேட்ட கொஷின் தான் இது. ஐ திங்க் இது ஜேஇ நினைக்கிறேன். இதை 2025 நீட்டில் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா இது அதனால தான் நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனுடைய பெனிஃபிட்டே அதுதான். நிறைய ஒரே மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு டைம் இந்த கொஷினை பார்த்து நீங்கள் திரும்ப அதே மாதிரி இன்னொரு கொஷினை பார்க்கும்போது அப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது புதுசாக இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கும்போது அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். இந்த கொஸ்டினை இப்படி சால்வ் பண்ண ஈஸி ஆன்சர் கிடைக்கும். நார்மல் மெத்தடும் போட முடியும். சம்டைம்ஸ் யூ கேன் டெரைவ் த ஜென்ரல் டெரைவ்டு ஃபார்முலா ஆல்சோ. ஸோ இந்த கேஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வர்றதுனால நான் அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணேன். இது நான் டெரைவ் பண்ண ஃபார்முலா தான். ஸோ இந்த கேஸுக்கு நீங்கள் யார் வேணாலும் டெரைவ் பண்ண முடியும். இதை நம்ம யார் வேணாலும் பண்ண முடியும். கண்டிஷன், பேசிக் மேக்ஸ் ரிலேஷன், அதில் கரெக்டாக ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், நிறைய கேஸுக்கு நியூ ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியும். ஆனால் அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி டெரைவ் பண்ணணும். அது நிறைய கொஷின்ஸ் பார்க்கும்போது ஒரே மாதிரி பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி நிறைய நியூ ஃபார்முலாஸ் நீங்களே ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். ரைட். இந்த கொஷின் சொல்லுங்கள் பார்ப்போம். கிட்டத்தட்ட இது அதே கொஷின் தான். A body of weight என்ன கொடுத்துருக்காங்க, 200 Newton on the surface of the earth. How much it weight halfway down to the center of the earth. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? halfway down என்ன அர்த்தம்? ரைட். இங்கே என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டோடைய வெயிட் 200 நியூட்டன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹவு மச் வெயிட் வில் halfway டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டு த சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து. சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து half ஆஃப் த டிஸ்டன்ஸ் நீங்கள் கீழே போனதுக்கப்புறம்
halfway டவுன் போனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து எவ்வளோ கிராவிட்டி அந்த வெயிட் இருந்திருக்கும், அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன வெயிட் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ஆக்சுவலாக டெப்த் கேஸ். வெயிட் அட்டு தட் பர்டிகுலர் டெப்த் இந்த மாதிரி கீழே போனீங்கன்னா போகும்போது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் எவ்வளோ டெப்த்து கீழே போகிறீங்களோ போனதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் எங்கேருந்து கால்குலேட் பண்ணணும், எர்த்தோடைய சென்டர்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் மேலேருந்து கீழே போவீங்க, சம் கிலோமீட்டர் கொடுத்துருவாங்க, எர்த்தோடைய சென்டர்லேருந்து அது எவ்வளோ தூரம் எடுக்கிறது தான் என்னது அந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டன்ஸும் நமக்கு கால்குலேட் பண்ணும்போது கிராவிட்டியாக இருக்கட்டும் எது கால்குலேட் பண்ணாலும் ஃப்ரம் த எர்த் சென்டர்னு அர்த்தம். மென்ஷன் பண்ணுறது டவுன்வர்டில் போகிறனால சர்ஃபேஸ்லேருந்து இவ்வளோ தூரம் கீழே போயிருக்கீங்கன்னா எர்த்தோடைய சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரன்றதை பார்க்கணும். சரியா? ஸோ அதனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்குதுல சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கு பை எர்த் ரேடியஸ் இன்ட்டு வெயிட் அட் த சர்ஃபேஸ். வெயிட் வந்து ஆன் த சர்ஃபேஸில் என்ன இருந்திருக்குது. இதான் ஃபார்முலா. ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன் த சர்ஃபேஸ்லேருந்து கீழே டெப்த்து போகிறீங்க, எர்த்தோட ரேடியஸ் மாதிரி எத்தனை டைம்ஸ்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஆஃப் வே டவுன் எவ்வளோ இருக்கலாம். நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அதான் சொல்லுங்கள், ஹவு மச் வெயிட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹாஃப் வே டவுன் நீங்கள் மேலேருந்து ஆஃப் ஆஃப் த எர்த் ரேடியஸில் பாதி டிஸ்டன்ஸ் போயிருக்கும்போது வாட் இஸ் த வெயிட். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் பாதி டிஸ்டன்ஸ் நீங்கள் போனால் மொத்த ரேடியஸ் 6, அப்போ பாதி டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஃப்ரம் த சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் வரும், RE/2. ஹாஃப் வே டவுன் என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் பாதி தூரம் போகிறீங்கன்னா அப்போ சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும், அது பாதி தூரம் இருக்கும், RE/2 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த எர்த் இன்ட்டு வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் எவ்வளோ கொடுத்தா 100 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கேஸுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா இந்த RE கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 ஆன் த சர்ஃபேஸில் வெயிட் வந்து 200ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, 200 நியூட்டன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 100 நியூட்டன். புரியுதா? இது 2019 கேட்ட நீட் கொஸ்டின், 2019 கொஸ்டின். ஃபாலோ பண்ண முடியுதா? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, the height at which the weight of a body 1/16 its weight on the surface of the earth அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே கேஸ் தான் இது, முன்னாடி யூஸ் பண்ண அதே கேஸ் தான். இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இப்போ நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். The height at which weight of the body becomes 1/16 of its weight ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸில் இந்த வெயிட்டோட 1/16 இருக்குது அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போது இதை நீங்கள் 2-3 மெத்தடில் ட்ரை பண்ணலாம். பட் ஐ வில் டூ டைரக்ட் மெத்தட். நான் கொடுத்த ஷார்ட்கட் ஃபார்முலாக்கு வாங்க. W dash equal to n/n+1 whole square into weight on the surface of the earth. கரெக்டா? இது நான் ஒரு ஃபார்முலா கொடுத்து ஞாபகம் இருக்குதா? ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து W, வெயிட் வந்து W. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எர்த்தோட ரேடியஸை விட எத்தனை டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இந்த ஹைட்டு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம H=R/n ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் நம்ம கொண்டு வரோம். என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு என்ன ஃபார்முலா இந்த கேஸுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்தோம், H=R/n. இந்த n என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்னன்னு கொட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், எத்தனை டைம்ஸ் எர்த்தோட ரேடியஸ் மாதிரி ஹைட் இருந்திருக்குன்றது டேட்டா நமக்கு கிடைச்சிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? நான் சொன்னது புரியுதா? அதே கொஸ்டின் தான், கேட்டுக்கிற டேட்டா இன்டைரக்ட் வெயிட்டை கொடுத்துட்டாங்க. இதனோட வெயிட்டோட 1/16 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த வெயிட் W டேஷ் வந்து எர்த்தில் ஆன் த சர்ஃபேஸில் இந்த வெயிட்டோட 1/16 டைம்ஸ், 1/16
டைம் ஆஃப் ஆன் த சர்ஃபேஸில் இருந்த வெயிட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும்? இதில் சப்ஸ்டிட் பண்ணால் W டேஷுக்கு பதிலாக 1/16th டைம் ஆஃப் W n/n+1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு W. அப்போ இங்கே என்ன ஆகிடும்? இந்த W கேன்சல், ஸ்கொயர் இங்கே வந்து ரூட் ஆகிடுமா? ரூட் ஆஃப் 1/16 ஈக்குவல் டு n/n+1 n/n+1 கரெக்டா? இதை ரூட் எடுத்தால் என்ன வரும்? 1/4 ஈக்குவல் டு n/n+1. இப்போ இதிலிருந்து என்ன கண்டுபிடிங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? n+1 1 into n+1 n+1 இது 4n. ஸோ 1 ஈக்குவல் டு 4n ப்ளஸ் நாங்கள் போனால் மைனஸ் n ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் டு 3n. அப்போ n ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? 1/3. n ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? 1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. n ஈக்குவல் டு 1/3. புரிஞ்சுதா? n ஈக்குவல் டு 1/3. அப்போ ஹைட் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ஃபோர் h ஈக்குவல் டு r/n, அதர்வைஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த் பை n. n என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1/3. இதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 3 எங்கே போய்டும்? மேலே போய்டும். 3 டைம்ஸ் ஆஃப் RE. எர்த்தோட ரேடியஸை விட ஹைட் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு கொண்டு போனீங்கன்னா, எர்த்தோடைய ரேடியஸை விட 3 டைம்ஸ் ஆஃப் எர்த் ரேடியஸ் ஹைட்டு கொண்டு போனீங்கன்னா ஆன் த சர்ஃபேஸ் இருந்த வெயிட்டை விட 1/16th டைம்ஸ் ஆஃப் த வெயிட்டை நீங்கள் கெட் பண்ண முடியும். இட் இஸ் அ ரிவர்ஸ் கொஷின். முன்னாடி போட்ட ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஃபார்முலா ஒன்று தான், கேட்ட டேட்டா வேறு. ஸோ இப்போ அதுலேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் வெயிட்டை கொடுத்துட்டு ஹைட்டையும் சொல்லிட்டாங்க. வெயிட்டு தான் என்னவா இருக்குன்னு கேட்டாங்க. ஆன் த சர்ஃபேஸுடைய வெயிட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போகிறாங்க, எர்த்தோட ரேடியஸை விட எத்தனை டைம்ஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் கேஸுக்கு நீ என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அதை வெயிட் என்னவா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதே கொஷின் இப்போ என்ன கேட்டாங்க? வெயிட் எத்தனை டைம்ஸ் சொல்லிட்டாங்க, இதை விட எத்தனை டைம்ஸ் அது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஹைட்டில் போயிருந்தால் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின் இதான் பேட்டர்ன் அப்படின்றது. நான் என்ன சொன்னேன் இல்லையா, இந்த சாப்டரில் நிறைய பேட்டர்ன் இருக்குன்னு. திஸ் இஸ் கால்டு பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின். ஒரே மாதிரி சிமிலாரிட்டி இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைம் நடத்தும் போது அதை ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கும் நான் திரும்ப சொல்கிறது தான். இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் கொஷின். கிரவுண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு கொண்டு போனதுக்கப்புறம் வெயிட்டு இல்லை ஹைட் எப்படின்னு கேட்கலாம், எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன கேட்குறாங்கிறத கரெக்டாக யோசிக்க தெரியணும். அப்புறம் சப்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ண தெரியணும் அந்த கொஷின்லேருந்து. தென் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இதில் எதுவுமே இருக்காது. ஃபாலோ பண்ண முடியுது இல்லையா? ரைட், ஈஸியாக தானே இருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங்கு. இதே மாதிரி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். பெருசாக எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. சிம்பிளாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின். இங்கே ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் மொத்தமாக ஒரு 15 ஃபார்முலா வரும் இந்த சாப்டரில் ஓவராலாகவே. அப்புறம் சில டெரிவேட்டிவ் ஸ்டாண்டர்ட் பேட்டர்னுக்கு மட்டும் சில ஃபார்முலா இந்த மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் ப்ராப்பராக போட்டு எழுதி வச்சுட்டுனா நான் முடிஞ்சால் நான் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் வேணால் தனியாக எழுதி கொடுக்குறதுக்கு டைம் இருந்தால் நான் தரேன். இந்த சாப்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ப்ளஸ் டெரைவ்டு ஃபார்முலா ஃபார் த கண்டிஷன், எந்தெந்த சுச்சுவேஷன் அதை யூஸ் பண்ணணுன்றதை முடிஞ்சால் நான் அதையும் டைம் இருந்தால் நான் ட்ரை பண்ணி கொடுக்குறாது. அதை உங்களுக்கு பிபிடி மாதிரி ரெடி பண்ணி நான் கொடுக்குறாது. நோட்ஸாக பிடிஎஃபாக கூட கன்வெர்ட் பண்ணி. சரியா? பாசிபிளாக இருந்துச்சுன்னா நான் ஐ வில் ட்ரை. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்களே எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நடத்துறது புரிஞ்சுதுன்னா இஃப் யூ மேக் யுவர் ஓன் நோட்ஸ் தட் இஸ் மச் பெட்டர் தென் மை நோட்ஸ். ஏன்னா நான் நடத்துறது எல்லாமே புரிஞ்சிருந்தாலும் உங்கள் நோட்ஸ்ன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் எனிவே ஐ வில் ட்ரை. ரைட்? Right, next question. If escape velocity
and V naught is orbital velocity of satellite for orbit close to the Earth's surface. Orbit close to the Earth's surface, then these are related by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எஸ்கேப் வெலாசிட்டி உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். எர்த்தில் எஸ்கேப் வெலாசிட்டி உடைய ஃபார்முலாவை முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, V naught ஆர்பிட்டல் வெலாசிட்டி க்ளோஸ் டு த எர்த் சர்ஃபேஸ் சொல்லிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஹைட் 0ன்னு அர்த்தம். சேட்டலைட் வெலாசிட்டி ஸோ இதை வந்து V நாட்னு சொல்லிட்டாங்க, இதை Vன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்னன்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். 2g × me / RE. இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா. சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாலோ இதை ஒரு ஆப்ஜெக்டோ த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய மினிமம் வெலாசிட்டி, அந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இங்கே வந்துட்டு ஆன் த சர்ஃபேஸில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √GME / RE. இதெல்லாம் ஃபார்முலா பார்த்தோங்க, கரெக்டா? சேட்டலைட் ஆன் த சர்ஃபேஸில் ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா? எஸ், ஆன் த சர்ஃபேஸுக்கு இதுதான் ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த கேஸில் இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை √2 × √GME / RE பிரிக்கலாம். √2 × √GME / RE வரும். √GME / RE க்கு பதிலாக நீங்கள் என்ன எழுத முடியுங்க, V naught அப்படின்னு எழுத முடியும். சொல்கிறது புரியுதா? √GME / RE க்கு பதிலாக we can write what? இது வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபார்முலாவோட மீனிங் என்ன அப்படின்னா, the relation between escape velocity on the surfaceல ஆரம்பித்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் சேட்டலைட் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன். சேட்டலைட் வெலாசிட்டி வந்து ஆன் த சர்ஃபேஸில் இருக்கும்போது, அது ரொம்ப முக்கியம். சேட்டலைட் வெலாசிட்டி ஆன் த சர்ஃபேஸில் இருக்கும்போது, ஸோ எஸ்கேப் வெலாசிட்டியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா சேட்டலைட் ஆன் த சர்ஃபேஸ் சொல்லிட்டு √2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைச்சிரும். இல்லை, இதை இங்கே இந்த கொஷின் வேறு எப்படியெல்லாம் கேட்கலான்னு பாருங்களேன். இந்த கொஷின் இது அவ்வளோதான், இது ஆன்சர் முடிஞ்சது. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, V = √2 V naught. √2 × V naught தனியாக வரும், சரியா? எஸ்கேப் வெலாசிட்டி V = √2 V naught. இது கரெக்டு. இது வேற எப்படி இதே ஆன்சர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ரூட்டோட வேல்யூ என்ன, 1.414 V naught இல்லைனா 1.4 V naughtனு கொடுக்கலாம். 1.414னு கொடுக்கலாம். அதர்வைஸ் சிம்பிளாக 1.4 ரவுண்டிங் ஆஃப் ரொம்ப நியரஸ்ட்டாக ஒரு டெசிபிள் வேல்யூ மட்டும் கொடுக்கும்போது 1.4 V naughtனு கொடுக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. நான் சொல்கிறது இந்த கேஸுக்கான ஆன்சர் முடிஞ்சது. இதே கொஷனுக்கு ஆப்ஷனை வேறு எப்படியெல்லாம் கொடுத்துருக்கலாம், வேறு என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம் ஆப்ஷனில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வேறு எப்படி கொடுத்துருக்கலாம், இது வேறு ஆப்ஷன் வேறு V naught எப்படி எழுதலான்னு பாருங்கள். எர்த்தோடைய சேட்டலைட்டோடைய ஆர்பிட் க்ளோஸ் டு த எர்த்து ஸ்பீட் எடுக்கும்போது என்ன வரும், V naught = V / √2ன்னு வரும். இதுலேருந்து இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த √2 இங்கே கொண்டுனா V / √2. 1/√2 எதுக்கு ஈக்குவல், 0.707. ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட இந்த ஏசி கரண்ட் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்மெட் இது, தெரியுதா? ஸோ V naught = V / √2ன்னு சொல்லலாம், இல்லைனா 0.707 VE அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே அதோட ஈக்குவலன்ட் ஃபார்மெட். ஸோ இது ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பெருசாக ரொம்ப டஃப்பான கொஷின் சொல்கிறதுக்குலாம் இதில் ஒன்றும் கிடையாது.
ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் போடுவீங்க? The radii of circular orbits of two satellites A and B of the earth சொல்லி கொடுத்துட்டாங்க are 4r and r respectively if the speed of satellite is 3v அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்பீடு வந்துட்டு. then the speed of satellite B என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் சேட்டலைட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். v is equal to root of g me by re plus h. இதான் வந்து இதான் என்னது ஸ்பீட் ஆஃப் சேட்டலைட். re plus h என்ன அர்த்தம்? சென்ட்ரல் இருந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த் பிளஸ் ஹைட் மொத்தமாக சேர்ந்த நியூ ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் கால்டு டோட்டல் ரேடியஸ். சொல்றது புரியுதா? ஸோ RE + Hன்றது சென்டர்லேருந்து மொத்த ரேடியஸ்னு அர்த்தம். எர்த்தோடைய சென்டர்லேருந்து சூஸ் பண்ண அந்த ஹைட்டுக்கு உள்ள மொத்த ரேடியஸ் தான் RE + H. சில கொஷனில் மொத்த ரேடியஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அப்போ டோட்டலாக அந்த ரேடியஸ் அப்படியே எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கொஷின் அந்த மாதிரி தான். சரியா? இப்போது இது சேட்டலைட்டோட வெலாசிட்டி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயமா நோட் பண்ணிப்போம். இந்த RE + H ஃபஸ்ட்டு கேஸு கொடுத்துட்டாங்க, AB ரெண்டுத்துக்கு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ஏ எழுதுங்க. ஏ தானே ஃபஸ்ட்டு? எஸ். ரூட் ஆஃப் ஜி எம்இ கொஷினில் ஹைட்டு கொடுக்கல, டேரெக்டாகவே ரேடியஸ்ன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? RE + H மொத்தமாகவே கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? RE + Hனா கொஷினில் ஹைட்டு கொடுக்கும்போது ரேடியஸ் ஆஃப் த எர்த் ப்ளஸ் ஹைட்டு மொத்தமாக சேர்த்து, அது மொத்தமாக சேர்த்தா டோட்டல் ரேடியஸ்னு அர்த்தம். RE + Hன்றது டிஸ்டன்ஸ், மொத்த ரேடியஸ்னு அர்த்தம். சென்ட்ரல் இருந்து RE + Hன்றது இந்த கொஷினில் டேரெக்டாகவே அந்த ரேடியஸை கொடுத்துட்டாங்க. ஹைட்டு கொடுக்காம, ஹைட்டு கொடுத்தா இல்லை ஹைட்டை ஆட் பண்ணி ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட ஆட் பண்ணால் டோட்டல் ரேடியஸ் புதுசாக கிடைக்கும். இங்கே அவன் என்ன கொடுத்துட்டாங்க? சென்டர்லேருந்து ஏவோட ரேடியஸ் 4rன்னு கொடுத்துருக்காங்கன்னா RE + Hோடைய ஃபஸ்ட்டு கேஸு 4r அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? ஹைட்டு கொடுத்தா ஹைட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஹைட்டு கொடுக்காம மொத்த ரேடியஸ் டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா இது மொத்த ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். RE + H தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். இது VA. வாட் இஸ் VB? ரூட் ஆஃப் ஜி எம்இ பை RE + H செகண்ட் கேஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஹைட்டுன்னு கொடுத்துருந்தா தான் இதில் H சப்ஸ்டிட் பண்ணுவேன். எர்த்தோட ரேடியஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா RE + H மொத்த ரேடியஸ்னு அர்த்தம். ஆன் த சர்ஃபேஸ்னால் H is 0, அதனால் REன்னு கிடைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது ரெண்டும் சேர்த்து சென்டர்லேருந்து வரக்கூடிய ஹைட்டுன்னு அர்த்தம். புரியுதா? ரைட். ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் சேட்டலைட் வந்து 3vன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? VA வந்துட்டு 3 டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, ஸ்பீடு 3 டைம்ஸ் ஆஃப் வின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. VA வந்து 3v அப்படின்னு எடுத்துக்குவாங்க. தென் பியோடைய ஸ்பீட் என்னவா இருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரேஷியோ எடுங்க. VB by VA ரேஷியோ எடுத்திங்கன்னா, VB by VA ரேஷியோ எடுத்திங்கன்னா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? இதே இங்கே இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதிட்டுருக்கலாம். 1 செகண்ட். இது இப்படியே பண்ணுங்கள். ரேஷியோ எடுக்க தேவை, அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டுடலாம் பாருங்கள். இதில் 1/4 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 1/2 GME by RE. சொல்கிறது புரியுதா? இங்கே வந்து 4 இருக்குது. 4 ரூட் எடுத்தால் 2 ஆகிடும். நியூமரேட்டர் 1 இருக்கலாம். 1 ரூட் எடுத்துக்கலாம். 4 ரூட் எடுத்தால் 2. 1/2 GME by RE. ஸோ இங்கே ரூட் ஆஃப் GME by REக்கு பதிலாக நம்ம என்ன எழுத முடியும்? VBன்னு எழுதலாமா இதிலிருந்து? ஸோ VAவுக்கு பதிலாக 3v, VAவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 3vன்னு எழுதுகிறேன். 3v இது VAவுக்கு பதிலாக. இதில் இந்த பக்கம் ஆஃப்ன்ட்டு இதுக்கு பதிலாக GME by REக்கு பதிலாக VBன்னு ரிப்ளேஸ் பண்ணலை. ஸோ அப்போ half ஆஃப் VB கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 times the velocity equal to VB. கரெக்டா? ஆன்சர் என்ன வரும்? 6v, 6 times the velocity. ஆப்ஷன் B is the answer. இல்லை நீங்கள் ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணலாம், பண்ண முடியும்.
எஸ், காட் இட், வெரி குட். புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இதை மீனிங் கரெக்டாக புரிஞ்சுங்க. இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹைட்டு கொடுத்தாங்கன்னா ஹைட்டை ஆட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண வேண்டியதாக மொத்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃப்ரம் த சென்டர் மொத்த ரேடியஸ் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் அ டோட்டல் டிஸ்டன்ஸ். RE + H மொத்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும் குழப்பம் இல்லாமல் இருந்தால் போதும். ஹைட்டுன்னு சொல்லி கொடுக்குறது வேறு, ரேடியஸ்னு கொடுக்குறது வேறு. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இமேஜின் a new planet having same density as that of Earth, but it 3 times bigger than Earth size அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய சைஸ் வந்துட்டு 3 டைம்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா ரேடியஸ் 3 டைம்ஸ்னு அர்த்தம். சைஸ் 3 டைம்ஸ் பிகர்னா என்ன அர்த்தம்? ரேடியஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? இஃப் தி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 3 டைம்ஸ்னா கொடுத்துட்டாங்க. சேம் டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. டென்சிட்டி மாறல நமக்கு. ஓகே ஓகே. அதனுடைய சைஸ் வந்துட்டு இதனுடைய 3 டைம்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் g, then the surface of the new planet G dash, surface of the new planet G dash கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? surface of the new planet இதில் திரும்பவும் நான் சொன்ன அந்த ஒரு க்ளூ இருக்குது பாருங்கள். என்னன்னு தெரியுதா? சேம் டென்சிட்டி. முன்னாடி ஒரு கொஸ்டினை நான் அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தேன். சேம் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி முதல்ல உள்ளே கொண்டு வரணும் அந்த ஃபார்முலாவில் இருந்து. நீங்கள் ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்லேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். கிராவிட்டியோடைய ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த், G இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் பை RE ஸ்கொயர். கிராவிட்டி G இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் பை RE ஸ்கொயர். இதில் மாஸ் ஆஃப் த எர்த் டென்சிட்டி கூட கொண்டு வாங்க. டென்சிட்டி D இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எர்த், மாஸ் பை வால்யூம். பேசிக்காக டென்சிட்டி என்ன அர்த்தம்? மாஸ் பை வால்யூம். ஸோ இங்கே மாஸ்ன்றது மாஸ் ஆஃப் த எர்த்து, வால்யூம் வந்து 4/3 πRE³ ரேடியஸ் ஆஃப் த எர்த், எர்த்துக்கு வர்றதுனால. அப்போ இதுலேருந்து கிராவிட்டி எப்படி எழுதலாம்? therefore G ஈக்குவல் டு G இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த்துக்கு பதிலாக G/RE ஸ்கொயர் வச்சுக்கோங்க. இன்ட்டு G/RE ஸ்கொயர் வச்சு மாஸ் ஆஃப் த எர்த்துக்கு பதிலாக என்ன எழுதலாம்? இதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ME ஈக்குவல் டு 4/3 πdRE³ கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா மாஸ் ஆஃப் த எர்த் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4/3 πdRE³. கரெக்டா? எது சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4/3 πdRE³. அப்போ இங்கே என்ன ஆகும் பாருங்க. RE ஸ்கொயரும் இந்த ஒரு REயும் கேன்சல் ஆகிடும். மீதி கிராவிட்டி ஈக்குவல் டு 4/3 πgd இன்ட்டு REன்னு கிடைக்கும். ஸோ அப்போ பிளானட்டோட ரேடியஸ் தான் இங்கே மாறுது. ஸோ அப்போ கிராவிட்டி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் த பிளானட். தட் இஸ் த கன்க்ளூஷன். சொல்கிறது புரியுதா? இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு? 4/3 πgd டென்சிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. சேம் டென்சிட்டி சொன்னாலும் இப்போ டென்சிட்டி உள்ளே கொண்டு வந்துட்டேன். எர்த்தோடைய ரேடியஸையும் இதையும் தான் இப்போ சேஞ்ச் ஆக போகுது. பிளானட்டோட ரேடியஸ் வந்து எர்த்தோட ரேடியஸை விட 3 டைம்ஸ். அப்போ அதிகமானதான் சைஸ் 3 டைம்ஸ் ஆக முடியும். இது ஒரு சைஸு. ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகும்? அந்த ஸ்பேரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சைஸ் இன்க்ரீஸ்ன்றது என்னது? ரேடியஸ் இன்க்ரீஸ். எர்த்தோட ரேடியஸை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த 3 டைம்ஸ் பிக்கர் சைஸ் ஆஃப் த ஸ்பியர் கிடைக்க முடியும். காட் இட்? அப்போது கிராவிட்டி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் எப்போ? டென்சிட்டி சேமாக இருக்கும்போது. நல்லா புரிஞ்சுங்க, டென்சிட்டி சேமாக இருக்கும்போது. தட் இஸ் a very important thing. அப்போ therefore the new gravity G dash equal to 3 times of the earth radius இருந்திருக்கும். அதாவது G dash directly proportional to R dashனு இருக்கும். ஸோ G dash directly proportional to எர்த்தோட ரேடியஸை விட 3 டைம்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 3 times of the earth radiusன்னு சொன்னதுனால ஸோ இது வந்து RE. ஓகேவா? ஸோ அப்போ G dash ஈக்குவல் டு
REக்கு பதிலாக நீங்கள் ஜின்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் G dash equal to 3G. G dash equal to 3G. ஆப்ஷன் D is the answer. புரியுதா? நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதா? முதல்ல டென்சிட்டி சேம்னு வந்தால் நான் அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு புரியுதா பாருங்கள். டென்சிட்டி சேம்னு சொன்னாங்கன்னா முதல்ல டென்சிட்டி உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த ஃபார்முலா தான். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, வால்யூமோடைய ஃபார்முலா மாஸ் மீன்ஸ் இங்கே மாஸ் ஆஃப் த எர்த்து ஃபிக்ஸ்டு. அது வால்யூம்னா 4/3 πr3. இந்த ஃபார்முலாவை தான் டென்சிட்டி கேட்குறப்பெல்லாம் இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். டென்சிட்டி ரிலேட் பண்ணும் போதெல்லாம் அது சேட்டலைட் கேஸில் டைம் பீரியட் கேஸில் ஒரு இடத்துல பார்த்தோம், டென்சிட்டிக்கு ரிலேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கிராவிட்டிக்கு பார்த்துருக்குறோம். கரெக்டாக? ஸோ டென்சிட்டி உள்ளே வந்தால் டென்சிட்டியில் மாஸ் ஆஃப் எர்த்துக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரேடியஸுக்கும் வெலாசிட்டிக்கு ரிலேஷன் கிடைக்கலாம், ரேடியஸுக்கும் கிராவிட்டிக்கு ரிலேஷன் கிடைக்கலாம். எப்போ டென்சிட்டி சப்ஸ்டிட் பண்ணும்போது. அப்புறம் அந்த பிளானட் கேஸுக்கு அது சேம் டென்சிட்டின்னு சொல்லும் போது தான் அப்போ இந்த பிளானட்டோடைய கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ரேடியஸ். ஸோ டென்சிட்டி சேம்னு சொன்னதுனால அது கான்ஸ்டன்ட் டேட்டாவாக மாறிடும். அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ரேடியஸுக்கும் கிராவிட்டிக்குள்ள ரிலேஷன் என்னன்றதை உள்ளே கொண்டு வரணும். எப்பயுமே டென்சிட்டி கான்ஸ்டன்ட் சொன்னாங்கன்னா. ஸோ தட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன். ரீஅரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆன்சர் வந்து ரிலேஷன் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். A body of mass m is placed on earth surface which is taken from the earth surface at h equal to 3r. Then change in gravitational potential energy. இதே கொஸ்டினை நம்ம காலையில் போட்டோம், ஞாபகம் இருக்கா? சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம இந்த மாடலில் தான் பார்த்தோம். டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா? காலையில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து யார் யார் இருக்கிறீங்க? இந்த கொஸ்டின் தான் காலையில் உங்களுக்கு 2019 நீட்டில் கேட்ட கொஸ்டின் சொல்லியிருந்தேன், 2026 கேட்ட கொஸ்டின் சொல்லியிருந்தேன். அதே கொஸ்டின் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன். பேட்டர்னா என்னது? கிரவுண்டில் ஆன் த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா என்ன கேட்பாங்க? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்கலாம், இல்லை ஒர்க் டன்னு கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தான். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ வருதுன்னு கேட்கலாம், இல்லை ஒர்க் டன். அதர்வைஸ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தட் இஸ் W ஒர்க் டன். இங்கே W போட்டால் ரெண்டு குழப்பம் வரும். சரியா? ஒர்க் டனுக்கு நம்ம W யூஸ் பண்ணுறோம், வெயிட்டுக்கு W யூஸ் பண்ணுறோம். ஸோ டெல்டா டபிள்யூன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, எஸ் வெரி குட் தமிழரசி, H by H plus R or RE radius of the earth. R போட்டாலும் அதே தான், REன்னு போட்டாலும் அதே தான், இன்ட்டு mgr. ரைட்? இந்த ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கேஸ் ஈஸியாக சால்வ் பண்ணான்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ரெண்டு பேட்டர்ன் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தேன். கிரவுண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு நீங்கள் கொண்டு போனதுக்கப்புறம் வெயிட்டு எப்படி இருந்துக்குன்னு கேட்குறது ஒரு கொஷின். அதுக்கு n/n+1² இன்ட்டு வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து கொஷினில் வந்துட்டு என்ன கொடுத்துருவாங்க? ஹைட்டை வந்து எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க எத்தனை டைம்ஸ்னு. இது வந்துட்டு அதே பர்டிகுலர் ஹைட்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ H = 3Rன்னு கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க 3R RE. அப்போ இங்கே Rன்னு போட்டதுனால REன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? R வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ 3R டிவைடட் பை 3R + R இன்ட்டு mgr. ஸோ 3 times of R by 4R இன்ட்டு mgr. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும்? R கேன்சல் ஆகிடும். 3/4 of mgr. 3/4 of mgr. ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டட் மாடல் பேட்டர்ன் கொஸ்டின். இதெல்லாம் திரும்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டைம் சேவிங். நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டு ஆன்சர் கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் கேட்குற கொஸ்டின் கிடையாது. இந்த கிராவிடேஷனில் திரும்ப ஈவன் 2026 கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டு 2019 கொஸ்டின். பேட்டர்ன் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று டென்சிட்டி ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை டைமு ரேடியஸை வச்சுட்டு ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட் ரேடியஸோ இல்லை டைம் பீரியடோ எப்படி இருந்திருக்கும், ஏதாவது ஒன்று மட்டும் அன்னோனாக இருக்கும். இப்போ
வெயிட் ரிலேட்டடாக ஒரு 2 பாயிண்டில். அப்புறம் கிராவிட்டி, ஒரு பிளானட்டோட கிராவிட்டி கம்பேர் பண்ண எர்த்தோட கிராவிட்டி கம்பேர் பண்ண பிளானட்டோட கிராவிட்டி எப்படி இருக்கும், மாஸோ ரேடியஸோ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா. அதே மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும் ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும். அப்புறம் சேட்டலைட் கேஸ். திரும்ப திரும்ப கொஷின் இந்த லூப்புக்குள்ளே தான் சுற்றி வரும் இந்த சாப்டரில். இந்த சாப்டரில் கொஷின் இதை தாண்டிலாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஆன்சர் பண்ண முடியும் இந்த கொஷினை, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த சாப்டர் அந்த மாதிரி. மற்ற சாப்டர்லாம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய யோசிக்கணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை ரொம்ப யோசிக்கிறதுக்கு இருக்காது. அவங்க கம்பாரிசன் தான் கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ அதிகமாக கொஷின் கேட்பாங்க. ரேஷியோ வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்புறம் எஸ்கேப் வெலாசிட்டி நம்ம பார்த்தோம்லையே அந்த மாதிரி சில கொஷின்ஸ். இந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த மாடல் கொஷின் இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் மாடல் கொஷின். கிட்டத்தட்ட இதுவே நான் உங்களுக்கு அந்த கம்பாரிசனுக்காக தான் நான் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த கொஷின் நம்ம வந்துட்டு இப்போ இது நான் இந்த கொஷின் நல்லா புரிஞ்சுருந்தா நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் நீட்டுக்கு அந்த 2026 எழுதுறதுக்கு முன்னாடி நான் நடத்துகிற கொஷின் இது. நான் அப்பயும் இந்த ஃபார்முலா கொடுத்து நடத்தியிருந்தேன். அதே மாதிரி அந்த 2019 கொஷின் நடத்தியிருந்தேன். ஸோ அப்படியே டிட்டோ அதை நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் போட்டிருக்கலாம். அதை நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சரியா? ரைட்? எஸ், குட். இந்த கொஸ்டினுக்கு ஐ திங்க் இது இப்போ போட்டோன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இது இப்போ சால்வ் பண்ண கொஸ்டின் தான். ஹாஃப் ஆஃப் இட்ஸ் எர்த் ரேடியஸ் சால்வ் பண்ண கொஸ்டின் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இதுவும் சால்வ் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் வாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. The escape velocity of a body on the surface of the earth is 11.2 km per second. If the same body is projected upward with velocity 22 km per second, the velocity of body is infinite distance from the center of the earth will be கேட்டிருக்கிறாங்க. இந்த இன்ஃபினைட் டிஸ்டன்ஸுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இது பர்டிகுலராக இது டைரக்ட் கேஸ் இது. ஓகேவா? இந்த இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் எஸ்கேப் வெலாசிட்டி கேஸுக்கு we have direct formula velocity at infinity, infinite distance. நம்ம த்ரோ பண்ணுற வெலாசிட்டி மைனஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. த்ரோ பண்ணுற வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்கேப் வெலாசிட்டின்றது என்னது? மினிமம் வெலாசிட்டி. அதுலேருந்து வெளியில் போகிறதுக்கான மினிமம் வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த கேஸில் எஸ்கேப் வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துக்கிறாங்க 11.2 km per second. இந்த வெலாசிட்டி இன்னொரு ப்ரொஜெக்டட் வெலாசிட்டி என்ன கொடுத்துக்கிறாங்க 22.4 km per second. 22.4 km per second. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? 2 times of 11.2 எழுதலாமா? 22.4 நீங்கள் எப்படி எழுதலாம்? 2 into 11.2 km per second. ஸோ அப்போ 2 into 11.2க்கு பதிலாக எஸ்கேப் வெலாசிட்டி எழுதலாமா? ஸோ அப்போ த்ரோ பண்ணுற வெலாசிட்டி வந்து எஸ்கேப் வெலாசிட்டி விட 2 times. இந்த கேஸை பொறுத்தவரை அது பார்த்தோன்னே எழுதிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இது அந்த ரிலேஷன் ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டியை விட 2 times இருக்கக்கூடிய வெலாசிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க? த்ரோ பண்ணியிருக்கிறாங்க. எஸ்கேப் வெலாசிட்டின்றது மினிமம் வெலாசிட்டி, ரிட்டர்ன் வராமல் போகிறதுக்கான வெலாசிட்டி. இது வந்துட்டு 2 times. அப்போது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த விக்கு பதிலாக 2VE ஸ்கொயர், 2VE ஹோல் ஸ்கொயர், இதான் அந்த வெலாசிட்டி, மைனஸ் VE ஸ்கொயரா, ரைட்? இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 4 times of VE ஸ்கொயர் மைனஸ் VE ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணால் 3 times. ஸோ 3 times of VE ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? √3 into VE வருமா? எஸ், கரெக்ட். √3 into VE. VEக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 11.2 km per second. ஸோ இப்போ 11.2 into √3. 11.2 √3. ம் 11.3 km per second.
புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கேஸுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. தி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் a height 1 kilometer above the earth is same of earth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. Acceleration due to gravity height 1 kilometer above the earth same as the earth. Then the depth below the surface என்னவா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கும்போது என்ன வெயிட் இருக்குதோ, கிராவிட்டி இருக்குதோ, அதே கிராவிட்டி எவ்வளோ டெப்த்தில் போகும்போது அதே கிராவிட்டி இருக்குது அப்படின்னா அப்போ டெப்த்து எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க ஹைட்டை கம்பேர் பண்ண இருக்கும்போது அப்படின்றத இந்த கொஸ்டின். சரியா? சொல்கிறது புரியுதா? அப்போது ஹைட் வந்து இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எர்த்தோட ரேடியஸை விட ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். வெரி வெரி ஸ்மாலர் தென் ரேடியஸ் ஆஃப் த எர்த். RE வெரி வெரி லெஸர் தென் ரேடியஸ் ஆஃப் த எர்த். சொல்கிறது புரியுதா? அப்போது டெப்த்து சேம் கிராவிட்டி இருக்கணும் அப்படின்னா டெப்த்து எங்கே போயிருக்கணும்? 2 times ஆஃப் த ஹைட்டு. 2 times ஆஃப் த டெப்த்து நீங்கள் போனீங்கன்னா ஹைட்டு வந்து இப்போ வந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகுதுன்னா டெப்த்து நீங்கள் 40 கிலோமீட்டர் போனீங்கன்னா 20 கிலோமீட்டரில் என்ன கிராவிட்டி இருந்துச்சோ டெப்த்தில் நீங்கள் அதே டெப்த்தில் 40 கிலோமீட்டர் போனீங்கன்னா அதே கிராவிட்டி இருக்கும். புரியுது? ஆனால் கண்டிஷன் எப்படி இருக்கும்? எர்த்தோட ரேடியஸை பண்ண கம்பேர் பண்ண ரொம்ப ஸ்மாலர். அதாவது 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக லெஸ் தென் 300 கிலோமீட்டர் வரது எல்லாமே எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மால் எடுத்துக்கலாம். அதாவது எர்த்தோட ரேடியஸ் வந்து 6400 கிலோமீட்டர். ஸோ ஒரு அப்ராக்சிமேஷன் வேலை நான் சொல்கிறேன். ரைட்? ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்பேரபிள். 1 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப ஸ்மால். எதை கம்பேர் பண்ணும்போது எர்த்தோட ரேடியஸ் 6400 கிலோமீட்டரை கம்பேர் பண்ணும்போது. சரியா? அந்த சுச்சுவேஷனில் D = 2Hல சேம் கிராவிட்டி இருக்கும். இந்த பாயிண்டில் கிராவிட்டி என்னவா இருக்கும்? அந்த ரெண்டு கேஸ்லேயும் G வந்து சேமாக இருக்கும். கிராவிட்டி சேமாக இருக்கும். அதனால் வெயிட்டும் சேமாக இருக்கும். வெயிட்ன்றது ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ அந்த பாயிண்டில் கிராவிட்டின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க, இல்லை வெயிட்டுன்னு கேட்டாலும் கேட்பாங்க. அந்த ஹைட்டில் என்ன கிராவிட்டி இருக்கோ, என்ன வெயிட் இருக்குதோ அதே கிராவிட்டி வெயிட்டு டெப்த்லேயும் இருக்கும். D = 2H இருக்கும்போது. ஸோ அப்போ இங்கே ஹைட்டு 1 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த கேஸில் ஹைட் தானே கொடுத்துக்கிறாங்க. ஹைட்டு 1 கிலோமீட்டர், H = 1 கிலோமீட்டர் அப்படின்னா D = 2 × 1. தட் இஸ் 2 கிலோமீட்டர் டெப்த்துக்கு நீங்கள் போயிருக்கணும். ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். 2 கிலோமீட்டர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது ஒரு பேட்டர்ன். சரியா? இது ஒரு பேட்டர்ன், ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின். அட் வாட் ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அண்டு த வேல்யூ ஆஃப் G எடுத்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து ஹைட்டு கேட்டுக்கிறாங்க. ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அண்டு
வேல்யூ ஆஃப் ஜி கொடுத்துருக்குறாங்க 6 மீட்டர் per செகண்ட் கிராவிட்டி கொடுத்துருக்குறாங்க. டேக் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 6400 கிலோமீட்டர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கொஷின் இதுதான். என்னன்னா எர்த்தோடைய ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும், இந்த கிராவிட்டி இருந்திருக்கும். கொஷின் புரியுதா? டயக்ராம் வேணால் நான் ரஃபாக போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கொஷினை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு டேரெக்டாக இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன், அதனால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதுக்கு நான் ஃபார்முலா கொடுக்குறேன். இது எர்த்தோடைய சென்டரு, இது எர்த்தோட ரேடியஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த முன்னாடி இது வரைக்கும் பார்த்த கேஸில் என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? ஒரு குறிப்பிட்ட இந்த ஹைட்டில் என்னென்ன பார்த்தோம்? வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது, இல்லை ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் சம் பொட்டென்ஷியல் இருக்குது, அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க இங்கே -5.4 × 10⁻7 ஜூல் per kg அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூவை கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது கிராவிட்டி, இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய கிராவிட்டியும் கொடுத்துட்டாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஹைட்டு என்னவா இருந்திருக்கும் இதுதான் கொஷின். வாட் இஸ் த ஹைட், வாட் இஸ் த ஹைட், இதுதான் கொஷின். எர்த்தோடைய சென்டர்லேருந்து இதனுடைய மொத்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆர்னு எடுத்துப்போம் வழக்கம் போல். இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? ஆர்னு எடுத்துக்க போகிறோம். ஆர்ன்றது ரேடியஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். அப்போ இதிலிருந்து இந்த ஆரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மொத்த ரேடியஸ்லேருந்து எர்த்தோட ரேடியஸ் சப்ராக்ட் பண்ணிட்டா ஹைட்டு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? கரெக்ட்? இல்லைன்னா இப்படி எழுதிக்குவாங்க, இதுக்கு பதிலாக ஆர் அப்படின்னு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். தட் இஸ் RE + H, RE + H. புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் வரைக்கும் புரியுதா பாருங்க. இப்போ இந்த கேஸுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது? Okay, so write down the formula. Potential V and gravity G. Gravity G at the same point, ஒரே பாயிண்ட்ல கொடுத்துருவாங்க அதனோட வேல்யூ. At the same point, distance from the center of earth. Distance from the center of the earth. So அதுக்கான ஃபார்முலா என்னன்னா R divided by modulus of G. இவ்வளவுதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. This is the formula. R equal to given potential. இந்த பர்டிகுலர் கேஸுக்கான ஃபார்முலா இது. R equal to modulus of V by G. சொல்றது புரியுதா? இந்த ஃபார்முலா கிளியரா உங்களுக்கு புரியுதா பாருங்க. இது கண்டிஷன். எர்த்தோடைய சென்டர்ல இருந்து இந்த ஹைட் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அதே பாயிண்டில் என்ன கிராவிட்டின்றதை கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஹைட்டில் அப்போ அது இருந்திருக்கும் அப்படின்றதான் அந்த கேஸு. இந்த கேஸுக்கான ஃபார்முலா R equal to modulus of V by G. இந்த Rன்றது இந்த டோட்டல் ரேடியஸ். Rன்றது இங்கே என்னது? இந்த டோட்டல் ரேடியஸ். இதுலேருந்து சப்ஸ்டிட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணுற முடியும். சரியா? அப்போது இந்த கேஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் வீனா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் சைன் இல்லாமல் பொட்டன்ஷியல் எடுக்கணும். 5.4 × 10⁻7. 5.4 × 10⁻7
divided by 6. Gravity எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 meter per second square. Simplify பண்ணுங்க. என்ன வரும் 0.9 வரும். கரெக்டா 0.9 அப்போ இது 9 எடுத்துக்கலாமா? சரி ஓகே. இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 6400 கிலோமீட்டர். அப்போ எது கிலோமீட்டருக்கு மாற்றுங்க. அப்போ இதிலிருந்து எத்தனை ஜீரோ எடுத்துக்கலாம் பாருங்க. கிலோமீட்டர் 10⁻³ மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 9000 வருமா? ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இன்ட்டு 10⁻³ தட் இஸ் 9000 கிலோமீட்டர். புரியுதா ஏன் கிலோமீட்டருக்கு மாத்திரன்னு? எர்த்தோட ரேடியஸ் எதில் இருக்குது? கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ இந்த ஆர் எதுக்கு ஈக்குவல்? RE + Hக்கு ஈக்குவல். அப்போ இதுலேருந்து ஹைட் மட்டும் தான் வேணும் எனக்கு. ஹைட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த். இது வந்து 9000 மைனஸ் 6400. ஸோ அப்போ என்ன வரும் 2600 கிலோமீட்டர். 2600 2600 kilometer is the answer. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் நம்ம இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி பார்ப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அடுத்த கொஸ்டின் வாங்க. The ratio of escape velocity at earth v and escape velocity of planet vp whose radius and mean density are twice அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸும் ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, டென்சிட்டியும் ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. போத் ஆர் ட்வைஸ். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா வித் டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணால் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். முன்னாடி நம்ம டெரைவ் பண்ண ஒரு கேஸில் ரூட் ஆஃப் 8/3 பை d into g. Do you remember this formula? டெரைவ் பண்ணிங்கன்னா இது வரும். இல்லைனா நீங்கள் எஸ்கேப் வெலாசிட்டியோடைய ஃபார்முலாவை எழுதி அதில் மாஸுக்கு பதிலாக டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். டெரைவ் பண்ணால் இதுதான் கிடைக்கும். எஸ்கேப் வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் இப்படி தான் எழுதுவோம். புரியுதா? எஸ்கேப் வெலாசிட்டி RE ரூட் ஆஃப் 8/3 பை டின்றது டென்சிட்டியில் ரோ கூட போட்டுக்கோங்க, பை ρg இப்படிலாம் போட்டுக்கலாம். பட் இட் ரெப்ரசன்ஸ் டென்சிட்டி. அவ்வளோதான் ப்ரைமரி பாயிண்ட். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி கூட எழுதும்போது இது ஃபார்முலா. டென்சிட்டி கூட எழுதும்போது வேறு, டேரெக்டாக ரேடியஸ் GM மட்டும் எழுது வேறு, மாசு கூட சேர்த்து எழுதுறது வேறு. டென்சிட்டி ரீப்ளேஸ் பண்ணும்போது மாசு இருக்காது. இதுதான் கேஸு. அப்போது ரேஷியோ கேட்குறாங்க. த ரேஷியோ ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி v, எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் VP. ஸோ v/VP கேட்குறாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் எங்கேயும் நோட் பண்ணிக்கலாம். இதில் எதெல்லாம் வேரியபிள் இந்த கேஸுக்கு பார்த்துங்க. இதில் எதெல்லாம் வேரியபிளில் வருது? ஐ திங்க் இதில் சால்வ் பண்ணாலும் உள்ளே கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இது ஓகே ஃபைன். எஸ்கேப் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். டென்சிட்டி இங்கே வேரியபிள், மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட். 8/3 பை g கான்ஸ்டன்ட். கொஷினில் ரேடியஸும் ட்வைஸும் சொல்லியிருக்கிறாங்க, டென்சிட்டி ட்வைஸும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது எஸ்கேப் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் R and D இந்த கேஸில். எஸ் வெரி குட். ரேடியஸ் அண்டு டென்சிட்டி இஸ் த வேரியபிள். அப்போது எஸ்கேப் வெலாசிட்டி v/VP எழுதுங்க. v/VP ஈக்குவல் டு RE/RP. RE/RP ரூட் ஆஃப் D by, இதை வேணால் நான் புரியறதுக்காக டென்சிட்டி ஆஃப் எர்த்து, டென்சிட்டி ஆஃப் பிளானட்னு போடுகிறேன். தட் இஸ் மை கன்வீனியன்ட். சப்ஸ்டிட் பண்ணுங்க. v/VP RE/ அந்த பிளானட்டோட ரேடியஸ் வந்து ட்வைஸ் சொல்கிறாங்க, 2 times ஆஃப் எர்த் இன்ட்டு ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எர்த் பை டென்சிட்டி ஆஃப் பிளானட் ட்வைஸ் 2 times. சால்வ் பண்ணுங்க. DE கேன்சல், RE கேன்சல்.
1/2 √2 மட்டும் இருக்கும். அப்போ என்ன வரும்? 1/2 √2. இதான் என்ன வரும்? V/VP. V/VP 1/2 √2. தெரியுதா? 1/2 இது ரூட் எடுக்க முடியாது. இட்ஸ் நாட் எ பர்ஃபெக்ட் வேல்யூ. அதனால ரேஷியோ வந்துட்டு 2 இன்ட்டு இந்த √2 அப்படியே இருக்கும். 1 இது √1 ரூட் எடுத்தால் 1ன்னு கிடைக்கும். அதனால 1 × 1 1 ஆகிடும். 2 √2. ஸோ த ரேஷியோ இஸ் 1/2 √2. புரியுதா? ஃபார்முலா இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும் திரும்ப நான் சொல்கிறேன், ஃபார்முலா தான். ஃபார்முலா மட்டும்தான் இந்த சாப்டர் மெயின். ஃபார்முலா மட்டும்தான் கொஸ்டின் பேஸ் பண்ணியிருக்கு. ஃபார்முலா தெளிவாக இருந்தீங்கன்னா கிளியராக எஸ்கேப் வெலாசிட்டி கேட்குறாங்களா, சேட்டலைட் கேட்குறாங்களா, டென்சிட்டி பற்றி பேசுகிறாங்களா, டென்சிட்டி பற்றி பேசலையா, டென்சிட்டி பற்றி பேசலாம். ஜென்ரலாக மாஸ், ரேடியஸ், யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஜியோட முடிச்சு கொண்டு தான். டென்சிட்டி வந்து மாஸை ரிப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரேடியஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது சேம் டென்சிட்டி சொல்லிட்டாங்கன்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்போ ரேடியஸ் மட்டும் மாறுது 2 பிளானெட்டு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த கம்பேரிசன் பண்ணும்போது எது கான்ஸ்டன்ட் வேரியபிள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பாருங்க, திரும்ப அதே கொஷின், இந்த கொஷின் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு மறுபடியும் பாருங்கள். இந்த கொஷின் நான் நடத்தும் போது ஃபஸ்ட் டைம் நான் நடத்தும் போது இதை ரிமைண்ட் பண்ணேன். ஸோ இதே கொஷினை அப்படியே டிட்டோ உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இதே மாடல் கொஷின் 2019 கொஷின் அப்படியே கேட்டிருந்தாங்க, இதே மாடல் கொஷின். ஸோ இப்போ இது ரீட் பண்ணி பாருங்கள். 2013 கேட்டிருந்தாங்களா இந்த கொஷினை பார்த்தோமா? 2019 கேட்டிருந்தாங்களா இதே மாடல் கொஷினை? அதை அப்படியே திரும்ப எதில் கேட்டாங்க? 2026 அதே கொஷின் 19 கேட்ட கொஷினை கேட்டாங்க. A body of mass m is taken from the earth surface to the height equal to twice the earth radius சொல்லி கொடுத்துருக்காங்க. Of the earth, the change in potential energy. ஸோ இப்போ ஹைட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 2 times of earth radius. இப்போ தான் நான் ஃபார்முலா கொடுத்தேன். Do you remember the formula? என்னென்ன ஞாபகம் உங்கள் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன ரிஜிஸ்டர் ஆகணும்? 2013 இதே கொஸ்டின். இது அதனால தான் சொல்லி இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பேட்டர்ன்ஸ் தான். இந்த சாப்டரை நீங்கள் நம்பி போகலாம், இதுதான் வரும், இப்படி தான் கொஷின் வரும்னு அந்த ஃபார்முலாஸை தரவு பண்ணிவிட்டு இப்போ நான் நடத்தினேன் பார்த்தீங்களா? இந்த கொஷினை நல்லா ஞாபகம் வச்சுருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆன்சரை கொண்டு வரது அவ்வளோ ஈஸி, டைமும் எடுக்காது. நிறைய பேட்டர்ன்ஸ் வேறு திரும்ப வரும். ஸோ அப்போ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி H டிவைடட் பை R + H. அதென்ன பார்த்தோம்? R + H இன்ட்டு mgr. ஸோ இங்கே ஹைட்டு 2r. ஸோ அப்போ 2r + r வந்துட்டு இங்கே 3r இன்ட்டு mgr. ஸோ இங்கே எது கேன்சல் ஆகுது? 6 கேன்சல். 2/3 of mgr. 2/3 of mgr. புரியுதா? இது எல்லாரும் போடுவீங்களே எக்ஸாமில். இந்த மாதிரி கொஷின் திரும்பவும் வந்ததுன்னா திரும்ப அதே கொஷினே தான் கேட்டு கிடக்குறாங்க. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ளஸ்ஸு. மற்ற எல்லா சாப்டரை விட ரொம்ப புது கொஷின்லாம் நீங்கள் பார்க்குறது கம்மியாக தான் இருக்கும். இதில் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் நீங்கள் திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ், எக்ஸாமில் இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்தால் இனிமேல் மறக்க மாட்டீங்கல்ல. இந்த ஃபார்முலாவில் ஏதாவது கஷ்டமாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்த கொஷினை சில நேரத்தில் ஒர்க் டன்னு கேட்பாங்க, குழப்பிக்கூடாது. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்கலாம். சேம் கொஸ்டின் வேறு எப்படி கேட்கலாம்? ஒர்க் டன் அப்படின்னு கேட்பாங்க. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், தட் ஆல்சோ சேம் மீனிங் ஒன்லி. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஒர்க் டன்னு கேட்டுறாங்க, வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நாட் லைக் தட். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது தான் ஒர்க் டன். ஸோ அதனால் போத் ஆர் சேம் மீனிங். தெளிவாக இருங்க. இந்த கொஸ்டின் வாங்க. Earth has mass 8 times and radius 2 times that of a planet. If the escape velocity of the Earth is 11.2 km/s, the escape velocity in km/s planet நான் முதல்ல சொல்லியிருந்தேன். திரும்ப அதே தான் ஃபார்முலா. இங்கே டென்சிட்டி பற்றி பேசுகிறது பிரச்சனை கிடையாது. எஸ்கேப் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா எர்த்துக்கு என்ன வரும்? √g me/re². RE not RE², I think RE தானே வரும். 2 times செக் பண்ணுங்க ஃபார்முலாவை. 2 times தானே. 2g me/re. எஸ், √2g me/re. சேட்டலைட்டு தான் 2 வராது ஆன் த சர்ஃபேஸில் வரும்போது. 2g me/re
RE. இது வந்து எர்த்துக்கு. அப்போ பிளானட்டுக்கு எப்படி எழுதுவீங்க இதே ஃபார்மேட்டை? ரொம்ப சிம்பிள். 2G E வர இடத்துலலாம் P மாற்றிக்க வேண்டியதான். பிளானட்டோடைய ரேடியஸ், பிளானட்டுடைய மாஸ். ஃபார்மெட் ஒன்று தான். ஃபார்மெட் இஸ் சேம். ஃபார்மெட்டில் எந்த வித்தியாசமும் கிடையாது. எர்த்துக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குதோ தட் இஸ் த சேம் ஃபார்மெட் ஃபார் எனி பிளானட். அதுக்கப்புறம் அந்த பிளானட்டை எப்படி கொடுத்துருப்பாங்க, எர்த்தோடைய மாஸ் டென்சிட்டி கூட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் தேவைப்படுற போது, எந்த கேஸ் என்ன தேவையோ. இவ்வளோதான் ஐடியா. அப்போ இதில் இருந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் 2G மாஸ் ஆஃப் பிளானட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 8 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க எர்த்தோடைய மாஸ் மாதிரி. அப்போ 8 டைம்ஸ் ஆஃப் ME பை ரேடியஸ் ஆஃப் த பிளானட் வந்து 2 டைம்ஸ். ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் RE. ஸோ அப்போ VP ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2G. இதை ஸ்ட்ரைக் பண்ண என்ன ஆகும், இது கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ். அப்போது இந்த 4 ரூட் எடுத்துடலாம் டைரெக்டாகவே. இது எப்படி எழுதலான்னு பாருங்க, வேணா அந்த ஸ்டெப் நான் எப்படி போட்டு காமிக்கிறேன். 2 4 வெளில எடுத்துங்க. 4 இன்ட்டு 2GME/RE. தெரியுதா? 4 வெளியில் எடுத்துடுறேன். 2GME/REக்கு பதிலாக எஸ்கேப் வெலாசிட்டி உள்ள கொண்டு வரலாம். அதனால் அந்த டேர்ம் அப்படியே வச்சு பிரிச்சிடுறேன், செப்பரேட் பண்ணிடுறேன். 2GME/RE இந்த 4 ரூட் எடுத்தால் 2 இன்ட்டு 4 ரூட் எடுத்தால் 2GME/RE. ஸோ வாட் இஸ் 2GME/RE? இதுக்கு பதிலாக எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த்து, 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த். கரெக்டா? 2 டைம்ஸா பை 4 மேலே தான் வந்திருக்கா. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த பிளானட்டா? மாற்றி எழுதிட்டேனா? ஆமாம், 8 டைம்ஸ் மாசு. எங்கே ஏதாவது மிஸ் ஆயிருக்கா பாருங்க, ஏதோ எரர் பண்ணியிருக்கேனா? எஸ் ஒரு தப்பு பண்ணிட்டேன். எர்த்தோடைய மாஸ் தானே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு எரர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்கு. இல்லை அது ஆன்சர் இல்லை, நான் சொல்கிறேன் என்ன தப்பு இருக்குன்னு. இதில் ஒரு ஸ்மால் எரர் இருக்கு. எஸ் கரெக்ட் தமிழரசி, கரெக்ட். கொஸ்டினில் பிளானட்டுடைய மாஸ் எர்த்து கூட கம்பேர் பண்ணல, எர்த்தோடைய மாஸ் பிளானட் கூட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. எர்த்து ஹேஸ் மாஸ் 8 டைம்ஸு, 2 டைம்ஸ் தட் ஆஃப் பிளானட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிளானட்டுடைய மாஸ் வந்து என்னவா இருந்திருக்கும், மாஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னா என்னவா இருந்திருக்கும், எர்த்தோடைய, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 டைம்ஸ் மாஸ் ஆஃப் த பிளானட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எர்த். அதான் மீனிங். எர்த்தோடைய மாஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 8 டைம்ஸ் ஆஃப் த பிளானட். அதே மாதிரி இதனுடைய ரேடியஸ் 2 டைம்ஸ் ஆஃப் அந்த பிளானட்டோடைய ரேடியஸ் வந்து எர்த்தோட ரேடியஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். சரியா? இந்த இடத்துல நான் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதில் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இது நம்ம இதுவரையும் பார்த்த கேஸ், அதாவது ஜேயில் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எர்த்து பிளானட் கொடுத்துட்டு அவங்க எர்த்து கேட்டிருந்து நம்ம பார்த்துருப்போம். ஜென்ரலாக பிளானட்டோடைய சைஸ் வந்து எர்த்தோட 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எர்த்தோடைய மாஸ் வந்து பிளானட்டோட 8 டைம்ஸ் இருக்குது, பிளானட்டோடைய ரேடியஸை விட 2 டைம்ஸ் எர்த் ரேடியஸ் இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இதிலிருந்து தான் என்ன பண்ணி ஆகணும், இதை கொண்டு வந்தாகணும். மாஸ் ஆஃப் த பிளானட் ஈக்குவல் டு 1/8 டைம்ஸ் ஆஃப் த எர்த்துன்னு இருந்திருக்கு. அப்போ இதிலிருந்து radius of the earth equal to planet, radius of the planet earth radius la பாதியா இருந்திருக்குன்னு அர்த்தம். planet radius
கரெக்டா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் த பிளானட்டுக்கு பதிலாக me/8 பை ரேடியஸ் ஆஃப் த பிளானட்டுக்கு பதிலாக RE/2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. Now I think everything is correct. இந்த 2g me/r டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இந்த 2 மேலே போட்டு 8 கீழே வந்துடும். ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்குன்னா இது எழுதுறேன் பாருங்க, 2/8ன்னு வரும். இந்த 2 நியூமரேட்டருக்கு போட்டு இது ஆல்ரெடி டிவிஷன் இருக்குது, by 8ன்னு வந்துடும். மீதி என்ன இருக்குது, 2g me/re, 2g me/re. சொல்ற பாயிண்ட் புரியுதா? 2g me/re. அவ்வளோ ஆன்சர் முடிஞ்சது. இங்கே தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இது 1 டைம், இது 4 டைமு. ரூட் ஆஃப் 2g me, இதை ரூட் எடுத்தால் 1/2, 1 ரூட் எடுத்தால் 1, 4 ரூட் எடுத்தால் 2. ரூட் ஆஃப் 2g me/reக்கு பதிலாக எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா எழுதிடலாம், இன்ட்டு v e. அப்போது 11.2 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 5 டைம்ஸா 10, 0.6 5.6 கிலோமீட்டர் பர் செகண்ட். எஸ், இப்போ புரிஞ்சுதா? இந்த கேஸில் ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம கன்வீனியண்ட்டாக எப்பயுமே பிளானட்டோடைய மாசு வந்து எர்த்தோடைய மாசு கூட கம்பேர் பண்ணி பார்த்து பழகினதுனால நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டனியஸாக அந்த மாதிரி தான் திங்க் பண்ணும். எர்த்தோடைய மாசு கூட வந்து 3 டைம்ஸ் 1/4, ரேடியஸ் வந்து 1/3 இல்லை 2 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்து பார்த்துட்டோம். இங்கே எர்த்தோட ரேடியஸ் வந்து பிளானட்டை விட இத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி முதல்ல ஃபார்ம் பண்ணிடணும். இதிலிருந்து மாசுக்கு மாற்றிட்டு இதனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக நமக்கு தெரியும், அதை எழுதி பிளானட்டுக்கு அதே ஃபார்மேட்டில் me/re வரதில் MP/rpன்னு மாற்றிடுங்க. அப்புறம் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணி அதை எத்தனை டைம்ஸ் கொண்டு வரதுனால ரீஅரேஞ்ச் பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் மெத்தட், புரியுதா? பட் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதை ஜேஇயில் இதான் இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டுக்கும் ஜேஇக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. சிம்பிள் கொஸ்டினாக இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் போடுற மாதிரி கொஸ்டின் இருக்காது, அதில் சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ரைட், இந்த கொஸ்டின் பாருங்கள். A planet takes 200 days to complete 1 revolution around the sun. If the distance of the planet from the sun is reduced to 1/4 of its original distance, how many days it will take 1 complete revolution? How many days it takes 1 complete revolution அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன வரும், எனக்கு 2 கேஸு கரெக்டாக. இது பிளானட்டு, அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க, 2 கேஸு. ஓகே, கேட்டிருக்கிறது டைமா, டேஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஹவு மெனி டேஸ், அதை டி டேஷ்னு எடுத்துங்க. டைம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r⁻3/2, இதான் ஃபார்முலா. அப்போ t'/t ஈக்குவல் டு r'/r ஹோல் பவர் 3/2. ஸோ அப்போ டி டேஷ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோ கேட்டால் இது அப்படியே வச்சுக்கணும், r'/r ஹோல் பவர் 3/2 இன்ட்டு த டைம் டி, கிவன் டைம். டி டேஷ்ன்றது கண்டுபிடிக்க வேண்டியது, r டேஷ்ன்றது நியூ ரேடியஸ், டி வந்து ஆல்ரெடி இருந்த டைம் பீரியட் அதனோட ரேடியஸ். ப்ரொபோஷனாலிட்டி வரனால டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஹோல் பவர் 3/2 சேர்த்து போட்டுட்டோம். சிம்பிளாக இதை போட்டுக்கலாம். இப்போ கேஸுக்கு வாங்க. r டேஷ் என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், ஒரிஜினல் ரேடியஸ் 6, r டேஷ் ஈக்குவல் டு r/4. ஒரிஜினல் ரேடியஸோட 1/4 தான் குறையுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளானட் ரெடியூஸ் டு 1/4 ஆஃப் த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ். ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் 1/4 குறையுது. அப்போது r டேஷுக்கு பதிலாக r/4 பை r ஹோல் பவர் 3/2. இந்த டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 டேஸ். இது வந்து 200 டேஸ். ஸோ இது வந்து 200 டேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணலாம், r டேஷ் கேன்சல் பண்ணிடலாம். 1/4 இருக்குமா? ஸோ அப்போ t' ஈக்குவல் டு 1/4 ஹோல் பவர் 3/2
into 200. அப்போ ஃபஸ்ட்டு ரூட் எடுங்க. ஹோல் பவர் 1/2 ஃபஸ்ட்டு ரூட் எடுத்தா என்ன வரும்? என்னோட மீனிங் என்ன? ஹோல் பவர் 1/2 ஹோல் கியூப் அப்படி பிரித்து எழுதலாம். கரெக்டா? பவர் 3/2 1/2 ஹோல் கியூப் எழுதலாம். 1 × 3 3 3/2 ஈக்குவல் டு மீனிங். இப்போ இந்த ரூட் எடுக்கணும். 1/2 1 ரூட் எடுத்தா 1 4 ரூட் எடுத்தா 2 ஹோல் கியூப் இன்ட்டு 200. ஸோ அப்போ ஹோல் கியூப் பண்ணால் 1/8 1/8 அப்போ என்ன வரும்? இது 1 டைம், இது 2 டைமா? பட் 25. Answer is 25 days. ரைட்? ஆன்சர் வந்ததா எல்லாருக்கும்? 25 ஆன்சர் வந்ததா? நான் எப்படி போடுறேன்னு புரியுது இல்லை? இதில் எதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக எதுவும் இல்லைல்ல? அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல? என்ன கண்டுபிடிக்கணுமோ அது நான் புதுசாக ஒரு நேம் கொடுக்குறேன். T' அதனோட ரெடிஸுக்கு R'. ஆல்ரெடி இருந்ததுக்கிட்ட இன்னொன்றுக்கு R. அவ்வளோதான். ரேஷியோ எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். அதில் பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அதே டைப் ஆஃப் கொஸ்டின் பாருங்க. ஜேயில் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? நீட்டில் கேட்ட கொஸ்டின். ஸோ நீட்லையும் ஜேயிலையும் நிறைய சிமிலர் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேயில் மட்டும் வர கொஸ்டின் கிடையாது, நீட்டில் மட்டும் நிறைய காமன் கொஸ்டின். அது நேற்று ஜேஇ இல்லாமல் நிறைய என்ட்ரன்ஸ்லேயும் வேறு என்ட்ரன்ஸ்லேயும் வந்த கொஸ்டின்ஸ் தான் அதெல்லாம். லூப் மாதிரி சுற்றினே இருக்கும். திரும்ப சின்ன சின்ன சேஞ்சஸாக இருக்கும். நிறைய புது கொஸ்டின்ஸ் இருக்காது. ஒரே ஃபார்மெட்டு தான். வேர்ட்ஸை மாற்றுவாங்க, நம்பர்ஸை மாற்றுவாங்க, டூ ஃபைண்டை மாற்றுவாங்க. பட் சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மெயினாக இந்த சாப்டர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸை பார்க்கக்கூடிய ஒரு சாப்டர் இந்த சாப்டர் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் அதே தான். The gravitational potential point above the surface of the earth minus 5.1 to 10⁻7 joule per kg, the acceleration due to gravity at that point. அதே பாயிண்ட்ல சேம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை at that point. Assume that mean radius of the earth 6400 km. The height of this point above the earth surface என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த பாயிண்டோட கொடுத்துருந்தேன். இந்த கொடுத்துருந்தேன் பாருங்க. பொட்டன்ஷியல் V and gravity G at the same point distance from the center of the earth. R equal to modulus of V/G கண்டுபிடிச்சிட்டு R எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன்? ரேடியஸ் ஆஃப் த எர்த் ப்ளஸ் ஹைட்னு சொல்லியிருந்தேன். இதே ஃபார்முலா தான் இதுலேயும் யூஸ் பண்ணணும். அதே கொஸ்டின் தான் இது. நீட்டு அது ஜேஇயில் கேட்ட கொஸ்டின். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சப்ஸ்டிட் பண்ணுங்க. R equal to modulus of V வித்தவுட் நெகட்டிவ் சைன், வேறு ஒன்றும் கிடையாது, பை G. எங்கே எவ்வளோ வருது? 5.12 into 10⁻7 பை கிராவிட்டி எவ்வளோ கொடுத்தாங்க? 6.4 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக 512 எழுதிக்கோங்க. இதை இன்ட்டு 10⁻−2 டெசிமலை ரிமூவ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை 64 into 10⁻−1 பிரிச்சுட்டிங்கன்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்க. 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இது 8 into 8 64. இங்கே என்ன வரும்? 6 48 + 3 32 64. மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் 8. கரெக்டா? அப்புறம் 10⁻−1 இது கேன்சல் பண்ணால் மீதி ஒரு -1 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 8 into 7 - 1 என்ன ஆகிடும் உங்களுக்கு? 6 10⁻6 கிலோமீட்டருக்கு மாற்றி ஆகணும் இல்லையா? அதனால் 8000 into 10⁻3. அப்போ தான் நம்ம இதை கால்குலேட் பண்ண முடியும். 8000 கிலோமீட்டர். இது ஆருக்கு ஈக்குவல். அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் R equal to ரேடியஸ் ஆஃப் த எர்த் ப்ளஸ் ஹைட்டுக்கு ஈக்குவல். அப்போ ஹைட் H is equal to R minus radius of the earth. R minus radius of the earth. R வந்து 8000 minus 6400. கேன்சல் பண்ண என்ன வரும்? 1600 வருமா? 1600 கிலோமீட்டர். ஸோ இது ஜேயில் கேட்ட கொஸ்டின். புரியுதா? பேட்டர்ன் புரியுதா? கொஷின் புரியுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. கான்செப்ட் இந்த கொஷின்லாம்
ஓவர் திங்கிங்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையே இந்த சாப்டரில் இருக்காது. இந்த சாப்டரோட பியூட்டி அதுதான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஃபார்முலா தான் மெயின் எல்லாமே. அப்புறம் நான் கொடுத்த பேட்டர்ன் ஃபார்முலா இதெல்லாம் ஒரே மாதிரி கொஷின் திரும்ப 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 நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. இப்போ நானே காமிச்சிட்டேன். ஜேஇயில் கேட்ட அதே கொஷின் நீட்லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் ஒன் சிமிலர் பேட்டர்ன் கொஷின். வெரி சிம்பிள். ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வேலை பொட்டன்ஷியலும் கிராவிட்டியும் கொடுத்துட்டாங்கன்னா இப்படி தான் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். The weight of a body at the surface of the earth is 18 Newton. The weight of the body at an altitude 3200 kilometer. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அதே கொஷின் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்க. என்னன்னு கொடுக்காம வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அதாவது வெயிட் ஆஃப் த பாடி ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் 18 நியூட்டன் அதை கொடுத்துட்டாங்க. த வெயிட் த பாடி அண்ட் ஆல்டிடியூட் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போகுது. எவ்வளோ ஹைட்டு? 3200 கிலோமீட்டர்னா 2 times half ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த எர்த்து போகுதுன்னு அர்த்தம் நம்ம ஃபார்முலா படி. அப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து போகுதுன்னா அப்போ இந்த ஹைட்டில் என்ன வெயிட் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா தான். ஹைட் h is equal to RE/N பார்த்தோமா, ரேடியஸ் ஆஃப் த எர்த் பை N. இங்கே ரேடியஸ் ஆஃப் த எர்த்து 6000, இது வந்து 3200 கிலோமீட்டர்னா அப்போ N என்னது? RE/2வா? அப்போ தானே அது வரும். 6400/2 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3200 கிலோமீட்டர். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் படி கொண்டு வாங்க. இது முன்னாடி போட்ட அதே கொஷினில் எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணி கொடுத்தாங்க n டைம்ஸ்னு சொல்லி. இங்கே n டைம்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. அந்த n டைம்ஸ் அதாவது 2 half ஆஃப் த ரேடியஸ் 1/3 ஆஃப் த ரேடியஸ்ன்ற டேர்மை யூஸ் பண்ணாமல் வேல்யூவை கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும்ல, அதை பார்த்தாலே கண்டுபிடிக்க தெரியும்ல. தட் இஸ் லாஜிக்கல் திங்கிங். அதை நம்ம எல்லாமே அதேமாதிரி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இல்லை, ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ 3200 எர்த்தோட ரேடியஸில் பாதி டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும் ஆன் த சர்ஃபேஸில் 18 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் பேட்டர்ன். அப்போ n equal to 2. அப்போ வெயிட் அட் தட் ஹைட்டு w dash equal to n/n + 1 whole square into weight on the surface of the earth. n வந்து 2. ஸோ அப்போ 2 + 1 whole square into weight எவ்வளோ கொடுத்தா on the surface of the earth. இதுதான் w 18 நியூட்டன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் w dash equal to 2 square 4 3 square 9 into 18. இப்போ கேன்சல் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 8 நியூட்டன். w dash equal to 8 நியூட்டன். 8 நியூட்டன் வருதா? ஆன்சர் வந்ததா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் இந்த கிளாஸை நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் எந்தெந்த கொஸ்டின் வந்துருக்குது, என்ன மாதிரி கொஸ்டினுக்கு ஒரே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, அந்த ரேஷியோ எடுக்கும்போது டென்சிட்டி சேம்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு பிளானட்டுடைய மாஸையும் இன்னொரு பிளானட்டுடைய மாஸ் ரேடியஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்கேப் வெலாசிட்டி கேட்கலாம். இல்லை அந்த ரெண்டு கேஸோடைய அந்த வேறு ஏதாவது காம்பனண்ட்டு, இப்போ சேட்டலைட் கேஸ் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி கம்பாரிசன் டைம் பீரியடு, இந்த மாதிரி அந்த இன்னொரு பிளானட்டுக்கு இந்த பிளானட்டுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி கொஷின்ஸ், இது மாதிரி தான் திரும்ப 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 இதில் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பர்டிகுலராக வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு இது சொன்ன பாயிண்ட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லாம் நம்ம இது வந்து ஹைட்டு வந்துட்டு டேரெக்டாக 1/3 1/2ன்னு கொடுக்காம வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. வேல்யூஸை வச்சு கூட நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். பட் எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு அது இருக்கணும். அந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ராப்பராக உங்களுக்கு அந்த ரிப்பீட்டட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சில பேட்டர்ன்ஸில் தான் கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன் ஆஃப் த வெரி ஈஸி சாப்டர். இந்த தடவை உங்களுக்கு 2 கொஸ்டின் கண்டிப்பாக இந்த தடவை இருக்கும் ரீநீட் எழுதுறதுல. ஏன்னா இந்த சாப்டர் எப்பவுமே 2 கொஸ்டின் இருக்கும். இந்த தடவை ஒரு கொஸ்டின் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கொஸ்டினுமே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அதுவும் சேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 கேட்ட அதே கொஸ்டினை 2026 ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் எழுத போகிற இந்த 2026 ரீநீட்டில் இந்த சாப்டரில் 2 கொஸ்டின் இருக்கும். தட் இஸ் மை ப்ரிடிக்ஷன். கண்டிப்பாக ஒன்று இருக்கும், அதுலேருந்து டவுட் வேணாம். பட் திரும்ப 2 கொஸ்டின்ஸ் திரும்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ரீநீட்னு வரதுனால அந்த பழைய பேட்டர்னை ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. அதே பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக முன்னாடி இருந்தது என்ன இருந்துச்சோ அந்த பேட்டர்னுக்கு வருவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம எப்படி பிளான் பண்ணுறோமோ ஹை வெயிட்டேஜ் பார்க்குறோமோ அதே ஆர்டரில் தான் இருக்கும் இந்த தடவை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கிராவிடேஷன்லேருந்து வரக்கூடிய 2 கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். கிராவிடேஷன் 2 கொஸ்டின்,
யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு குறைஞ்சது 2 3 கொஸ்டின் வரைக்கும் வரும். அது உங்கள் லக்கை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் கைனமேட்டிக்ஸில் ஒரு 2 கொஸ்டின். ஸோ அது ஒரு 2, இது ஒரு 2, அது ஒரு 3 கொஸ்டின், 2 கூட வச்சுக்கோங்க, 6 கொஸ்டின். இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப தெளிவாக கூட பார்க்க தேவை. நான் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே நீங்கள் அதை லெசன் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கொஸ்டின் கேட்கும்போது எப்படி அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின், சிமிலர் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் தான் கனெக்ட் பண்ணி தான் நான் நடத்துவேன். நான் எப்போயும் டிட்டோவாக வந்துட்டு ஒரு ரேண்டமாக கொஸ்டின் நான் மட்டும் நடத்த மாட்டேன். இன்டர்லிங்க் அந்த பேட்டர்ன் அதில் என்ன இருக்குது, ஒரே மாதிரி விஷயங்கள் அதில் எப்படி பண்ணணும், இல்லை ஒரே ஒரு கான்செப்ட் ஃபார்முலா வச்சுக்கிட்டு டேட்டாவை மட்டும் அதில் எப்படி மாற்றுறாங்க, கொஸ்டினில் என்ன மாற்றிருக்கிறாங்க, டூ ஃபைனில் எப்படி மாற்றுறாங்கன்றது சேஞ்சஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அப்போ ஒரு ஐடியா அதை வச்சு எப்படியெல்லாம் புதுசாக கொஸ்டினை செட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த செயின் நான் அதை கனெக்ட் பண்ணி தான் அவங்க நடத்துவேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஒரே ஒரு ஐடியாவை வச்சு அவங்க புதுசாக எப்படி செட் பண்ணுறாங்க கொஸ்டினை. ஏன்னா என்ட்ரன்ஸ் அதை தான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கொஷினை செட் பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னை தான் அவங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கொஷின் ஃபார்முலா அதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆன்சர்லேருந்து கொஷினை செட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரியா, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு சில இது இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அந்த கொஷின் இருக்கும், எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்படின்ற அந்த ஐடியா. இது நீங்கள் நான் நடத்தின கைனமேட்டிக்ஸு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் இன்றைக்கி நடத்தின கிராவிடேஷன், இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பார்த்துட்டிங்கனாலே கிளியராக பர்ஃபெக்டாக நீங்கள் நடத்துனதை நல்லா நோட் பண்ணி இன்க்ளூடிங் இந்த ஷார்ட்கட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சாப்டர்ந்து வர எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ரெண்டாவது நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் கண்டிப்பாக அது செக்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் திரும்ப அதை சொல்கிறேன். அதுவும் ரொம்ப ஈஸி கொஸ்டின். அதிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சரியா, ரொம்ப ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட்டு சாப்டர். ஸோ 6 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி 12th ஃபிசிக்ஸ் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சொல்லிட்டேன். குறைஞ்சது 23 to 24 கொஸ்டின் வந்துட போகுது. ஸோ 26 வரைக்கும் இந்த வருஷம் வந்தது. 24ல் 20 கொஸ்டினாக நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணணும். உங்கள் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கணும். அதில் ஒரு 20, இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 15 கொஸ்டின் நெருங்கிடுவோம். இதில் 11th ஃபிசிக்ஸில் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்தெந்த சாப்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 35ன்றது மினிமம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் நான் சொல்கிறது நான் நடத்துறது லிசன் பண்ணிவிட்டு இனிமேல் வர கிளாஸும் லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் அது பாசிபிள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நடத்தின கொஸ்டினே முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நடத்தின கொஸ்டினே திரும்ப நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன பாயிண்ட் இருக்குது, எதுக்காக நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறேன், எந்த சுச்சுவேஷன் இந்த ஃபார்முலா எடுத்துருக்கிறேன், என்ன கண்டிஷன், ஆப்ஷனுக்கு நான் எப்போ ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்கிறேன், எந்த கொஸ்டின் டேரெக்டாக ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். நடத்தும் போது எல்லாமே புரியும். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ஒரு சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்ச எந்த டீச்சர் நடத்தினாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் புரியும். அது புரிஞ்சுக்கிறதுன்றதுல பிரச்சனை இருக்காது. அது எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்குதா, உங்கள் மைண்ட்லேருந்து அதை வெளியில் எடுக்க முடியுதா, உங்கள் கொஷினை பார்த்த உடனே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் செகண்டில் அந்த கொஷினை பார்த்த உடனே உங்களால் உங்கள் அந்த கான்செப்டில் இருந்து அந்த கொஷின் தேவையான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டேட்டாவிலேருந்து எடுக்க முடியுதா, உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கான்றது அது ப்ராக்டிஸில் மட்டும்தான் தெரியும். அப்புறம் எவ்வளோ டைம் எடுக்குதுன்றதும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். ஓனா தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ், இதை தவிர வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. எவ்வளோ காம்ப்ளிகேட்டான விஷயம் அது ஈஸியாக்கி விட்ரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒன்று தான், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மோர் ப்ராக்டிஸ் மோர் பர்ஃபெக்ஷன். புரியுதா? ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்தாலும் நான் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறத விட அது ஈஸியாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், சில பேருக்கு 1 hour படித்தா ஈஸியாகும், சில பேருக்கு ஒரு 10 hours படித்தா ஈஸியாகும். ஃபைனலாக அது ஈஸியாகணும். அது 1 hour இருந்தானே 10 hour இருந்தானே அது எனக்கு ஈஸியாகணும். ஃபைனலாக எனக்கு அவுட்புட் வரணும். தட் இஸ் அவர் எய்ம். ஸோ அந்த கிளாரிட்டி எப்பயுமே இருக்கணும். ஓகே ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்குது அப்டேட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், அப்கமிங் லைவில் பாருங்கள். ப்ராபப்ளி ஐ திங்க் லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். நான் இன்னும் ஷெடியூல் என்ன போட்டேன் ஞாபகம் இல்லை. நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். அடுத்த கிளாஸ் என்ன போட்டிருக்குன்றது அப்கமிங் லைவில் வரும், பார்த்துக்கோங்க. சரியா, சொன்னதை ரிவிஷன் பண்ணுங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. பி சீரியஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க, எதுவுமே மைண்டில் நிற்காது. அந்த ஃபயரோடு இருங்க. ரைட், தேங்க்யூ ஸோ மச். பை. நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.